ஆனா கோல இன்னும் போல. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுடைய சண்டேவை எங்களோட சேர்ந்து இணைஞ்சு இந்த ஒரு நல்ல காரியத்துக்கு நீங்க ஹெல்ப் பண்ண முன் வந்ததுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. இது கிட்டத்தட்ட 4 நாள்ல 50க்கு மேற்பட்ட நிறுவனங்கள், தன்னார்வலர்களும் சேர்ந்து, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், வாலண்டியர்ஸ், மீடியா பீப்புள், கிட்டத்தட்ட 50 நிறுவனங்கள் 4 நாள்ல இணைஞ்சு இந்த ப்ரோக்ராம் பண்றோம். இதோட நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் நம்மளுடைய சப்போர்ட் தேவைப்படுது. இது கவர்மெண்ட் மட்டுமே பண்ணோம் அப்படின்னு நினச்சி இல்லாமல் அவங்களும் அவங்களுடைய முயற்சி பண்ணுறாங்க. பட் ஆனால் நம்ம என்ஆர்ஐஸாக, வாலண்டியர்ஸாக நம்ம சப்போர்ட் பண்ண நேரம் இது. ஸோ அதனால் இந்த அனைத்து ஆர்கனைசேஷனை எடுத்து தமிழ்நாடு அறக்கட்டளை உதவியோட, அவங்களுடைய சப்போர்ட்டோட நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். கிங்ஸ்லி, நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்கு யாரை கூப்பிடுறோம்ப்பா? நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்கு இன்னைக்கு மிஷிகன், எங்க ஊர்ல இருந்து மகாஷினி காசி பாண்டியன் அவங்க வந்திருக்கிறாங்க. நம்ம அவங்கள தமிழ் தாய் வாழ்த்தோட இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க நம்ம கூப்பிடலாம். வாங்க மகாஷினி. வணக்கம், என் பேர் மகாஷினி. நான் இன்று தமிழ் தாய் வாழ்த்து பாட போகிறேன். நீராறும் கடலுடுத்த நிலமடைந்த கெழிலொழுகும் சீராரும் தக்க சிற பிறை முதலும் தருத்தனரும் திலகம் அத்திலக போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே, தமிழனகே, உன் சீரிலமை திரும்பி எழுந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே, வாழ்த்ததுமே, வாழ்த்ததுமே. நன்றி, வணக்கம். அருமையா பாடுனீங்க தங்கம். உங்களுடைய குரல் அருமையா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ப்ரோக்ராம் இது ஃபியூ ஹவர்ஸ்க்கான ப்ரோக்ராமுங்க. நிறைய வாலண்டியர்ஸ், நிறைய செலிபிரிட்டிஸ் நம்மளுடைய இந்த எஃபெக்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்காக, நம்ம குரல் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்து ஈஸி பண்ணுறதுக்காக கிங்ஸ்லி உங்களை நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஐம் ஹேண்ட் டு யூ, ப்ளீஸ் டேக் இட் ஃப்ரம் தேர். இது நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குங்க, இது மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒன்றிணைந்து நம்ம பண்ணணும். கிங்ஸ்லி போகிறதுக்கு முன்னாடி கீழே நம்மளுடைய சீல URL இருக்கு, tnusa.org/helptnbreathe. அந்த யூஆர்எலுக்கு போய் நீங்கள் தயவுசெய்து உங்கள் டொனேஷன் ஆரம்பிங்க. இது ப்ரொஃபஷனல் ப்ரொக்யூப்மெண்ட் ஏஜென்சி போட்டு ப்ரொஃபஷனல் குவாலிட்டி மெட்டீரியல்ஸை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ரிலேட்டட் அந்த அங்கீகரித்த நிறுவனத்துக்கு மட்டும் இது சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு எஃபெக்ட்டுங்க. யோசிக்காதீங்க. உங்களுடைய ஒரு சப்போர்ட், நீங்கள் ஒரு $550 வருது ஒரு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர், அது கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா 1500 10 லிட்டர்ஸ் கொடுக்கலாம். உங்கள் மனம் போல இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. தயவு செய்து உங்களோட உதவியை மனமார்ந்து கேட்டுக்கிறோம். குறிப்பா அருண் அண்ணா சொன்ன மாதிரி இன்னைக்கு 50க்கும் அதிகமான ஆர்கனைசேஷன்ஸ் தமிழ்நாட்டிற்காக ஒன்றாக இணைந்திருப்பது என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். அருண் அண்ணா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாப்பா. அதுவும் 4 நாள்ல இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ப்ரோக்ராம் நிகழ்ச்சி கொடுக்க முடியும் அப்படின்னா நம்மளுடைய தமிழர்கள் சாதிச்சுட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும். கண்டிப்பா. ஆமா, முடிக்கும் பொழுது அந்த 1 மில்லியன் 2 மில்லியன் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பரை தொடர்றப்ப தான் அதுதான் ரியல் வெற்றியவே நான் கண்டிப்பா நம்ம கருத முடியும். ஸோ தயவு செய்து நீங்க அந்த சப்போர்ட்டை தொடருங்க.
கண்டிப்பா. மிக்க நன்றி அண்ணா. அருண் அண்ணா சொன்ன மாதிரி தான் 50க்கும் அதிகமான ஆர்கனைசேஷன்ஸ் முன் வந்திருக்கிறோம். இந்த காஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதற்கான பேமெண்ட் லிங்க்கும் கீழேயே இருக்குது. www.tnfusa.org/helptnbreathe இதுதான் அந்த லிங்க். இந்த லிங்க்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு பல பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. யூ கேன் கான்ட்ரிபியூட் ஃபார் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர், இல்ல நீங்க ஜெல்லேல பே பண்ற ஆப்ஷன் கூட இருக்கு. ஸோ இப்போ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் அந்தந்த நிறுவனத்துல வந்து இப்ப நமக்கு சொல்லுவாங்க. இப்ப அதற்கு முன்னாடி இந்த விழாவினை ஃபார்மலாக நம்ம ஒரு வரவேற்புரையோடு துவங்கலாம். அந்த வரவேற்புரை அளிப்பதற்காக ஃபெட்னா பேரவையின் செயலாளர் திரு பாலா சுவாமிநாதன் அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம், என் பெயர் பாலா சுவாமிநாதன். நான் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையில் செயலாளராக இருக்கிறேன். முதலில் அனைவருக்கும் எனது அன்பான அன்னையர் நாள் வாழ்த்துக்கள். கணித மேதையார் எழுதிய ஏலாதியில் சொல்லுவார், நிறைவுடைமை, நீர்மையுடைமை, கொடையே பொறையுடைமை, இன்னும் 2 கிளை சொல்லுவார். அதாவது மனவடக்கமுடைமை, நற்பண்புகள் உடைமை, பிறர்க்கு இல்லை என்றாவது கொடுப்பது, பொறுமையோடு இருப்பது, இவை உடையான் பல்லுயிர்க்கும் தாயண்ணன் எனத்தகும். இந்த பண்புகளை உடையவர்கள் அனைத்து உயிர்களுக்கும் தாய் போன்றவர்கள் என்பார்கள். இன்று நாம் அந்த பண்புகளில் ஒன்றான கொடையை பார்க்க போகிறோம். உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பான் ஆர்க்கூற்றே மருந்து என்பார் வள்ளுவர். ஒரு நோயை உடையவர்களும், இந்த கோவிட் தொற்று நோயை உடையவர்களும், அதற்கு தேவையான மருந்தும், அதை தீர்க்கும் மருத்துவர்களும், அதை கொடுக்கும் செவிலியர்களும், இந்த 4ம் சேர்ந்துதான் மருத்துவம். நாம் இங்கிருந்து என்ன செய்ய முடியும் என்றால், அதில் ஒன்றான அந்த மருந்து தான். அதாவது அந்த மருந்துக்கு தேவையானவைகள், அது ஆக்சிஜன் டு கான்சன்ட்ரேட்டர்ஸ், இல்லை மெடிக்கல் சப்ளைஸ், இல்லை மெடிசின்ஸ், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், இந்த மாதிரி போன்றவர்களை நாம் இங்கிருந்து கொடுக்க முடியும். அதை கொடுப்பதற்கு தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்பரேஷன்ஸ் என்று ஒன்று உள்ளதல்லவா, அதன் மூலமாக கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு கொடையும் நேரடியாக உற்றவர்களின் பிணியை தீர்ப்பதற்குத்தான் போய் சேரும் என்பதில் சிறு ஐயம் கூட நீங்கள் ஐயப்பட வேண்டியதில்லை. உள்ளும் வகையான அரவினை ஓவாதே என்பது போல உங்களால் முடிந்ததை கொடுங்கள். இப்பொழுதுமே நாம் வட அமெரிக்க தமிழ்ச்சங்கத்தில் இணைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு பேரிடர் நடந்து முடிந்த பின் அதற்காக ஒரு நிவாரணம் செய்ய வேண்டும், அதற்காக நாம் வசூலித்து அவர்களுக்கு நிவாரண பணியில் ஈடுபட வேண்டும் என்றுதான் நாம் முன்வருவோம். ஆனால் இப்பொழுது நாம் அனைவருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. வருமுன்னர் காப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நாம் கொடுக்கும் கொடையின் மூலமாக, இன்று அன்னையர் தினம் அல்லவா, அதனால் சொல்கிறேன், ஒரு குழந்தையின் தாயை காப்பாற்ற முடியும், ஒருவரின் தமக்கையை காப்பாற்ற முடியும், ஒருவரின் தந்தையை காப்பாற்ற முடியும். இது உங்கள் கையில் இருக்கிறது, உங்களால் முடியும். இதை செய்வதற்கு வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை மட்டுமல்ல, தமிழ்நாடு அறக்கட்டளை, அமெரிக்கன் தமிழ் அசோசியேஷன் ஆத்மா, ATEA, இந்தியாஸ்போரா, IIT மெட்ராஸ் அலுமினி அசோசியேஷன், IITM ஃபவுண்டேஷன், தளம், சாஸ்தா ஃபவுண்டேஷன், ஷ்ரதா, ஜவான்ஸ் என்று பல இயக்கங்கள், அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து வருகிறார்கள். எதற்காக ஒன்றிணைந்து வருகிறார்கள் என்றால், நம் தாய் தமிழகத்தில் உள்ள பிணியை நீக்குவதற்காகத்தான். பொதுவாக பிணி என்பதை ஊமையாக நாம் பேசிக்கொண்டிருப்போம். ஆனால் இன்று அது உண்மையாக தாக்கிக் கொண்டிருக்கிறது. இது உங்களால் முடியும். நீங்கள் ஒவ்வொருவரும் ஏற்கனவே செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் அதை ஏன் இன்று செய்ய வேண்டும் என்று கூறுகிறோம் என்றால், இன்று நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு குடையும் இரட்டிப்பாகும். அதை இரட்டிப்பாக கொடுப்பதற்கு ஒரு சேரிட்டி முன் வந்துள்ளது. அது IIT சென்னை அலுமினி அசோசியேஷன் அவர்கள். இந்த இடர்காலத்தில் அனைத்து தமிழர்களையும் ஒன்றிணைத்து இம்மாதிரி ஒரு கொடை திரட்டும் நிகழ்வை குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்திருக்கும் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் தலைவர் கால்டுவல் அவர்கள், ஆத்மா, ATEA மற்றும் TNF, IIT MAANA அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் தடையின்றி நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாம். உங்கள் கொடைகளை தொடர்ந்து நீங்கள் அளித்துக் கொண்டிருங்கள். இதற்காக லிங்க் கீழே கொடுக்கப்பட்டு உள்ளது.
tnfusa.org/helptnbreathe என்னும் தளத்திற்கு சென்று அங்குள்ள டொனேட் என்ற பட்டனை அழுத்தி தாராளமாக கொடுங்கள். உங்கள் உதவி அனைவருக்கும் தேவை, தமிழர்களுக்கு தேவை. நன்றி. நன்றி பாலா சுவாமிநாதன். ஒரு சிறப்பான உரையை நீங்க கொடுத்தீங்க. இந்த நிகழ்ச்சிக்கான அந்த கருவையும் நீங்க கொஞ்சம் சொன்னீங்க. மேலும் அதுல இன்னும் கொஞ்சம் அதிகபட்சமா சொல்லணும்னா, நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் இதற்காக முன் பல்வேறு உழைப்பையும் போட்டு நமக்கு பின்னணியில உழைத்திருக்கிறார்கள். அதுவும் குறுகிய காலத்தில், ஒரு குறுகிய காலத்திலே ஒரு பன்மடங்கு தேவைகளை சந்திக்கும் அளவிற்கு நம்ம நிதி திரட்டுவது சாதாரண விஷயம் இல்லை. அதை நம்முடைய தமிழர்கள், நம்முடைய இந்தியர்கள் இங்கு சாதித்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நம்ம மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். இன்றைய நிகழ்ச்சியின் முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னா, இன்னைக்கு அன்னையர் தினம். உலகத்தில் உள்ள அத்தனை அன்னையர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பங்குதாரர்களின் குழுவின் சார்பாக அன்னையர் தின வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அன்னையர் தினத்தை அன்னைக்கு நம்ம இப்படி ஒரு சிறப்பான நிதியை திரட்டுவதற்கான ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அன்னையர் தினத்திற்கும் இந்த விழாவிற்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்திலே இப்போதைக்கு இருக்கின்ற இந்த சூழலிலே எத்தனையோ சொல்வதற்கு முடியாத அளவிற்கான தேவைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. நம்ம இங்கே இருக்கிறோம், நம்ம அயலக தமிழர்களாக இங்கே இருக்கும் பொழுது அவர்களுடைய தேவை நமக்கு பெருவாரியாக தெரிய வராது. நாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த கிரவுண்ட் லெவல்ல, அந்த நிலத்திலே அந்த தேவைகளை மிகவும் அறிந்த பல நிறுவனங்கள் இதற்காக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிறுவனத்திலிருந்து பல்வேறு நபர்கள் இன்னைக்கு பேச போறாங்க. இப்ப நம்ம இன்னைக்கு கலெக்ட் பண்ண போற இந்த மணி எல்லாம் இந்த அன்னையர் தினத்திற்கும் தொடர்பாக அங்கு உள்ள பல அன்னையர்கள், மருத்துவ உதவி எதிர்நோக்கி கொண்டிருக்கும் அன்னையர்கள், தாய்மார்கள், மனைவிகள், மகளிர், பெண் குழந்தைகளுக்கும் பல பேருக்கும் இது போய் சேரப்போகுது. ஆக நீங்கள் அனைவரும் இன்னைக்கு உங்களுடைய அன்னையர் தினத்திற்கான ஒரு சான்றாக நீங்க அன்னையர் தினத்தை கொண்டாடும் விதமாக நீங்க இந்த ஃபண்ட்ரைசர்ல நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம் தாராளமா. உங்களுடைய அன்னையின் நினைவாக, உங்களுடைய மனைவியின் நினைவாக, உங்களுடைய மகளின் நினைவாக நீங்க தாராளமா நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்படிதான் நாங்க அனைவருமே உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இப்ப இந்த அன்னைய தினத்தின் சிறப்பை நமக்கு பற்றி பேசுவதற்காக நம்மிடையே இந்த நிகழ்ச்சியின் ஒரு ஒருங்கிணைப்பு குழுவிலும் இருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாட்டிலே கிரவுண்ட் லெவலிலே வேலை செய்கின்ற பல்வேறு தன்னார்வலர்களை ஒருங்கிணைத்து வருகிறார்கள். அமெரிக்காவிலும் ஒரு பெரிய தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் தலைமை பொறுப்பிலும் இருக்கிறார்கள். அவர்கள் திருமிகு உஷா சந்திரா அவர்கள், பிரசிடென்ட் ஆஃப் TNF. அவர்களை அன்னையர் தினத்தை பற்றி பகிர்ந்து கொள்ள இப்போது நான் அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் உஷா. வணக்கம். இன்னைக்கு அன்னையர் தினம். அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையேன்னு நம்ம வணக்கம். அன்னையர் தினம் இன்னைக்கு. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே அப்படின்னு பாட்டே இருக்கு. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடின்னு பாரதியார் சொன்னாரு. அது அம்மாவுக்கு தான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். நமக்கு ஒரு சின்ன உடம்பு, ஒரு சின்ன இதுன்னா கூட அம்மா தான் ரொம்ப வருத்தப்பட்டு நம்மளை இது பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட இந்த அன்னையர் தினத்துல இன்னைக்கு இந்த ஃபண்ட்ரைசிங் ஈவெண்ட்டை நடத்துறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தமிழ்நாட்டுல நடக்கிற எல்லா இதையும் இப்ப கேட்கும் போது மனசு அப்படியே பதறுது. ஆனா இந்த சமயத்துல இந்த இத்தனை ஆர்கனைசேஷன் சேர்ந்து நம்ம இந்த ஃபண்ட்ரைசிங்க பண்றோம். அது ஆரம்பிச்சதே போன வாரம் தான் ஆரம்பிச்சோம். அப்படியே அன்னைய தினம் ஒரு இதுவாதான் அமைஞ்சது. அன்னை அப்படிங்கிறவங்க நமக்கு எப்படி உதவுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் எல்லாரும் சேர்ந்து இந்த அன்னையர் தினத்துல நிறைய டொனேஷன் கொடுத்து தமிழ்நாட்டுக்கு உதவி செய்யணும். நீங்க எல்லாரும் இது பண்ணோம். On behalf of Tamil Nadu Foundation, as well as all the organizations that have partnered with us, the 50+ organizations that have partnered with us, my best wishes and happy Mother's Day to all of you. அன்னையர் தின வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். வணக்கம். மிக்க நன்றி உஷா, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்ப உங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக நீங்க சில கருத்துக்களை நீங்க கிளியரா சொன்னீங்க. இப்ப உங்களை போலவே பல சேவைகளை செய்து வரும் ஆத்மா நிறுவனத்தை சார்ந்த மருத்துவர் கலை அவர்களையும் நாம் இப்போது அழைக்கலாம். அவரும் அன்னையர் தினத்தை பற்றி நம்மோடு சில வார்த்தைகள் இன்று பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களையும் நம்ம அழைப்போம். வணக்கம் கலை. வணக்கம்.
கலை, நீங்க எங்களோட இந்த நிகழ்ச்சியில கலந்ததுக்கு மிக்க நன்றி. இப்ப இன்னைக்கு சிறப்பான அன்னையர் தினம். நீங்களும் வந்து ஒரு அன்னையாக, ஒரு தாயாக நீங்க இங்கே மட்டும் இல்லாம இந்தியாவிலும் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கெல்லாம் அனைவரின் சார்பாகவும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பு குழுவில் ஒரு முக்கிய நபராகவும் இருக்கின்றீர்கள். அதற்கும் நன்றி. ஆக இன்னைக்கு அன்னையர் தினம் சிறப்பு. இந்த அன்னையர் தினத்தோட தொடர்பு படுத்தி நம்ம இந்த ஃபண்ட்ரைசரை நம்ம பண்றோம் ஒரு நல்ல காஸ்க்காக. அந்த காஸ்க்காக நீங்க எல்லாம் பேக்ரவுண்ட்ல நிறைய உழைத்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். இப்ப அன்னையர் தினத்தை பத்தி நீங்க கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க. தாய் திருநாட்டை, தமிழ் அன்னையை, என்னை ஈண்டெடுத்த என் தாயை வணங்கி, தமிழ் அன்னை சுவாசிக்க நிதி திரட்ட கூடியிருக்கும் அனைத்து தொண்டு நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வாழ்த்தி, சிறப்பு விருந்தினராக வருகை தரும் அனைவருக்கும் நன்றி கூறி, இச்சபையை மதித்து இணையதளம் வாயிலாக இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் பாராட்டுக்களும் கூறி உங்கள் அனைவருக்கும் என் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் அன்னையர் தினம் மகிழ்ச்சியானதா, சந்தோஷம் நம்ம கொண்டாடலாமா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். சாதாரணமா பெருசா நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வரல. மனசுல பட்டதை சொல்லலாம், பேசலாம் அப்படின்னு நினைச்சேன் அன்னையர் தினம் அன்று. சாதாரணமா அம்மா நம்ம கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? அன்னையர் தினத்தன்றைக்கு பிள்ளைங்க கேட்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க, அம்மா உங்களுக்கு என்ன வேணும்? எந்த தாய் என்ன சொல்லுவாங்க? எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நீங்க நல்லா இருந்தா போதும், இல்லைங்களா? அதே தானே தமிழ் அன்னையும் விரும்புவாள். நம் தமிழ் தாய், தமிழ் அன்னையும் அதைத்தானே விரும்புவாள். ஆனால் இன்று அவளுக்கு அது கிடைத்திருக்கிறதா? இன்று அவளுக்கு அது உண்டா என்பதுதான் கேள்வி. சின்ன ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆஸ் ஆஃப் May 9 இன்னைக்கு அன்னையர் தினத்தன்று வெளியிட்ட ஒரு புள்ளி விவரம். இது அப்டேட்டட் ஆஸ் ஆஃப் எஸ்டர்டே, நேற்று அப்டேட் பண்ண புள்ளி விவரம். தமிழ்நாட்டில் நமக்கு கியூமுலேட்டிவ் கேசஸ் 13,51,362. அதுல இறப்பு 15,412. இது நேற்றைய தினம் இன்னைக்கு அறிவிச்சாங்க. இன்னைக்கு காலையில ஒரு 6 மணி அளவுல இந்த செய்தி அறிவித்தது. சென்னையில 3,83,644 கியூமுலேட்டிவ் கேசஸ். டெத் ரேட்டு 5,153. இது நம்ம பர்சன்டேஜ் வழியா பார்த்தோம்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 1.5%. ஆனா ஒரு நபருக்கு, ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இறந்தாலும் அது இழப்பு தானே. இன்னைக்கு காலையில நான் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது she said, today is Mother's Day and this was the same day my mom died last year due to COVID. So COVID is rampant. நம்ம அன்னைன்னா நமக்கு என்ன தோணும்? அன்னை என்றால் அன்பு, அன்னை என்றால் இரக்கம், அன்னை என்றால் தியாகம், அன்னை என்றால் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், இல்லைங்களா? ஸோ பேசிக்கலி என்ன, அனைத்து நல்லொழுக்கங்களும் இருந்தா அவங்க அன்னையர் குணம் உள்ளவர்கள். அவங்க தாயா இருக்கணும் இல்ல பெண்ணா இருக்கணும்னு கிடையாது. அன்னையர் குணம் இருந்தாலே நல்லொழுக்கங்களில் மிகச்சிறந்தது ஈகை. திருக்குறள் படிச்சிருப்பீங்க எல்லாம். ஈதல் இல்லையேல் ஊதியம் இல்லை உயிர்க்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உயிரோட இருக்கிறதுக்கே இட்ஸ் அ வேஸ்ட் நம்ம ஈதல் செய்யலைன்னா. ஸோ அனைவருக்கும் இதை ஞாபகப்படுத்திக்கோங்க. அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ஆனர் யுவர் மதர். ஏற்கனவே 2 பேரும் சொன்ன மாதிரி ஆனர் யுவர் மதர் ஆர் எனிபடி, அவங்களுக்கு மரியாதை செலுத்தி, அன்னையருக்கோ அன்னை உள்ளங்களுக்கோ மரியாதை செலுத்தி, ப்ளீஸ் டொனேட் டு யுவர் மதர்லேண்ட். லெட்ஸ் ஹெல்ப் தமிழ்நாடு பிரீத். தமிழ் அன்னைக்கு மூச்சு விட உதவுவோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி கலை மற்றும் திருமிகு உஷா. உங்க இருவருக்கும் இந்த ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது உங்கள்கிட்ட ஒரு சுருக்கமான ஒரே ஒரு கேள்வி.
நீங்களே அன்னையர்களா இருக்கிறீங்க. நீங்க இருவரும் பல்வேறு தொண்டுகளை செஞ்சுட்டீங்க. உங்களுடைய அன்னையை பற்றி ஒரு வார்த்தையில குறிப்பிடணும் அப்படின்னா என்ன வார்த்தையை நீங்க சொல்லி அவங்கள குறிப்பிடுவீங்க? ஆங்கிலமாவும் இருக்கலாம், தமிழாவும் இருக்கலாம். உஷா, உங்களிடம் முதல்ல. அம்மா, என்னுடைய அம்மா வந்து அன்பு வெள்ளம். அன்பு வெள்ளம், ரொம்ப இனிமையான வார்த்தை. சிறப்பா சொல்லிட்டீங்க. அடுத்தது கலை, நீங்க சொல்லுங்க. நானும் அதேதான் யோசிச்சு வச்சிருந்தேன். முதல்ல தோணுனது அதுதான். அம்மா என்றால் அன்புதான் முதல்ல வந்தது. ரெண்டாவது வந்து தியாகம். மிகச்சிறப்பு. பல்வேறு அன்னைகளும் வந்து இன்னைக்கு நமக்காக பல்வேறு தியாகங்களையும் செய்த அனைவருக்காகவும் நம்ம மீண்டும் ஒரு முறை அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த செக்மெண்ட்டை நம்ம நிறைவு செய்யறோம். அனைவருக்கும் நன்றி வந்து கலந்து கொண்டு வந்திருக்கு. உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் உங்களுடைய நிறுவனங்களின் செக்மெண்ட்ஸ்ல. மிக்க நன்றி. நன்றி. இப்ப நம்ம அடுத்த செக்மெண்ட்குள்ள போக போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ்நாட்டிற்காக நம்ம இந்த நிதி திரட்டிட்டு இருக்கோம். அத்தகைய தமிழ்நாட்டின் அரசு இப்ப புதிதாக பதவியேற்றிருக்கிறார்கள். அந்த அரசின் உடல் நலத்துறைக்கான அமைச்சர், நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நமக்காக வாழ்த்து தெரிவித்து ஒரு காணொலியை நமக்காக கொடுத்திருக்கிறார்கள். அவர் மாண்புமிகு திரு மா. சுப்பிரமணியம் அவர்கள். அவர்களுடைய அந்த வாழ்த்து காணொலியையும் இந்த நிகழ்ச்சியை பற்றின குறிப்பினையும் நான் இப்போது காணொலி வடிவில் நாம் காணலாம். வணக்கம். தமிழகத்தில் கொரோனா பேரிடரினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை காப்பதற்கும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் தமிழகத்தின் முதல்வர் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் மிக சிறப்பான வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் அவரின் கரத்தை வலுப்படுத்த அமெரிக்காவில் உள்ள தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பான வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும், அமெரிக்காவில் இயங்கிக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு அறக்கட்டளையும், அமெரிக்க தமிழ்நாடு மருத்துவக் கழகமும் ஒருங்கிணைந்து தாய் தமிழ்நாட்டில் பரிதவித்துக் கொண்டிருக்கிற தமிழர்களுக்கு உதவ சுமார் 15 கோடி ரூபாயை திரட்டிக் கொண்டிருக்கிற நல்ல செய்தியை ஊடகங்களின் வாயிலாக அறிந்தேன். உண்மையில் இந்த அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நன்றிக்குரியவைகள். அவைகளுக்கு எங்களுடைய நன்றியும் வணக்கமும் பாராட்டுகிறோம். மிக்க நன்றி திரு மா. சுப்பிரமணியம் அவர்களே. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி, உங்களுடைய காணொலிக்கும் நன்றி. இப்பொழுது அடுத்தபடியாக ஒரு சிறு அறிவிப்பை நமக்காக வழங்குவதற்கு வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் தலைவர் திரு கால்வெல் வேல்நம்பி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் திரு கால்வெல் அவர்களே. வணக்கம் கிங்ஸ்லி, ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. பார்த்து கொண்டிருக்கும் பார்க்க போகும் அனைத்து மகளிர் அன்னையர்களுக்கு அன்னையர் தின நல்வாழ்த்துகள். இன்னைக்கு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படிங்கிற மாதிரி 2 மில்லியன் தொகை, 15 கோடி தாய் தமிழகத்திற்கு வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்த தூறுபோல் கெடும் என்ற வள்ளுவரின் சூழலில் வருவதை காப்பதற்காக இந்த ஒரு முயற்சி. அந்த முயற்சியில முதலா கேட்ட உடனே இப்பதான் செய்தி வந்தது, டாலஸ்ல இருந்து இருவர் முன் வந்து சொல்லியிருக்காங்க. திரு பால்பாண்டியன் அவர்கள் $10,000 கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு இந்த மொத்த குழுமங்களின் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி திரு பால்பாண்டியன் ஐயா அவர்களே. உங்களுடைய தொண்டு செல்வத்து பயனை ஈதல் என்பதற்கு இலக்கணம் நீங்க. அதே மாதிரி சாஸ்தா அறக்கட்டளை அவர்கள் உடனே இப்போ ஒரு 5,000 வெள்ளி கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துருக்காங்க. அவர்களுக்கும் நன்றி. இப்போ கணக்கு ஆரம்பம் 10, அடுத்தது 5. 1 வெள்ளி என்றாலும் அது ஒரு உயிரை காக்க பயன்படும் என்பதை நினைத்து நீங்க எல்லாரும் உங்களால முடிஞ்சத எந்த அளவுக்கு மனம் உவந்து பாக்கெட்டை திறந்து பெருசா கொடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த சூழல் எல்லாரும் கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. பால்பாண்டியன் ஐயா மீண்டும் ஒரு முறை நன்றி. திரு வேலுராமன், விசாலாட்சி வேலு 5,000 வெள்ளி, அவர்களுக்கு நன்றி. இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டே இருப்பேன். நான் வரும்போதெல்லாம் நல்ல செய்தியோட வரேன். நன்றி. அது மட்டும் இல்ல, இப்போ சுகாதார அமைச்சர் அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நீங்க எடுக்கிற முயற்சிக்கு இங்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து இந்த ஒரு முயற்சியை எடுத்து வச்சிட்டு இருக்கோம். தொடர்ந்து செயல்படுவோம். நன்றி. கிங்ஸ்லி, நீங்க எடுத்துக்கலாம்.
மிக்க நன்றிண்ணா. ரொம்ப சிறப்பான நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறீங்க. அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். இப்ப நம்ம அடுத்த செக்மெண்ட்குள்ள போகலாம். மிக்க நன்றி. இப்ப நம்ம அடுத்து பேச போறது, நமக்கு இந்த நிகழ்ச்சிக்காக நமக்கு உதவுகின்ற ஒவ்வொரு நிறுவனங்களையும், ஒவ்வொரு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் நாம் அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறோம். அவர்கள் எவ்வாறு இந்த தொற்று கால சூழலிலே மக்களுக்காக உதவி செய்கிறார்கள், இதுவரைக்கும் என்னென்ன பணிகள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், இந்த பர்டிகுலர் காஸ் எது அவர்களுக்கு ஒரு தூண்டுகோலாக அமைந்தது அப்படின்ற பல்வேறு கருத்துக்களை அவர்கள் நம்மளோடு பகிரப் போகிறார்கள். எல்லாமே நமக்கு எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்ட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி தான் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு இணைவதற்காக தூண்டுகோலாக இருந்திருக்கும். அவற்றையெல்லாம் அவர்களுடைய வாயிலாகவே நாம் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகின்றோம். முதலாக நாம் அழைக்க இருப்பது, இந்த நிறுவனம் பல ஆண்டு காலமாக அமெரிக்காவிலும் தமிழ்நாட்டிலுமே செயல்பட்டு வருகின்றது. இந்த நிறுவனத்தை தெரியாத நம்முடைய அயலக தமிழர்களே இருக்க மாட்டார்கள் என்று சொல்லலாம். இவர்களுடைய தொண்டு குறிப்பாக பள்ளி கல்வியிலே தமிழகத்திலே பின்தங்கிய இடங்களில் உள்ள பள்ளிகளுக்கு பெருவாரியான உதவிகளை செய்வதிலே பல்வேறு ஆண்டு காலமாக சிறப்பான பணியை செய்து கொண்டு வந்திருக்கும் ஒரு இயக்கம். எந்த இயக்கம்னு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. TNF, தமிழ்நாடு ஃபவுண்டேஷன், தமிழ்நாடு அறக்கட்டளை. இப்பொழுது தமிழ்நாடு அறக்கட்டளையின் சார்பாக அவற்றிலே பணிபுரியும் சில அலுவலர்களை நாம் இப்போது அழைக்கலாம். முதலிலே நம்முடைய ஏற்கனவே இணைந்த திருமிகு உஷா சந்திரா அவர்கள். வணக்கம் உஷா. வணக்கம். அடுத்தபடியாக நாம் அழைக்க இருப்பது திருமிகு திரு முருகன் அவர்கள். வணக்கம் முருகன். வணக்கம். அடுத்தபடியாக நாம் அழைக்க இருப்பது திரு வீரா வேணுகோபால். வணக்கம் வீரா. வணக்கம். அடுத்தபடியாக நம்மோடு இணைய இருக்கின்றார் திரு சோமலை அவர்கள். வணக்கம் சோமலை. 4 பேரும் இப்ப இந்த நிகழ்ச்சிக்காக ஒத்துழைத்து TNF இணைந்து இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று ஒரு முன்னோடியாக இருந்து செயல்படுகின்றீர்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில கொடுக்கப்படுகின்ற அனைத்து நிதியும் TNF மூலமாக, அந்த ஒரு வெப்சைட் மூலமாக நாம் அளிக்க இருக்கின்றோம். மீண்டும் www.tnusa.org/helptnbreathe அப்படிங்கிற லிங்க்ல எல்லாரும் நீங்க உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் தரலாம். இப்பொழுது TNFக்கு மக்களிடம் இருக்கின்ற ஒரு பெருவாரியான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஃபண்ட்ஸ் நம்ம இப்ப கலெக்ட் பண்றதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். இது ரொம்ப சிறப்பான இனிஷியேட்டிவ். ஆனா இந்த ஃபண்ட்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம், இதற்கு என்ன பிளான் வச்சிருக்கோம் அப்படிங்கிற கேள்வி எல்லார்ட்டையுமே பெருவாரியா இருக்கு நேற்றிலிருந்து. ஆக அந்த கேள்விகளை எல்லாம் இந்த செக்மெண்ட்ல நீங்க ஆர்கனைஸ் பண்ணி நீங்க அதற்கான தெளிவான விடைகளை எல்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறோம். இப்ப இந்த செக்மெண்ட்டை நாங்க உங்களிடம் ஒப்படைக்கின்றோம். மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். தமிழ்நாடு அறக்கட்டளை 47 வருஷமாக நாங்க தமிழகத்துல சேவை செய்து வருகிறோம். பல சிச்சுவேஷன்ஸ்ல சுனாமி, அப்புறம் 2015 ஃப்ளட்ஸ் ரிலீஃப், அப்புறம் கஜா புயல், இது எல்லாமே இந்த மாதிரியான டிசாஸ்டர் ரிலீஃப் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்கு. இந்த கரண்ட் சிச்சுவேஷன் நமக்கு போன வருஷமே கோவிட் சிச்சுவேஷன் வந்தப்போ நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு $50,000-$60,000 கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்ததா இப்ப வர பணத்தை, இவ்வளவு பணத்தை நம்ம எப்படி என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது முருகன் நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்களா? சொல்றேங்க. எங்களுடைய சென்னை அலுவலகத்தை திரு ராஜரத்னம் அவர்களும் முனைவர் இளங்கோ அவர்களும் தலைமையில் இயங்கி வருகிறது. பெரும்பாலானவர்கள் எல்லாம் வாலண்டியர்ஸ் தான். அவர்கள் அரசாங்க அதிகாரிகளுடன், அரசாங்க ஆஸ்பத்திரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைகளை உடனுக்குடன் அறிந்து டாக்குமெண்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணம் சேர்ந்தவுடன் அங்கு வாங்க வேண்டிய இயந்திரங்கள் என்ன, அங்கு தேவைப்படும் இயந்திரங்கள் என்ன, அதாவது அரசாங்கத்துடைய ஆக்சிஜன் ஜெனரேட்டர்ஸோ இல்லாட்டி ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸோ என்ன தேவை என்பதை அவர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். அப்புறம் நம்ம இங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ண போறோம். ஏன்னா அங்க கிடைக்கல, இங்கேதான் கிடைக்குது. அந்த இயந்திரங்கள் எல்லாம் இங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ணி அங்க தமிழ்நாட்டுக்கு அனுப்புற பிளான்ல இருக்கிறோம் இப்போதைக்கு. அதாவது இப்போதைய தேவைகளை அறிந்து நான் சொல்றது, தேவைகள் தினம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நாளை தேவை என்ன என்பது தெரியாது. நாளைக்கு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் எல்லாருக்கும் இருக்குது, வேற ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்த தேவைகளை அறிந்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் பணியிலே நாங்கள் இப்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். தேங்க்ஸ் முருகன். முதல்ல அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம்னு சொல்லிட்டேன் நானு. ஆனாலும் தமிழ்நாடு அறக்கட்டளை 47 வருடமாக 1974 ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட்
74ல ஸ்டார்ட் பண்ணது 4 பேரு, இப்ப 1200 பேர் வந்து எங்க உறுப்பினரா இருக்காங்க. ஆனா 1000க்கும் மேலான 10,000க்கும் மேலான சப்போர்ட்டர்ஸ் எங்களுக்கு இருக்காங்க. 26 கிளைகள் இங்க யுஎஸ்ஏல இருக்கு. எங்களுடைய பெரிய ஸ்ட்ரென்த் வந்து சென்னையில எங்களுக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு. அந்த we have board of directors, board of trustees, sorry, and chairman of the board is there, and also எங்களுக்கு வந்து ஒரு சிஇஓவும் இருக்காங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருக்காங்க, ஃபீல்ட்ல வந்து ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் எங்களுடைய எல்லா ப்ராஜெக்டும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அண்ட் இந்த லேண்ட் எங்களுக்கு அந்த பில்டிங்கோட லேண்டே திரு எம்ஜிஆர் அவர்கள் எங்களுக்கு 1978 நினைக்கிறேன் அந்த சமயத்துல இங்க வந்து பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கொடுத்ததுதான். அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. அந்த இது இப்ப வளர்ந்து பெரிய ஆலமரம் போல் நாங்க எல்லாருக்கும் சேவை செய்து வருகிறோம். இந்த எப்பவும் எஜுகேஷன், விமென்ஸ் எம்பவர்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், இந்த 4 எங்களுடைய பில்லர்ஸ்ன்னு சொல்லலாம். எஜுகேஷன் இஸ் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். 68 பள்ளிகள், 14 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாட்டில் மெல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து கோச்சிங் கொடுத்து அவங்கள ஒரு 10வது பாஸ் பண்ண வச்சு மேல வாழ்க்கையில ஒரு பயணம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோச் பண்ணி கொடுக்குறோம். காலேஜ் டூர்ஸ் எல்லாம் நடத்துறோம். திஸ் இஸ் அவர் மெயின் ஃபோக்கஸ் கரண்ட்லி. இந்த டிசாஸ்டர் ரிலீஃப் அதை பத்தி எப்படி பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நான் எங்களுடைய முன்னாள் தலைவர் திரு சோமசுந்தரம் அவர்கள், ஆல்சோ டிஎன்எஃப் ஓட சென்னை லைஎஸ்ஆர், அவங்கள 4 வார்த்தை சொல்றதுக்கு கூப்பிடுறேன். வணக்கம் சோமசுந்தரம். மியூட்ல இருக்கீங்க போல இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல அன்னையர் தின வாழ்த்துக்கள். உஷா சொன்ன மாதிரி தமிழ்நாடு அறக்கட்டளைக்கு வந்து இந்த மாதிரி டிசாஸ்டர் ரிலீஃப்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டிசாஸ்டர் ரிலீஃப்க்கு முன்னாடி எங்களை பொறுத்தவரையும் எவ்ரிடே இஸ் அ மதர்ஸ் டே. தமிழ்நாட்டுக்கு 365 நாட்களும் 24 மணி நேரமும் சேவை செய்கிற அமைப்பு. We are the only organization approved to work inside government schools. அரசு பள்ளிகளுக்குள்ள மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி இயங்குகிற ஒரே தன்னார்வலர் அமைப்பு தமிழ்நாடு அறக்கட்டளை தான். இந்த டிசாஸ்டர் ரிலீஃப்ல நிறைய அனுபவம் இருக்கு. நீங்க டிஎன்எஃப் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா 2015 சென்னை ஃபிளட் ரிலீஃப் 130 ஆர்கனைசேஷன்ஸ் அமெரிக்கால ஒன்னு சேர்ந்து FeTNA, ATMA, தமிழ் சங்கங்கள், கோயில்கள், 130 ஆர்கனைசேஷன்ஸ், $1.3 மில்லியன். வெப்சைட்ல போய் பாருங்க, எல்லா விவரமும் இருக்கு. அதே மாதிரி சைக்ளோன் கஜா எத்தனையோ முறைகள்ல பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நிறைய பேர் கேட்கலாம், எதுக்காக நான் தனியா அனுப்பக்கூடாதான்னு. நீங்க தாராளமா அனுப்புங்க, நாங்க யாரும் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லல. இந்த அமைப்புகள் மூலமா அனுப்புறதோட வித்தியாசம் என்னன்னா, முக்கியமா உங்களோட ஹார்ட் ஏர்ன் டாலர்ஸ். நாங்க எல்லாரும் அமெரிக்கால இருக்கவங்க, இந்த ஸ்கிரீன்ல இருக்க 4 பேரும் எங்களுக்கு தெரியும் இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் எல்லாருன்னு. உங்களோட ஹார்ட் ஏர்ன் டாலர்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணணும். $1 $5 ஆக்கணும், $3 ஆக்கணும்னா நீங்க இங்க கொடுக்கறது தான் சரியான முறை. ஏன்னால அதை ஸ்ட்ரெச் பண்ண முடியும். மேட்சிங் டாலர்ஸ் மட்டும் இல்ல, மேட்சிங் டாலர்ஸ் முக்கியம். இப்ப ஃபிளட் ரிலீஃப்ல எடுத்துட்டீங்கன்னா, நீங்க தனிப்பட்ட முறையில கட்டினீங்கன்னா 7 லட்சம் ரூபாய் வீடு தமிழ்நாடு அறக்கட்டளை 2 லட்சத்துக்கு கட்டி கொடுத்தோம். அங்க உள்ள செல்வாக்கு, அங்க உள்ள எங்க எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதெல்லாம் பார்த்து பண்றது. ஸோ மல்டிப்ளைங் யுவர் டாலர், ஸ்ட்ரெச்சிங் யுவர் டாலர், அதையெல்லாம் விட முக்கியமா மோஸ்ட் நீடி, இடைத்தரகர்கள் இல்லாம, நடுவில் மிடில் மேனே கிடையாது. we never give the money directly to the government. We procure the materials and work with the government. அதுதான் தமிழ்நாடு அறக்கட்டளையினுடைய ஸ்ட்ரென்த். 47 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறத தொடர்ந்து உங்க எல்லாருடைய ஆதரவுலையும் இந்த கொரோனா தொற்று தொடர்பாகவும் பண்றதுல மிகுந்த ஆர்வத்தோட இருக்கும். நன்றி. வணக்கம். தேங்க்யூ சோமசுந்தரம், நல்லா சொன்னீங்க. உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இதுவும் நடத்தி இந்த $1 மில்லியன் கலெக்ட் பண்ணி நமக்கு ஃப்ளட் ரிலீஃப் எல்லாமே அந்த சமயத்துல நீங்க பிரசிடண்டா இருந்து நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. வீரா, உங்ககிட்ட வந்து நாங்க வந்து இந்த இத்தனை ஆர்கனைசேஷன்ஸோட சேர்ந்து பண்றோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து அவர் வீரா வேணுகோபால் அவங்க வந்து மற்ற ஆர்கனைசேஷன்ஸ் FeTNA எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. வீரா, அதை பத்தி எப்படி நம்ம இந்த ஜாயிண்ட் இது ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சோங்கிற 4 வார்த்தை சொல்லுங்க வீரா. நன்றி உஷா. கேக்குதுங்களா? கேக்குது நல்லா. ஹாப்பி மதர்ஸ் டே. நான் கொஞ்சம் மிக்ஸா பேசுவேன், தமிழ் இங்கிலீஷ் மன்னிக்கவும். பட் நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமெரிக்காவில்
3 மில்லியன்ஸ் மேல தமிழர்கள் இந்தியர்கள் வாழுறாங்க. அதுல கிட்டத்தட்ட 275,000 அமெரிக்கன்ஸ், 100+ ஆர்கனைசேஷன். பட் இந்த இதுக்கு நம்ம பேசும்போது பேரவை ஆத்மாவோட பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இதுக்கு முக்கிய காரணம் லேனா கண்ணப்பன் ஃப்ரம் ATAன்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் மிஸ்டர் கால்வெல் அவர்கள் 2 பேரும் எல்லாம் சேர்ந்து எல்லாரையும் ஒருங்கிணைத்திருக்காங்க. யாரான்னு கேட்டிங்களா, மேஜரா தமிழ்நாடு ஃபவுண்டேஷன், ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் ஆர்கனைசேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கா, அப்புறம் அமெரிக்கன் தமிழ் ஆண்டர்பிரினர்ஷிப் அசோசியேஷன்ஸ், அமெரிக்கன் தமிழ் மெடிக்கல் அசோசியேஷன், and then International Tamil Academy, along with IIT Madras Foundations, and then India's Diaspora. இவங்க கோர் ஆர்கனைசேஷன் சொல்லலாம். இவங்க எல்லாம் ஒன்றிணைந்து தமிழர்களுக்காக உதவி பண்ணணுங்கிறதுக்காக ஒன்று சேர்ந்திருக்காங்க. இது பாராட்டத்தக்கமான ஒரு விஷயம். மற்றவங்களும் இருக்காங்க, நிறைய தமிழ் ஆர்கனைசேஷன்ஸ், அதர் ஃபவுண்டேஷன் ஜாயின் வித் அஸ். நேம் சொன்னா அது போயிட்டே இருக்கணும். அவங்க சொன்ன மாதிரி 50+ ஆர்கனைசேஷன். எல்லாருக்கும் ஒரு முதல் நன்றியை தெரிவிக்கிறோம். இது ஒரு நோபல் கான் சொல்ல முடியாது, இது கிளாமிட்டின்னு சொல்லலாம், நேச்சுரல் கிளாமிட்டி. அதுக்கு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து, அதுவும் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் மூலமா, ஏன்னா நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. அது இல்லாம IIT மெட்ராஸ் ஃபவுண்டேஷன் ஏற்கனவே 1 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எவ்வளவு கலெக்ட் பண்றோமோ அதுக்கு மேட்ச் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி தே ப்ரொக்யூர்ட் சம் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் தமிழ்நாடு. அது டீடைல்ஸ்லாம் எல்லாரும் கொடுப்பாங்க இன் ஜென்ரலா, பிகாஸ் டிரான்ஸ்பரன்சி, விசிபிலிட்டி இஸ் கோயிங் டு பி பார்ட் ஆஃப் அவர் மந்த்ரா இந்த ஃபண்ட் ரைசிங்கை பொறுத்த அளவுக்கு. அதை பார்த்தீங்கன்னா ஹெல்ப் தமிழ்நாடு பிரீத் born from help India. So it's a good concept, but we are going to help as many families in Tamil Nadu. ரொம்ப நன்றி. தேங்க்யூ வீரா. சோம்லே, நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில். அதை பத்தி ஒரு கொஞ்சம் உங்களுடைய இதில் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம எப்படி பண்ணினோம் அதை கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். அதாவது தமிழ்நாட்டில் தொடாத துறையே கிடையாதுங்க. தமிழ்நாடு அறக்கட்டளை பொறுத்தவரையும் கம்ப்யூட்டர் எஜுகேஷன்ல கிண்டி இன்ஜினியரிங்ல முதலா கம்ப்யூட்டர் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது தமிழ்நாடு அறக்கட்டளை தான். அடுத்து இப்ப சத்துணவு திட்டத்துல இந்த புகையடுப்புனால கண்ணெல்லாம் குருடாச்சு நிறைய பேருக்கு. சமைக்கிறவங்க அன்னையர் தினம் அதுல சமைக்கிறவங்க எல்லாம் அம்மாக்கள் தான். அவங்களோட கண்ணு நிறைய குருடாச்சு. பேமலா வேஷ்ங்கிற ஒரு லேடி பார்த்துட்டு இது மிக கொடுமை, இதெல்லாம் கேஸ் அடுப்பு ஆக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு முதல் முயற்சி எடுத்தது தமிழ்நாடு அறக்கட்டளை தான். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை கவர்மெண்ட் எடுத்து தமிழ்நாடு அறக்கட்டளையுடைய நோக்கமே ஒரு தன்னார்வலர் நிறுவனம் மட்டும் பத்தாது. தமிழ்நாட்டுக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. We identify the problems, come up with some solution, then hope a much bigger, larger organization like Government of Tamil Nadu or other international NGOs can take. அந்த மாதிரி சத்துணவு திட்டத்தில் புகையெடுப்பை மாற்றி கேஸ் அடுப்பை கொண்டு வந்த பெருமை தமிழ்நாடு அறக்கட்டளைக்கு உண்டு. இப்போ இந்த மெல்லக்கற்கும் மாணவர்களுக்கு திட்டம் கண்டிப்பா ஒரு காலத்துல கவர்மெண்ட் அதை எடுத்து பெரிய லெவல்ல நடத்துங்கிற நம்பிக்கை இருக்கு. சீர்காழியில மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைங்களுக்கு பண்றோம். வேதாரண்யத்துல டெஸ்டிடியூட் உமனுக்கு பண்றோம். தமிழகத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்க பலரும் போகாத மூளை முடுக்கெல்லாம் தமிழ்நாடு அறக்கட்டளை பல திட்டங்களை கிராமப்புறங்கள நூலகங்களுக்கு பண்றோம். மற்ற NGOs பண்ணாத ப்ராஜெக்ட்ஸை யூனிக்கா எடுத்து பண்றது தமிழ்நாடு அறக்கட்டளையுடைய ஒரு சிறப்பு. வணக்கம், தேங்க்யூ. இன்னைக்கு அந்நியர் தினமானதுனால எல்லா மதர்ஸுக்கும் தமிழ்நாடு அறக்கட்டளை சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஹாப்பி மதர்ஸ் டே. நீங்க எல்லாரும் உங்களுடைய மதர், உங்களுடைய ஒய்ஃப், உங்களுடைய சிஸ்டர், உங்களுடைய டாட்டர் இவங்களை ஆனர் பண்ணி ஒரு $100, $10, $1000 எவ்வளவு கொடுத்தாலும் எவ்ரி டாலர் கவுண்ட்ஸ். ஸோ நீங்க ப்ளீஸ் போய் டொனேட் பண்ணுங்க. அண்ட் நாங்க எல்லாரும் சேர்ந்து நடத்துற இந்த இதுல எங்களுடைய கோல் $2 மில்லியன். அண்ட் அது கலெக்ட் ஆகிறதுக்கு இன்னைக்கு நீங்க உங்க எல்லாருடைய உதவியும் தேவை. ஸோ ப்ளீஸ் கோ டு www.tnfusa.org/helptnbreathe அப்படிங்கிற அந்த இதுல போய் வெப்சைட்ல போய் டொனேட் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ட் வீரா, இந்த தமிழ்நாடு அறக்கட்டளையில நம்ம பெரிய ஸ்ட்ரென்த் நம்ம சென்னையில இருக்கிற ஆபீஸ்னு சொன்னோம். நீங்க அதை பத்தி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க வீரா. அவங்க என்ன பண்றாங்க, நமக்கு எப்படி நம்மளால இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் சிறப்பா நடத்த முடியுது
அப்படிங்கறத நீங்க அதை பத்தி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க வீரா. நன்றி. நல்ல கொஸ்டினுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் சென்னை ரன் பண்றது வந்து ஒன் ஆஃப் த ஐஏஎஸ் ஆருங்க, ஐஏஎஸ் அதிகாரி, முன்னாடி இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டு மிஸ்டர் ராஜரத்னம் ஐயா அவர்கள். அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் என்னன்னா, கரண்ட்ல எந்த செக்ரட்டரி எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் நிறைய தொடர்பு இருக்கு, மோர் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட். அதனால அவங்க என்ன பண்றாங்க, இப்ப தமிழ்நாடு மெடிக்கல் கார்பரேஷனோட பேசிட்டு இருக்காங்க. அவங்க தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எனி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எனிதிங் யூ நேம்ங்க, ஆல் த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தே ஹாவ் த மீன் டு டிஸ்ட்ரிபியூட் ஃப்ரம் அ சப்ளை செயின். ஸோ பொதுவா நம்ம என்ன பண்ண போறோம், அவங்களோட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி எங்க போகணும், ஏன்னா நிறைய பர்சனல் ரிக்வஸ்ட் இருக்கு, நம்மளும் வந்து எங்க நீட் இருக்குன்னு ஆல்ரெடி ஐடென்டிஃபைட் விச் ஹாஸ்பிட்டல், வெதர் இஸ் மதுரை ஆர் சேலம் ஆர் கோயம்புத்தூர் ஆர் திருநெல்வேலி, எல்லா இடத்துலையும் அவங்க ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க என்ன ஆக்சுவல் நீடுன்னு. அதை தமிழ்நாடு மெடிக்கல் கார்பரேஷனோட சேர்ந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணி அந்த எல்லா இடத்துக்கும் போய் சேர்ற கடைசி வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் போய் எண்ட் பாயிண்ட் ஆகிற வரைக்கும் TNF local chapter will help. இது வரைக்கும் already they have a plan, already they have built a partnership with the Tamilnadu Medical Corporation. Thank you வீரா. முருகன், நீங்க வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழ்நாடு அறக்கட்டளை ஒன்றும் இல்லைங்க, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பணிகளை சிறப்பாக செய்யறதுக்கு திரு ராஜரத்னம் அவர்கள் தலைமையில அங்க கொடுத்துருக்குறோம். அவங்க வந்து இத்தனை வருடங்களாக சிறப்பாக செய்து வராங்க. அதே மாதிரி வந்து இந்த பணியை வந்து தமிழ்நாடு அறக்கட்டளை சிறப்பாக செய்யும்னு சொல்லிட்டு இவ்வளவு ஆர்கனைசேஷனும் நம்ம கையில் ஒப்படைச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம வந்துட்டு சிறப்பாக செய்து முடிப்போம் என்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக உள்ளது. தேங்க்யூ முருகன். எங்களுக்கு அங்க வந்து ஸ்டாஃப் இருக்காங்க, CEO திரு இளங்கோ இருக்காங்க. அவங்க வந்து சிறப்பா இந்த எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் நல்லா நடத்துறாங்க. அண்ட் ஆல்சோ தமிழ்நாடு அறக்கட்டளை வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் ஆர்கனைசேஷன். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு டாலரும் எங்க போய் சேருது, எப்படி அது அந்த ப்ராஜெக்ட் நடக்குது அப்படிங்கிற வந்து ஃபீட்பேக் வந்து எப்பவுமே கண்டிப்பா நாங்க எல்லாருக்குமே கொடுக்குறோம், எல்லா டோனர்ஸுக்குமே கொடுக்குறோம். அண்ட் எங்களுடைய வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட்ஸும் லிஸ்டடா இருக்கும். அந்த ப்ராஜெக்ட்ஸோட போட்டோஸ் எல்லாமே அதுல லிஸ்டடா இருக்கும். ஸோ கண்டிப்பா போய் பாருங்க. உங்க ஒவ்வொரு டாலரும் எதுவுமே வேஸ்ட் ஆகாது, எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். திரு சோமசுந்தரம் சொன்ன மாதிரி we will only double and triple the amounts and make sure we work with the partners and get the best of the things that we can get and send it. And again எங்களுடைய அப்பீல் என்னன்னா, $1 $10 $100 எவ்வளவு வேணாலும் என்னமா முடியுமோ அதை கொடுங்க. ஹெல்ப் தமிழ்நாடு பிரீத், ப்ளீஸ் ஹெல்ப் சேவ் லைஃப்ஸ். வணக்கம், நன்றி. தேங்க்யூ கால்வெல். ரொம்ப நன்றிங்க. முன்னாள் இந்நாள் மேனாள் வருநாள் தலைவர்கள் எல்லாம் இணைந்து இந்த ஒரு அனைவரும் இணைந்து செயல்படுவதற்கு வாய்ப்பு கொடுத்தது. உங்களுடைய பணி தொடரட்டும். இந்த ஒரு நம்பி கை வைக்கிறோம். இரு கை கொடுத்து எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இருப்பதை மொத்தமாக கொடுத்தால் கூட இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. அதனால TNF, FeTNA, IIT அலுமினி, லேனா எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் ஒருங்கிணைப்புக்கும் மிக்க மிக்க நன்றி. அடுத்து செக்மெண்ட்டுக்கு நம்ம போறோம். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். வாங்க கிங்ஸ்லி, அடுத்தது நீங்க திரு MR அவர்களை, இந்தியா தேஷ்பரா அவர்களை அழைத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எவ்வளவு கலெக்ட் பண்ணன்னு சொல்லிடுமா இல்ல லேட்? சொல்லுங்க. ஏன்னா அதான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன். இப்ப பாத்தீங்கன்னா வெப்சைட்ல TNF த்ரூ வெப் 125K மேல போயிடுச்சு. 127 எக்ஸாக்ட்லி. இட்ஸ் a great job. ரொம்ப நீங்க கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணீங்க, கிக் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. the whole idea is fund. அவ்வளவுதான். அப்ப சில பேர் கொஸ்டின் பண்றாங்க எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்ட்டு. கிட்டத்தட்ட 15K நீங்க சொல்லிருக்கீங்க கால்வெல். உஷா, நீங்க எதை சொல்லணும்னு நினைச்சீங்க? ஆமா, இப்ப ஜஸ்ட் காட் a மெசேஜ். ஒருத்தர் வந்து ஒரு $4,500 கொடுக்குறேன், பிளஸ் ஒரு இன்னொரு 1,500 இதுக்கும் கொடுக்குறேன், ஒரு ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட் கொடுக்குறேன்னு எனக்கு மெசேஜ் போட்டாரு. இட்ஸ் கமிங் ஃப்ரம் கேனடா.
ஸோ தேங்க்யூ ஆண்டிகிரி, வணக்கம். தேங்க்யூ ஆண்டிகிரி. நம்ம ஆளு எல்லா வகையிலுமே தான் இருக்கட்டும். எல்லாருமே நம்ம சேர்ந்து பண்ணுவோம், சேர்ந்து இழுப்போம். வீரா, நீங்க சொல்லிடுறேங்க. உங்ககிட்டயும் கேட்கணும் நானு. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு இருக்கும் போதே கேட்டுக்க வேண்டியதுதானே வாய்ப்பு. என்னிட்டியா? நான் ஒரு என்ன தானே கேட்டீங்க, ஒரு $10,000 என் பேர்ல போட்டுருங்க. அருமை அருமை அருமை. அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் நண்பர் கொஞ்சம் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சொல்றாங்க, அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ராம் துக்காராம் ஒரு $10,000 கொடுத்துருக்காங்க. அப்புறம் கணேஷ் ராதாகிருஷ்ணன் ஃப்ரம் நியூ ஜெர்சி ஐயா அவர்கள் ஒரு $2,000. அப்புறம் சிவா முப்பனார் ஃப்ரம் சிகாகோ ஒரு $2,000. அப்புறம் மிஸ்டர் வெங்கட் சிகாகோ ஒரு $2,000. அப்புறம் ராஜேந்திரன் இங்க இருக்காரு எஸ்ஐபி, அவர் ஒரு 1000. ஸோ வர சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இதுதான் கிட்டத்தட்ட ஒரு 27K மார்னிங் கொடுத்துருக்காங்க. இரு கை கொடுப்போம் சொல்ற மாதிரி இரு கையிலிருந்து எடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க. 2000 இருக்கட்டும், 2200 இருக்கட்டும், பணம் முக்கியம் அல்ல, அந்த உணர்வும் உள்ளமும் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து எம்ஆர் வராங்க. நீங்களும் இருங்க, 2 பேரும் இருங்க, ஒரு நிமிஷம். நீங்களும் பேனல்ல இருக்கணும் ஒரு 5 minutes. உஷா, நீங்களும் வாங்க. ஒரு நன்றி சொல்லணும். சுதா ரகுநாதன் நம்ம அவங்க எங்களுக்காக ஒரு வீடியோ கொடுத்து ஒரு அப்பீல் கொடுத்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசி நிமிஷத்துல எல்லாம் அவங்களால பண்ண முடிஞ்சது, டிராவல் பண்ணதுனால ரொம்ப வணக்கம், ரொம்ப நன்றி. அதே மாதிரி பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர் அவங்க எல்லாருமே அப்பீல் கொடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லா வீடியோக்களையும் ரன் பண்ண போறோம். முதல்ல நிகழ்ச்சிக்கு போயிடுவோம், உடனே வந்துடுவோம். வாங்க கிங்ஸ்லி ஐயா, எம்ஆர் கூப்பிட்டு வாங்க. மிக்க நன்றி எல்லாருக்கும். டிஎன்எஃப் பேனல்ல இருந்து சிறப்பா இன்ஃபர்மேஷனை கொடுத்தீங்க, மிக்க நன்றி. இப்ப டிஎன்எஃப்ல இருந்து நீங்க கொடுத்திருக்க திரு ராஜா அவர்கள் மற்றும் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் கொடுத்த இந்த சிறப்பு காணொளிகளை இப்ப நம்ம பார்க்கலாம். முதலிலே திரு ராஜா அவர்களுடைய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கொரோனாவின் 2வது அலை இந்தியாவை பெரிதும் பாதித்திருக்கிறது. நீங்கள் பார்க்கிறீர்கள், பிழைப்பதற்கு வழி இல்லை என்பது பரிதாபம், ஆனால் எரிப்பதற்கு கூட இடமில்லை என்பது மிகப்பெரிய வரலாற்று சோகம். இந்த காலத்தில் அமெரிக்கா வாழ் தமிழர்கள், தமிழ்நாடு அறக்கட்டளையின் அறிஞர்கள், பெரியவர்கள் எல்லாருமாக கூடி ஹெல்ப் தமிழ்நாடு பிரீத் என்ற பெயரில் ஒரு நிதி திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அன்னையர் தினத்தன்று அன்னை பூமியாம் பாரதம் தமிழகத்தை நினைத்து அவர்கள் இந்த முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள். பெரிய பெரிய பாராட்டுகள், நன்றிகள். இதற்காக உழைக்கிற, இதில் உதவுகிற ஒவ்வொருவரது திருப்பாதங்களுக்கும் என்னுடைய வந்தனங்கள். நிச்சயமாக உங்கள் முயற்சி தமிழகத்தின் ஏழை எளிய மக்களுக்கு பேருதவியாக அமையும். மனமாற உதவுங்கள். உங்களது நிதி உதவியின் மூலமாக எத்தனை லட்சம் டாலர் கிடைத்தாலும் தமிழகத்திலே பிராணவாயு கிடைப்பதற்கு, நல்ல படுக்கை வசதியோடு பலருக்கு சிகிச்சை கிடைப்பதற்கு அது நிச்சயம் உதவும். அது மட்டும் இல்லை, முன்கள பணியாளர்களான மருத்துவர்கள், செவிலியர்களுக்கான உபகரணங்கள் வாங்க அது உதவும். இந்த அன்னையர் தினத்தன்று தமிழகத்தை நினைத்து, தமிழகம் இந்த நெருக்கடியிலிருந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான நிதி உதவியை நீங்கள் தாருங்கள். அதுதான் இந்த நேரத்து கட்டாய தேவை. இதற்காக உதவுகிற ஒவ்வொருவருக்கும் என்னோட வாழ்த்துகளும் நன்றியும் பாராட்டுகளும். தமிழ்நாடு அறக்கட்டளைக்கு என்னுடைய அன்பும் மரியாதையும் அதனுடைய ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். கன்றின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. எந்த மனதில் பாசம் உள்ளதோ அந்த மனதே அம்மா அம்மா. கவியரசு கண்ணதாசனுடைய இந்த வரிகளை யாராலையாவது மறக்க முடியுமா? அன்னையர் தினம் என்று வருகிற போது நம் நெஞ்சுக்குள் கசிந்து உருகி அம்மாவை பற்றி நாம் நினைத்து பார்க்கிற இதே நேரத்தில் பெற்ற தாய்க்கு நிகரான நாம் பிறந்த பொன்னாட்டையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த நேரத்தில் சென்னையிலும் செங்கல்பட்டிலும் எத்தனையோ ஊர்களில் எத்தனை உயிர்கள் போராடி கொண்டிருக்கின்றனன்னு தெரியுமா?
நான் சென்னையில் வசிக்கிறேன். ராத்திரி 10 மணிக்கு சும்மா ஒரு டிரைவ் போகிறதுக்காக ஒரு 4 நாள் முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தர் கார் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஜிஹெச் வாசலுக்கு போயிருக்காரு. அந்த வழியில் அங்கே நிற்கிற ஆம்புலன்ஸை வந்து அவர் ஒரு படம் எடுத்து அனுப்பிச்சிருந்தார். கிட்டத்தட்ட 100 ஆம்புலன்ஸ் நின்றுட்டுருக்கு சார். உள்ளே போகிறதுக்காக காத்திருக்கு. ஒவ்வொரு ஆம்புலன்ஸ்குள்ளேயும் எத்தனை உயிர்கள் துடிக்கின்றன. அந்த உயிர்களை பார்த்து துடிக்கிற அந்த உறவினர்களினுடைய நெஞ்சம் அந்த நேரத்தில் எப்படி இருக்கும்? நாம் உதவிக்கரம் நீட்ட வேண்டிய நேரம் இப்போது. டிஎன்எஃப் சார்பில் நீங்கள் நடத்துகின்ற இந்த பிரம்மாண்டமான ஃபண்ட் ரைசிங் தமிழ்நாடு திரும்பவும் சுவாசிப்பதற்கான ஒரு முயற்சி என்கின்ற பேரிலே எத்தனையோ நல்ல உள்ளங்கள் சேர்ந்து இதற்காக உதவ காத்திருக்கிறீர்கள். நிதி நிறைந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர் என்று மகாகவி பாரதி சொன்னது போல நாம் அத்தனை பேரும் கை நீட்டி நம்முடைய தாய்நாடு திரும்பவும் சுவாசிக்க உதவி செய்வோம். இந்த முயற்சியை கையில் எடுத்திருக்கிற டிஎன்எஃப் சகோதரர்கள் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நாடு திரும்பவும் பொலிந்து எழும். அடுத்த அன்னையர் தினத்தில் நம்முடைய அம்மாக்களை கொண்டாடுவது போலவே நம்முடைய இந்த தாய்நாட்டுக்கு நாம் செய்த உதவிகளையும் கொண்டாடி அதை நினைத்து பெருமைப்படுகின்ற வருடமாக அடுத்த வருடம் மலரட்டும். உங்கள் அத்தனை பேரின் முயற்சிகளை ஒருங்கிணைக்கின்ற டிஎன்எஃப்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மிக்க நன்றி. ஒரு அழகாக டிஎன்எஃப் அவர்களுடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்ப்ரெசிவ் ஸ்டோரியை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்க எப்படி அழகா உதவி செய்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத. இப்ப அடுத்தபடியா அதனுடைய தொடர்ச்சியாக இப்ப நம்மளோட இணைய போறவங்க இன்டயஸ்போரா நிறுவனத்தை சார்ந்தவர்கள். இப்ப அவர்களை நம்ம அழைக்கும் வண்ணமாக டிஎன்எஃப்ஐ சார்ந்த மற்றும் பேரவையை சார்ந்த சில நபர்களை நாம் அழைக்கலாம். முதலில் நம் தலைவர் திரு கால்வெல் வேல்நம்பி அவர்களை நாம் இப்போது அழைக்கலாம். வணக்கம் அண்ணா. இப்பொழுது நம்ம இன்டயஸ்போரா செக்மெண்ட்டுக்கு நம்ம போறோம். திரு எம்ஆர் அவர்களை அழைப்பதற்காக உங்களையும் நான் டிஎன்எஃப்ஐ சார்ந்த திரு வீரா வேணுகோபால் அவர்களையும் நான் அழைக்க இருக்கின்றேன். வணக்கம். வணக்கம். எம்ஆர் உள்ள வாங்க. நீங்க இந்தியா டயஸ்போரா உலகமே உங்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெரும் மனிதர், எல்லாத்தையும் இணைத்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு காந்த சக்தி படைத்த மனிதன். இவர் இணைந்து இருக்கிறது தமிழர்களுக்கும் தமிழ் அமைப்புகளுக்கும் ஒரு பலம். அந்த பலத்துக்கு வந்திருக்க எம்ஆருக்கும் இது மட்டும் இல்லை, எங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு நீங்க எடுத்த முயற்சி தொடர்ச்சி தொடரணும். வாழ்த்துகள். வருக வருக. அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம் எம்ஆர். Thank you so much, Caldwell and Veera. It's good to be here. It's good to see the entire community coming together. You know, it is such a good feeling that we all have, because this is a time of crisis, as we said, for Tamil Nadu. And we really need to step up our support, show our feelings and our support for our state and our city of Chennai and all the other cities in Tamil Nadu as well. And so that's when we had done a fundraiser a week ago called Help India Breathe. And that was so successful. That's when I called you, remember, Caldwell and Lena and others, and said we should do the same. And our friends at IIT Madras also were very keen on doing something. So very, very happy to see all of you here. And Caldwell and Lena, I'd like to get some of you just to get the program kick-started, because what I want to focus on this segment is the power of our diaspora. See, there are Tamilians in every facet of society in the United States. You can look at doctors, you can look at lawyers, you can look at tech CEOs, venture capitalists, business leaders, Fortune 500 CEOs, academics, artists, authors. You will see Tamilians everywhere. And today is a bringing together of this entire community for one reason and one reason only. And that is to help Tamil Nadu breathe. So that is the segment that we have here. And we have some very big announcements to make in a few minutes. So stay with us. But Caldwell, can I have you back on stage, please? Yes. Please. And also we can get Lena and if they're there. Hello, Lena.
Morning. Good morning. What a powerful show, you know. We have Arun Kumar. We have the entire community, you know. It's not just one organization. See, Indiaspora is an organization of all Indians across the United States and globally. And the diaspora is one big segment, right? So we have Arun Kumar, we have Lena, we have Veera, we have everybody here. You know, Sendil, and of course Girish, who was one of the original instigators from IIT Madras Foundation as well. So maybe we can go around for 30 seconds each, and you can tell us what does the Tamil diaspora mean to each one of you. And I'm sorry I'm speaking in English because I'm very excited. It's not a problem at all. And I want to thank for the center anchor here in the screen also. Center is Lena. Lena is the key person to connect everybody here quickly in a short span of time. And I have to thank Lena to pull us in. And this combination, we have already worked together collaboratively with CTA, ITEA founder Vettichelvi. She organized all of us together in a multiple task. So we are seamlessly now integrated, and the new add-on is like a Greece Mokai and IITM. And of course, THALAM and everybody has been coming in as a faces. தமிழையும் தொழிலையும் பிரிக்க முடியாது. அந்த மாதிரி இணைச்சி கூட வரக்கூடிய சூழல்ல கலைகளும் கலாச்சாரத்தையும் பண்பாடையும் மொழியையும் இனத்தையும் இணைச்சி பார்க்கக்கூடிய பண்பு வந்து வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையினுடைய கோர் வேல்யூ. அந்த வகையில அன்னையர் தினத்துல நம்மளுடைய தாய் தமிழ் தாயினுடைய குழந்தைகளா நாம் அனைவரும் ஒரே குழந்தைகளின் மகள்களா இணைந்து இருக்கக்கூடிய இந்த அமைப்பு ஒருங்கிணைப்பு சிறப்பு. அதற்கு ஒரு தாய் மூலியமாக நான் சொல்றது வெற்றிச்செல்விங்கிற ஒரு தாய், அந்த மாதிரி அவங்களுக்கும் இந்த நேரத்துல ஒரு நன்றியை சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி. அனைவரும் இணைந்து செயல்படுவோம், வெற்றியை நாடுவோம், 2 மில்லியன் இலக்கை அடைவோம். கிரீஷ், ஆனந்த், IIT alumni, and hats off to you guys. In a short span of time, you guys have rocked, and it's going to be changed so many lives in the world, especially in Tamilnadu right now. One more time, thank you. So Lena, you want to say a few words, and then Girish? முதல்ல அனைவருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஹாப்பிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ண முடியாது. There is so much happening, hearing news after news. I just heard one of my best web designers just passed away due to COVID. In fact, it really hit me hard last year when my mother and sister went through the pains of more than 2 months with the first wave. So I think I really thank MR, IIT Foundation, FeTNA, especially I'm a former director of TNF as well. I co-founded ATEA along with Ram Nagapan in 2016. It's a great cause. It's a great opportunity to come together. It's the first time ever happened in the US that all Tamil organizations are working together under one umbrella. I encourage everyone in your family and everyone to go and support this fundraiser. We have a target of 2 million, and we have plans to support in terms of providing oxygen equipment or medication, or even to the level of vaccination. So we are going to really explore all our relationship with the major companies and bridge them to Tamil Nadu and work with the government of Tamil Nadu in this. And I thank everyone, and thank you, Caldwell, for putting the whole program together today. Thank you. Thanks, Amar. Thank you. Girish, a few words, and then we'll move on to some exciting announcements. Yeah, vanakkam. Thank you, Amar, and thank you, everyone. It is amazing how we can all work together as a team. And இது பார்த்ததுன்னா இவ்வளோ ஆர்கனைசேஷன்ஸ் லேனா சொன்ன மாதிரி எல்லாருமே every single organization here have gotten together. We are actually showing that the power of people, we can beat this virus left and right with this power that we are showing as a team. And in the Madri with Caldwell and others at FeTNA and Usha from TNF and team, and also Lena from ATEA, I was amazed that in such a short time we can come together and do this. And the other thing that is amazing is when we launch fundraising like this,
people stepped up so quickly. It didn't take long at all. Within 36 hours, 48 hours, people stepped up and very generously offered their money. And also, many people are helping out with making sure that the things are deployed end to end, so that the oxygen equipment goes where it's supposed to go, etc. So it is amazing. I think together we will get over this pandemic, and I cannot be more proud than ever in terms of this community coming together, every one of them working so seamlessly together. Vanakkam, happy Mother's Day to all the amazing moms. Thank you, everyone. We need to get on with the show. Some exciting announcements. So I want to thank FeTNA, ATEA, ATMA, ATEA, and all the TNF and all the organizations, IIT Madras Foundation, everybody coming together for the first time. So I really want to thank you. Like I said, the goal is 2 million. The IIT Madras Foundation has already raised 1 million of that. And the goal today is to double that, to double the impact, to help in Tamil Nadu, to help all the cities and people of Tamil Nadu get $2 million today, so that we can get oxygen, we can get PPE, we can get all the things our people need. So thank you so much. And now I would move on with the show. So we had a very important guest who was supposed to come with us, visit us today, but she unfortunately had an issue with her family. And so we have a video here at this point in time. So could we play the video from our chief guest, please? Good afternoon, everyone. I'm Indra Nui. Most of you know me as the retired chairman and CEO of PepsiCo. I speak to you today with a very special message. COVID-19 and its impact on India, particularly the looming impact on our beloved state of Tamil Nadu. You know, I'm a Madras girl. I may have left the United States. Sorry, can we play the edited video, please? Or we can come back to that. So we will come back to We'll come back to it. Let us play the video from our friend Velchami, who's the president of Zoom. And it's all of the pandemic. This is what Zoom has made us all work with today. So maybe we can hear from Velchami. என் பேர் வெல்சாமி. நான் ஜூமில் வந்து பிரசிடென்ட் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் இன்ஜினியரிங்காக வேலை பார்க்குறேன். நம்ம எல்லாரும் வந்து எத்தனையோ காசஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்போம், எத்தனையோ ஃபண்ட் ரைசஸ் அட்டன் பண்ணியிருப்போம். இது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஐ திங்க் இட் இஸ் வெரி பர்சனல். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. நான் பிறந்தது வந்து விருதுநகர், ஸ்கூல் படித்தது விருதுநகர், அடுத்து ஏற்காட்டில் படித்தேன், அடுத்து சென்னையில் கிண்டியில் படித்தேன். அது போக ஒர்க் பண்ணுறப்ப பெங்களூர், சென்னை எல்லாம் டீம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோடய ஒய்ஃப் வந்து பிறந்தது தூத்துக்குடி. ஸோ எனக்கு இருக்கிற எல்லா கனெக்ஷன்ஸ், எத்தனையோ பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்லேயும் வந்து எத்தனையோ பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. நாளாக நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்ட் ஆகிறது வந்து ஒன்று கூடிக்கிட்டே இருக்குது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளால் எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுதோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது வந்து என்னோட பர்சனல் நோட். ஜூம் அஸ் அ கம்பெனி வந்து இன்டர்னல் ஃபண்ட் ரைசர் வந்து இது இந்தியாவில் இருக்கிற சேரிட்டிஸ்க்கு வந்து பண்ணுறோம். அதுக்கு ஜூமும் மேட்ச் பண்ணி அதான் இப்போதைக்கு ஜூமோட ஹிஸ்ட்ரியில் பிகெஸ்ட் ஃபண்ட் ரைசராக இருக்குது. ஒன்றும் முடியலை, பட் டார்கெட்ஸ் எல்லாம் பீட் பண்ணி இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜூம் வந்து நாங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து கோவிட் ஸ்டார்ட் பண்ணப்பே ஸ்கூல்ஸு நிறைய அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தோம். இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸு, டாக்டர்ஸ், அவங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் எதுவும் தேவை அந்த மாதிரினா நாங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி உங்களுக்கு யாரும் தெரிஞ்சு அந்த மாதிரி இந்தியாவில் ஏதாவது ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஹெல்ப் வேணுன்னா கண்டிப்பாக ரீச் அவுட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோம். ஃபைனலி வந்து தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ இந்த ஃபண்ட் ரைசருக்கு வந்ததுக்கு, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் கான்ட்ரிபியூஷன். அதுபோக இதை ஆர்கனைஸ் பண்ண எல்லா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸு. அதில் அட்டன் பண்ண
செலிபிரிட்டிஸ், கீ ஃபோக்ஸ்க்கு வந்து என்னோட தேங்க்ஸ். தேங்க்யூ. Thank you. Thank you, Velchami. And now I want to bring on our next guest, Girish Mathrubootham, who's a dear friend, India's Prime Member, and a very well-known person in our community. Girish, please welcome. Hello, everyone. So Girish, I know this has been very personal to all of us. I don't talk about this much, but you know, I lost my sister due to COVID a few months ago, and that is one of the big reasons that I'm dedicating my time, my energy to making sure we don't lose more lives, right? So Girish, I know you are a very successful entrepreneur, a unicorn CEO. You have thousands of employees in Chennai and Tamil Nadu. So can you tell us a little bit as to what is happening on the ground with you personally, your company, your key employee? Please take us through that. Yeah, I think the situation, as we all know, is across Chennai. We have employees in Chennai, Hyderabad, and Bangalore, but many of them have gone to their hometowns also because of the COVID year. So pretty much we have employees all around the country, and situation is really, really worse, as we all know. I think almost 30 to 35% of our employee base has either been impacted directly or someone in their family or their uncle or cousin, and they are dealing with having to help them, right? So, one of our biggest learnings is it's not just the people who are impacted with COVID who are suffering. All the near and dear, the emotional impact on everyone is huge, right? So, and in fact, as Freshworks, we have been working with the hospitals. We have created extra capacity of 140, 150 beds. We have donated ventilators and HFNC machines. We are working with the government. We have set up a command center where our company employees are like volunteering 24/7. On a daily basis, we are averaging finding around 55 to 70 beds for people in need. So it's really, really heartwarming to see that. And one story, one of our employees lost their dad because they couldn't get the ventilator. So அந்த பையன் வந்து அடுத்த நாள் வாலண்டியரிங் வந்துட்டான். எங்க அப்பாவுக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. So it's like when we hear heroes stories like that, I think we all have to act together and come and help. And so that's what is happening in Freshworks. And I would like to say thank you to all of you. ஏன்னா மைண்ட்ல ஒரு இது இருக்கும், அதாவது நம்ம we are working with multiple organizations. எல்லாம் பண்றோம், நம்ம டெல்லியில இருக்கிற கம்பெனி ஆர்கனைசேஷன் பண்றோம். ஆனா தமிழ்நாடுக்குன்னு பண்றது வந்து டெஃபினெட்லி ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் வில் அக்ரி தட் நம்ம வீட்டையும் பார்த்துக்கணும், நம்ம நாட்டையும் பார்த்துக்கிற மாதிரி. ஸோ ஐ திங்க் தட் இஸ் கனெக்ஷன் that we are doing there, and thank you for doing this with the Tamil Nadu focus. I think that was in my mind, like how can we help and contribute for that. So thanks for this initiative. So Girish, just a couple of questions. One, I'm also born and raised in Chennai also, you know, lived there for 20 years of my life. But these are tough circumstances to go through. As I mentioned earlier, you know, the IIT Madras Foundation, within less than 48 hours, Girish, raised $1 million because they sense the urgency of the situation. Now you see Chennai is locked down for the next 2 weeks. So this is a very timely program. They've raised $1 million, and we need to raise 1 million more today, you know, and all this money has got to go immediately. So I know you're a leader in our community and our group. So how can we get this $1 million done today, Girish? What can you do to help us? Yeah, so I would like to pledge 1 crore rupees today on this program. And so I would encourage all of our friends watching the show, all the founder community, to really come and do whatever is the best that you can. So we all have to do it together now, today. So, and the one thing I like about this group is we are working with IIT Madras. The principal secretary of Tamil Nadu government is here. So the other worry is, okay, like because there is a lot of
scamming and cheating going on and price hiking going on. We need to work with the right people. So I think I have the confidence that this group is the right group with the right connections in the government, with the ability to procure from wherever the good stuff is available globally. So I think it gives me the confidence to tell all of you watching that this is the place to do it for Tamil Nadu. So I would like to do my small bit, happy to do that, and would encourage all of you to also come in and contribute generously for Namma Tamil Nadu. Wow, thank you so much, Girish. This was such a surprise to me personally. You're so generous, and I cannot thank you enough, because 1 crore is about $150,000. So we're that much closer now to meeting the target of 1 million. So I really, really want to thank you profusely for what you've done, and want to wish you and the Freshworks team. I know you guys are very busy, both, taking care of Tamil Nadu, but in general, being so successful in the business. You're such a great leader for all of us. So I really, really want to thank you on behalf of this entire group, Girish. So thank you so much, and we'll keep you posted on how the work happens, and we'll go from there. But ladies and gentlemen, this is a big challenge that Girish has thrown out at us. $150,000 has come in. So please help him double his commitment. Now, we would like to see another $150,000 come in very quickly, so that we can get to our goal of $1 million today. So Girish, thank you so much. I cannot express my feelings to you at this point. Thank you both, MR and Girish. இந்த உதவி வந்து செல்வத்து பயனே ஈதல் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இந்த 1 கோடி மட்டும் இல்ல, மனசுக்கு முதல்ல ஒரு நன்றியும் பாராட்டுகளும். You are a true inspiration. Let's take this advantage and move into the community. Thank you, MR. Okay. Thank you, Girish. Thank you. Thank you so much. Bye. Okay, ladies and gentlemen, you saw that big announcement now, a 1 crore gift, a 1 crore donation contribution from Girish Mathrubootham, the CEO of Freshworks, a very successful unicorn software company in India and in Chennai, from Chennai, doing SaaS and one of the leading SaaS companies. So please now help us really get to that $1 million. Girish made it that much easier for us. Please give, whether it's $10, $50, $100, $10,000. Please make your pledges at this point in time. MR just, my friend, pinged me that he's donated $1,000 by influenced by our guest. So thank you so much, Girish, and over to you. It is momentum is creating, MR. Yeah, thank you. And now I think we have another good friend of our Chennai community and Tamil community. I hope he's in the backstage. Is none other than our tennis champion, Vijay Amritraj. Hello, Hi, Vijay. Good morning. Hey. Good morning. How are you? Very good, thank you, Vijay. I hope we met under better circumstances. The last time we met, you were at Wimbledon in London a couple of years ago, and Indiaspora was visiting London, and you met with us at the Houses of Parliament, if you recall. Absolutely. It was such a wonderful experience, wonderful get-together. What Indiaspora does with the community here and combine the communities between the US and India and creating that goodness is just very special, because at the end of the day, the ones that really make the difference between that joint effort is the Indians who live in this country and around the world. I think there are 35 million of us who live overseas that are so important for the growth of our country and continued relationships between the countries that we all live in. So this is very special what Indiaspora does. I think this fundraiser and this particular effort initiative that is by the IIT Chennai, and it's just so special that it's so important for all of us to be able to commune together and see what best we can do to fight this terrible pandemic that has really absorbed the whole world at this point. And nobody has been left out. It doesn't matter religion, race, color, creed, geography. It doesn't really matter. So I think it's so important for all of us. And as you well know, the tennis is under major rehaul simply because of this issue. And it's so difficult because you're in cities and on television across the world, and it's so to get players in and out from numerous countries from around the world. It's not like one team
going from A to B. So all of these things matter, and it's so important for everyone to be joined together to be able to defeat this. Yeah. So Vijay, tell me, how has this affected you personally, your family and relatives and friends in India? I know there's some heartbreaking stories across the city and the state that we hear. Can you share with us what you're personally going through? Well, as you well know, and I think I mentioned to you the last time, that my mother was my mother passed away in April of 2019. So it's been 2 years since she passed away, and my father passed away many years ago. And they were actually, this was right before the pandemic, and but we managed to keep all of the families that my mother had at home, and all of them have been affected now, and. We just 3 days ago, we lost. I mean, the people who've been with my parents for so long, 50 years, just lost his wife to COVID. And amongst all of our friends, there have been friends and relatives who've all been affected by this. Someone in the family has lost a dearest one and dear loved one, and it has not left out any family, in my opinion. Everyone has been touched by this terrible pandemic. So, we're all under the same gun at this point. And as much as we do by way of safety and precautions and vaccinations and all of that, I think it is still important to be able to help our brothers and sisters. Yeah, absolutely. And Vijay, I know in your tennis career, you've had lots of highs and lots of lows. You've won some big matches, you've lost some big matches and such. So can you talk about what you do when you encounter a hardship like this? You thought you would win, you lose, and then you make a comeback. What is your equivalent in the tennis world? Well, frankly, it's kind of tough to draw that analogy. But in our tennis, in our world that I lived in for so long, we tend to have more lows than highs. That's the rule of thumb. That's why the highs feel so good when you actually have that big victory. But the thing to look at and to draw some sort of hope is the fact that when you're playing Davis Cup matches for your country, when you're playing at the championships at Wimbledon, and you're playing with 101 temperature, or you're playing with a bad elbow, or you have internal bleeding, but you still have to make sure that you can carry your team to victory or carry your country to victory. It's very hard to put it in perspective, but you ask something more of yourself that you never thought you had at that moment in time. And then it's funny how adrenaline and divine intervention takes you beyond the sense of belief in yourself. And that's when you start to have more internal thoughts and internal belief in oneself as to what exactly you think you can achieve, but more than that. And you're stepping further than that to be able to do that. This is life and death. This is real issues that we're all dealing with, young and old. And loved ones are leaving us. And there is nothing that can escape the sadness of what this has brought to the world. And that's why it is so important as we feel, yes, when you win a match, you lose a match, you feel down, you feel up, you feel injured, you feel you're in hospital and so on and so forth. But it's just so different in this scenario where life and death means so much to everyone, especially when it involves your loved ones. And your hands are tied. Hospital beds, the availability of oxygen, the availability of ventilators, the availability of equipment, the availability of aid. And you really know at the end of the day from countries around the world who your friends are. Absolutely, Vijay. I mean, like I said, you can somewhat make an analogy in other parts of life, but this is life and death, right? So, exactly. We saw the generous gift that Girish just gave us, 1 crore rupees, which is about $150,000 to get us to that $2 million goal. So I think what you're suggesting here is everybody reach out and do more than you can do, right? This is the time to do it. Yes, I think the most important thing here is that everyone commune together, and whatever it is, and as you rightly said, with $5, $50, $100, $1,000, whatever it might be, to be able to give of whatever it might be. And we always say every drop in the bucket makes the mighty ocean. So I think it's very important for all of us to be able to do that, not just by way of money. Maybe people have connectivity in equipment. Maybe people have connectivity in the medical profession that we have across the world with our Indian diaspora across the world. So I think all of these things can come together
to be able to send it in. Transportation is now available to be able to send these kinds of this equipment privately to different organizations in Chennai, in Tamilnadu, across the country. But I think the important thing is that what this initiative that IIT alumni has done is just so special. And Indiaspora to be able to help join that effort to be able to make this work and tell our government, our Tamil Nadu government, we have a new government in place now, and the Honorable Stalin is waiting for help such as this from our Indian diaspora across the world. And I think this is where we need to step in. Fantastic. And so I think, one of the things we need to do is hopefully we put this pandemic behind, but we also have to look at this selfishly, right? Because I'm told in India now there's a new variant of COVID that spreads quickly, that does more damage to people. So selfishly, when we look at it, we want to contain this, right? And we don't want it to spread to all the other countries and come back as COVID-3, COVID-4. It just will debilitate the entire world, right? Well, absolutely. And I think we've got to deal with reality here as well. The important part of reality is that, in the old days, polio was overcome. It took 14 years to do it. When malaria and smallpox and measles and chickenpox and yellow fever and all of these things are not fully eradicated, but we have things that can take care of it and contain it. And I think that's where we are today. We are on that cusp of where it's being contained with vaccinations. And I think it's important if we can all understand the importance of that vaccination to be able to take the shot, irrespective of what age you are. Yes, you may have some marginal side effects. We've all had it. We've all been double vaccinated. And I think you feel that self-confidence, that ability of being a little bit safe, that you can actually go out and hug your loved ones and so on and so forth. So I think important thing is to be able to do that, continue to take some precautions, to be able to be aware of it, and to be able to spread the word, and to be able to help your neighbor. So Vijay, on that note, I really want to thank you. You've been a true inspiration to our community, all the way from when I was your junior at Don Bosco in Chennai, and to see you shine and be an ambassador to all of us is so gratifying. And thank you so much for taking time off on Mother's Day to come and be with us. So thank you so much. Thank you very much for having me. Love and blessings to all mothers in this country and would-be mothers around the world. I think it's a very, very important day to be able to honor our respective mothers. I think that's a very vital issue for us. But more than anything else, to Indians around the world who live away from home, I think what they have done to be able to bring countries together has been outstanding. And you've been a tremendous leader in that, Amar. Thank you so much for that. Okay. Thank you, Vijay. Appreciate it. Thank you, Amar. Thank you, Vijay. Both of you, you have done a great job, and it's bringing all the community together as a Tamil. Appreciated your support. Namaskar. Thank you. So right now, I'm wondering if the video is available. Arun, can you tell us? Yes, I will play the video, this video. So we will now play Indra Nui's message to everyone at this point. Good afternoon, everyone. I'm Indra Nui, and most of you know me as the retired chairman and CEO of PepsiCo. I speak to you today as a child of India, a child of Tamil Nadu, and most importantly, somebody who was born and brought up in Madras. I may have come to the United States more than 40 years ago, but I must tell you that my state of Tamil Nadu, my city of Madras, has never left me. I am simply devastated to see how COVID-19 is impacting India and the fact that it could impact Tamil Nadu and Madras in a significant way in the coming weeks. The severity of the infection is devastating, and a reminder that we cannot let our guard down and must step up our attention and focus on fighting the spread of this incredible pandemic. What can we do? Yes, giving money is something that is very important. Giving money to a very targeted state for very targeted initiatives is very important in this critical moment of need. But there's more than money that we can do. We can actually help with boosting the supply chain and making sure that whatever monies we give get to the people who need it, whether it's oxygen concentrators, whether it's medication, whether it's access to vaccines. It's critically important that in this time of need, we all come together and figure out how we can pool our brilliance and our resources
to get help to people who need it immediately. Now, I know that the entire country is in a state of distress. I know that the entire country needs a lot of supplies. But in the overall discussion, I don't believe Tamil Nadu has gotten the kind of attention that it deserves. And it's very important that we anticipate the states that are going to get hit badly and put in place the preventative measures. So I'm appealing to all of you today to give generously, to figure out how best to get the aid to the right places. I've always been surprised at the disproportionate amount of talent and brilliance that exists in the state of Tamil Nadu. IIT Madras was an incredible institution that produced such brilliant people. But if we took all the other engineering schools and the phenomenal colleges around the state and the city of Madras, I think Tamil Nadu and Madras had a lock-on incredible talent in the country. And so I plead with all of you, now's not the time to bask in the glory of the talent and the brains that we got and the education we got while we were in India and Madras and Tamil Nadu. Now's the time to put that all to great use, put that all to targeted use, and make sure that while we unleash money from the United States, we find partner organizations in the state of Tamil Nadu that will receive the money and make sure most of it goes to the causes that need to get the money and need to get the help. So I plead with all of you to be generous in your time, your resources, your money, and follow-up. Follow-up is going to be critical. And I know my husband Raj and I have given generously for COVID-19 causes in India. And I sincerely hope that this targeted effort for the state of Tamil Nadu will be productive. And together we can minimize the impact of COVID-19 on the state that we all love so much and many of us call home. Thank you. And I hope you have a very successful fundraiser. Thank you. Oh, wow. What an inspirational message. And I have to tell you, Indra had a personal emergency. So she recorded this, ladies and gentlemen, at I believe 3 a.m. and sent it to us. So really applaud Indra for taking the time in explaining the situation. Obviously, Indra Nui was the former CEO of Pepsi, but now she is on the board of BCCI, ICC, the International Cricket Committee. She's also on the board of Amazon and many other very important and prestigious companies as well. Thank you so much, Indra. And now we have Guru Gaurapan, who is the CEO of Verizon Media. Guru, welcome. Good to be here. Thanks for having me here. I know, you run Yahoo and AOL and a lot of the products. So you have a pulse. You have a pulse for what is going on with COVID-19 and such. Can you kind of tell us a little bit about what you're seeing as a CEO, but also more importantly, how India is being impacted? Yeah, first of all, it's a very, very sad state. I think, I feel we're all lucky enough to be here and not be in the heart of what's going on. It's hard to be so far away. But, what we are seeing is, I think we're all seeing the news. It's reality, which is not just the lack of infrastructure, the lack of oxygen and lack of, call it, broader supplies, and how much the spike, call it the second wave, has had an impact across India and mainly Tamil Nadu and Chennai. When I see what's happening, my parents live there, all my family members live there. So what we are seeing at ground zero level with our teams, we have a big team in India. Everything we are hearing is definitely not in a good place. I know there's a lot of aid going in. We've been doing, as a company, we've been not just making sure we have our information out there in terms of giving people trusted content and make sure they have access to all the resources. But on top of it, we've also been, I think I just heard Indra talk about, giving back generously. We've been doing it as a company as well as individuals. So there's a lot of help needed. I do think, the reality is next few weeks and couple months will be fairly intense and painful, but we all have to stand together
to get through this phase and help as best as we can. But we are doing what I tell my teams on the ground there. I've done all hands with them from here, and we've said that, look, we have to keep staying there and make sure our consumers and everybody looks at the information we share, what's out there. So that's the latest that we are seeing. So what can people do? I know Indra very articulately said, let's do targeted, aid as opposed to just throwing money at the problem, right? So what are you seeing in that regard? Are the needs? We hear oxygen, we hear PPE, we hear vaccines. Any perspective on, what you're seeing? Yeah, I would say targeted is very important. I think Indra said it really well, and what we are trying to do, what you're trying to do here as well, and quite a bit. We actually did one, I would say last week. We found a team on the ground, Dr. Ramanan, and he was creating this for the city where they were procuring oxygen and creating more end-to-end. And one of the big challenges in India, what I'm hearing, is the last mile problem on oxygen. It's not the first mile issue, it's the last mile issue. So finding organizations, people who are on the ground that you can trust, and then the money is going to the right use. And that's why I'm massive shout out to what you're doing here through as you think about what you're trying to raise money, but we also know it's going to go to the right source. So we've been I personally very focused on finding the right teams on the ground. We're also going to take the money and put it to use. A lot of it, I think the first priority has been around oxygen, definitely across the entire supply chain. PPEs for sure. There is a way on the vaccination side has been more about information. What we are doing is making sure, encouraging people, wherever you have access to vaccine, make sure you're going and taking the vaccine. And I think the last piece, of course, we are all on many WhatsApp groups and we have families and everything. There's a lot of misinformation that's out there. So the other thing I would say, other than just raising money, people like us, I think we owe it in terms of responsibility to keep telling, follow the trusted information, not go for any fake news or any of that's happening. So I think the fundraising, whatever we are doing, I think is targeted. I think what you're trying to do across the organization is going to be very targeted. The key is going to scale. As an example, the one we did with Dr. Ramanan was the first target was to do it for Delhi when it started, and they were raising about $400,000. We did a fair big chunk of that. And then now within a week, they've raised about $7 million and target many cities. That I like. When you look at teams who are really focused, dedicated, they've got people on the ground and they're trying to do the right thing, and you talk to the experts, we're definitely doing that. The other thing I would say, back to the information piece that I was telling about, what we've done with our platform, Yahoo, of course, reaches millions of users in India and even, of course, in the US. What we've done is we've also put a lot of these things on live stream and getting the content out there so that people can see how they can contribute. And the last message I will say, I'll repeat what Indra just said. We are lucky to be in this place, being here and being able to help. I think give back generously. For me, Tamil Nadu and Chennai is home. I mean, it's hard. It hurts deeply to see what's happening. At the same time, I think we have to do everything we can. This is not the time to sit back. This is a massively unprecedented thing that's happening at scale, and also what's impacting in our home. And we have to step up and really give back in the best way possible. So Guru, thank you so much. And I really appreciate it. I do read Yahoo News and keep track of everything that happens in India. So thank you for also offering that as a solution to all of us. Like you said, the accurate news and not the fake news, which tends to be prevalent these days. So thank you for that service to the community, and thank you for joining us and giving us your support. Thank you. And we will definitely make sure that we're doing more. I think we'll follow up with your team as well on fundraising. We'll definitely match and go as aggressive as possible. Personally, for me, I mean, my family is in Chennai and everything. It matters a lot. But it's where we are all who we are because of what our hometown and our home did for us. So I think this is a time I would appeal to everybody to give back.
to be as strong. I think people need our support, and this is the time to call and check on people, reach out to your networks, and anything you do more, help will go a long way. And I know I'll personally be doing, and I'm doing it already, and my commitment is to do more, and would love to also follow up further on information side, what Yahoo ecosystem and broader Verizon Media can do to support the entire effort as well. But thanks for having me here. Thank you, Guru. Appreciate you being here. Thanks. Thank you. So we've heard from so many leaders now. We heard from Indra Nui, we heard from Girish, Vijay Amritraj, and now we want to pull together the group that actually instigated this whole $2 million campaign, and that is the team from IIT Madras alumni. And so maybe we can bring up the three people from IIT Madras. I know we have Girish, who's the head of the IIT Madras Foundation, Anand Rajaraman, who's a member of Indiaspora as well, big supporter of causes, and also the real instigator behind this campaign, and Rekha Ranganathan as well, who is part of the IIT team. So welcome everyone. And I know, Anand, you had your second dose to the vaccine. It looks like you're feeling a little better. Wish you all the best. As someone who's been double vaccinated, I cannot tell you the confidence I have now in myself, just having had the vaccine. And we want to make sure, even in India and Tamilnadu, that everybody gets the vaccine and gets beyond this, right? So let's start with your efforts. So Anand, maybe I can start with you. You got a call from a classmate of yours from IIT Madras with an urgent plea. Can you walk us through what happened and why you got involved? Ellarukkum vanakkam. See, as you know, MR, we've been doing a lot of efforts around COVID, and I've been donating to a lot of efforts, including yours at Indiaspora. But I'm a Chennai boy. இங்க முன்னாடி சொன்னாங்க நாட்டுக்கும் உதவி பண்ணணும், வீட்டுக்கும் உதவி பண்ணணும். Chennai is home. இல்லையா, வீட்டுக்கு உதவி செய்யணும். And my sister also came down with COVID in the last 2 weeks and gave us a lot of tense. So it really brought the whole situation home. So then, I read a piece of news saying that Mr. Siddiq has been appointed as the principal coordinator for COVID relief in Chennai. And I thought that is one piece of good news, because Siddiq வந்து என்னோட ஹாஸ்டல்ல பக்கத்து ரூம்ல இருந்தார். அவர் வந்து ரொம்ப மெத்தாடிக்கலா நோட்ஸ் எல்லாம் எடுத்துப்பாரு, ரொம்ப எஃபிஷியன்ட் மேன். அவரோட நோட்ஸ் படிச்சு தான் நான் ஐஐடியே பாஸ் பண்ணேன். So such a methodical gentleman who is one of the most efficient bureaucrats in India is in charge of the COVID relief in Chennai. That's a great relief. So I reached out to Siddiq saying, how can we as Indians living in the US help Chennai? அவர் சித்திக்கு என்ன சொன்னார்னா, நீங்க பணம் கொடுக்கலாம், பணம் முக்கியம் இல்லை. The most important thing is oxygen. We are facing a big shortage of oxygen. The government is adding ICU beds and oxygen beds as fast as possible, but still the numbers are overwhelming, right? So the numbers are growing at such a rapid rate that they're running out of beds as fast as they're adding them. And you notice now that they have done this 2-week lockdown. The lockdown buys us some time. Right, but the need will still come 2 weeks later. Once the lockdown ends, the numbers are going to start spiking. So the lockdown has brought us got us some time, but the need has not gone away. So what Siddiq said is that the biggest issue is a lack of oxygen, which is leading to a lot of unnecessary death. So he said the equipment to make oxygen is not available in India. So the biggest help you can do is buy oxygen equipment, whether it is oxygen concentrators or CPAP machines or compressors to fill cylinders. Any of these pieces of equipment, source it from wherever it is available in the world and ship it to Chennai. So that is the biggest thing that we can do. So then immediately I said, look, we have IIT alumni who are working at these companies like GE and Philips that make this equipment. So why not we get together, find this equipment and ship it to Chennai? And that's when I contacted Girish at IIT Madras Foundation, and I also contacted Rekha, who's our equipment sourcing expert. Oh, fantastic. So let's move to the next segment of the story, which is Girish. Anand calls you and says, we can do this. So how do you go about raising $1 million in 36 hours? What was that like, and how generous were all the people? Just take us through that part of the story. Yeah, Amar, that's $1 million question for sure. So I was just started, my wife and I were just starting to watch a movie Saturday night, and I get this text from Anand, can we talk? So this is late Saturday night.
last week. So picked up the phone, talked to Anand, and he explained the situation. And as you know, all of us, and I can speak for every person who's watching this as well as everyone else here, that people are sitting to make sure that what can we do to prevent this stuff or to reduce the impact of this, right? So given the idea that there is there's Siddiq who's out there who's able to do this, and Rekha who's able to source all of this stuff for us, I immediately called all the other IIT Madras folks and organizations here, including IIT MAANA, and spoke to them and explained to them that here's the situation. Immediately, everybody jumped up. So Sunday morning, we had a call where we discussed the scenario and we had a target, what we needed out there. Everybody aligned, agreed. We developed a fundraising campaign. So by Sunday evening, Sunday afternoon, we had a write-up and everything ready to go. The website in terms of getting donations, whether through wire, checks, online, credit cards, everything else. And it's all about the message. And then we started getting it out to people. But before that, we also had a number of anchor donors, just similar to what Girish Mathrubootham earlier mentioned, they would support 1 crore. We had a number of donors who had already agreed to give a significant amount right at the beginning. So that was the confidence that, we know that we can get to 1 million very quickly. So we set out a goal of 48 hours. And with this initial, amount, we were very confident we can make it happen. Set it out. 2 things happened. One is, email campaigns and all that stuff. Second is also personal phone calls. Number of organizations joined us. IIT Madras Foundation, IIT MAANA, Canada Friends of IIT Madras, which is our sister organization in Canada, and IIT Madras Alumni Association, IIT MA, and also ACT, IIT Madras Alumni Charitable Trust, right? So we were just able to launch this. In 36 hours, we actually met the $1 million goal. And what I found amazing is when you show people the end-to-end scenario, what you're doing with it, as Anand said, it's not just the money. It's about how the money is going to be put to use, how it's going to go, and you have visibility into how it's going to be deployed. And that resonates with people. And the fact that, there's so many committed people. So we had hundreds of donors. And even though we had a number of donors that gave significant money, there is a large number, in the 700s, number of people who have come forward to give smaller, any amount, as was mentioned before in this program. And that's what makes this happen. And I am just amazed at the generosity of people, the commitment of people, and the need to get beyond this in a pandemic that has been just wreaking havoc. Thanks, Girish. And so the key thing Indra mentioned and others mentioned was making sure that we get the right equipment to the right place. And I guess that's where Rekha comes in, because she's been very involved in sourcing, making sure the quality is right, and so forth. So Rekha, can you talk a little bit about how you're qualified to do this? I think, thank you so much for having me. I won't talk so much in Tamil like Anand did, because my Tamil is not as good as most people, but I am Adiyar girl. So thank you for having me on the show. So it's basically, I think couple of things I wanted to mention to amplify some of the messages that both Anand and Girish said. It's really been about the human to human connection in this pandemic, right? I have been working in the healthcare equipment industry for the last 20 years or so, and I have never seen such a focused effort like this. In terms of the qualifications that you asked, MR, so I've been in this industry for 20 years. I used to work at Philips, and then before that I was at Boston Scientific, and now I am in GE Healthcare. Predominantly my role has been in sort of management positions. So I am not a clinical or a sourcing expert, but the beauty of it has been that I have been able to pick up the phone and call many contacts, and then they have responded within minutes. And what's very important in this time is, while we are looking at boosting the supply chain, let's make sure that we are boosting the supply chain with the right quality. My biggest focus has been to make sure we are bringing trustworthy dealers or distributors, whether it is oxygen concentrators or CPAP machines
or ventilators, because as you know, the market's flooded, with many Chinese manufacturers. Of course, if you go on Alibaba, you can order 100 oxygen concentrators overnight, but you don't know whether it has the right certification or whether it is of a good quality. So what I have done is basically find 2 or 3 people who have either worked with me in the past or worked with people that I really trust, and make sure that they are bringing the right quality equipment. And then what really happened is Anand posted in our WhatsApp group saying that he needed help with this equipment. That's when I activated my network, and we have been able to find a few suppliers who are reliable to meet the needs of IIT Madras as well as Chennai. The reality is that the supply chain is extremely challenged. What I will say is oxygen concentrators slowly dwindling in supply. I think finding oxygen itself, either in tankers or in cylinders, is extremely difficult. But what's been impressive is I have even been able to reach the people in Praxair and Air Liquide at pretty senior levels by just sending an email and saying, we really need help. So please activate your network, and please make sure that the stuff that you are sending to India is of great quality, right? I mean, that is my appeal to everybody. So thank you for this wonderful thing. And I really want to congratulate IIT Madras alumni to step up and help Tamil Nadu breathe. So you guys are the instigators. And I just want to, really thank you and congratulate you on this $1 million challenge where you've done your part. Now the greater community needs to do its part. And Girish went a long way in motivating and inspiring the community by adding his $150,000 to already the existing amount. So I have no doubt that by end of this event, we would be there at this number that we thought was so hard to reach when Anand first said, we got to do something, right? To now reaching that goal seems so close. So I urge everyone who has heard all of you to take confidence in the fact that you've done your homework, you've sourced the equipment, you've got the feet on the ground to receive the equipment and give it to the right hospitals and the right needs. So thank you, IIT Madras alumni. Thanks you. Thank you. Thank you. Thank you. So now I want to just make a personal appeal. I think over the past hour, you've heard from people like Girish Mathrubootham, you heard from Indra Nui, Guru Gaurapan, Velchami from Zoom, Vijay Amritraj, the IIT alumni. So you can see this is a well thought out program to get equipment to Tamil Nadu in a way that is very logical, rational, organized, and structured. So I think you can take confidence in the fact that this can happen. Also, the Tamil Nadu Foundation, TNF, has been a 501c3 working in the US for 40 years, doing yeoman work in events like the Chennai floods that happened a couple of years ago, and many other instances. Also, the organizations that have come together, FeTNA, ATMA, ATEA, TNF, and all these different organizations coming together and getting their people, their organizations, their associations to really step up and do more than what they initially thought they would do. And in this regard, I'd also like to announce my personal contribution at this time of $10,000 to achieving this goal of $2 million by end of this event. So with that, I want to bring back ATEA, Ram and Lena from ATEA for a minute. வணக்கம் எம்ஆர், ரொம்ப 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 நன்றி. அதாவது இந்த மாதிரி ஒரு தமிழ் குடும்பங்களை, தமிழ் மக்களை இணைச்சி, Girish is inspiring 150K. Just want to let you know, we have already reached almost 358K so far. Another, we are almost like a 33%, 34% of the number for today. We will definitely reach out like remaining. I think ரொம்ப ரொம்ப நன்றி விஜய் அமிர்தராஜ், இந்திரா நோயி, Girish, Guru, IIT. You brought everybody together, showcase how we work together அப்படிங்கிறதுக்கு.
hats off to you and we love to work with collaboratively. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதாவது இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும் 3 நாளா பண்ணிட்டு இருக்கோம். 3 நாள்ல எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணோம், நடுவில் டக்குன்னு கொஞ்சம் டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ், அங்கே இருக்கிற டெக்னீஷியனுக்கு கோவிட் இன் இந்தியா ஒர்க் பண்ணுறதுக்கு முடியல, நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் இன்னைக்கு நம்மளோட யூ வாண்ட் பிலீவ் இட் சொல்லி ஒரு 24 மணி நேரத்தில் இந்த ஹோல் ப்ரோக்ராமை ஓவராலாக கோஆர்டினேட் பண்ணி, சார் நீங்கள் பண்ணுறீங்க, உடனே வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்திருக்காரு. ஜஸ்ட் பி தேர் ஃபார் வித் அஸ் ஃபார் அ மினிட். யூ see the person whom I am talking. கிங்ஸ்லி அனுப்புங்க, நண்பன் அனுப்புங்க பாப்போம் உள்ள. ஹலோ ஹலோ, எங்க விஜய் வரலையா? விஜய் பிரகாஷ் விஜய், ரொம்ப 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 நன்றி. அதாவது 24 மணி நேரத்துக்குள்ள எல்லாமே சாதிக்க முடியும் இந்த சூழ்நிலையிலையும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஜெனராசிட்டி சொன்ன உடனே, சார் ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது என்னால என்ன முடியுமோ நான் பண்றேன் அப்படிங்கிறத சொன்னாரு. அடுத்து இருங்க நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க பேசாதீங்க. ஏதாவது என்ன கேட்ட உடனே பண்றேன் அப்படின்னாரு. ஒரே ஒரு கண்டிஷன் சார், எனக்கு 5 பைசா வேணாம், இது பண்றதுக்கு ஆட்கள் கிடைக்கட்டும், நீங்க எல்லாம் பண்ற விஷயத்துல என்னுடைய பங்களிப்பு இருந்தா போதும், நான் ஃபர்ஸ்ட் டெக்னீஷியன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்றேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் 28 hours you could have slept only 2 to 3 hours only to put together this event. So on behalf of you, and I want to Vijay, இதுக்கு மெயின் இன்ஸ்பிரேஷன் லேனா and MR and IIT அலுமினி அசோசியேஷன், TNF, இந்த மாதிரி 56 தமிழ் சங்கங்கள், வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ஆல் வி புல்ட் டுகெதர் ஈஸிலி. ஸோ அதனால கிரீஷ் நீங்களும் உள்ள வாங்க, கிரீஷ் உள்ள கொண்டு வாங்க கிங்ஸ்லி. So I want to tell Girish also thank you and hand over to MR. இவங்க எல்லாத்துக்கும் இந்த யார் நீங்க பணம் கொடுத்தாங்க, ஒரு கீ பீப்புள் யூ வாண்ட் ரெகனைஸ் இன் யுவர் IIT அலுமினி, நீங்க நேம சொல்லுங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு எல்லாம் விஜயை கூப்பிட்டு பேச சொல்லி ஒரு பாட்டையும் பாட சொல்லி, நீங்க 2 பேரும் எங்களுக்காக ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, இந்த ஒரு பாட்டை கேட்டுட்டு போலாம். ரொம்ப நன்றி விஜய். வணக்கம். ஆனந்தம், can you bring ஆனந்த் வாங்க தம்பி, வாங்க ஆனந்தி கொண்டு வாங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஆனந்த். So Vijay, ரொம்ப நன்றி. We have a large number of donors, hundreds of donors இதுக்கு. I want to read out just a few names, and of course, you know, it'll take us another 2 hours to read out all the names. We would rather listen to your songs, Vijay, instead. So but I want to thank some of the donors. Anand Rajaraman, Anand irukkaru, avare, he's been the instigator for this and he's been a big donor. Venki Harinarayan, அப்புறம் வந்து சீதா ஃபவுண்டேஷன், அப்புறம் வந்து கனடாலேருந்து பிரேம் வாட்சா was given, அப்புறம் பாஸ்டன்லேருந்து ஹரி பாலகிருஷ்ணன், அப்புறம் சுண்டி சுந்தரேஷ், அப்புறம் ராம் வெமுரி, அப்புறம் கமல் துகிராலா, அப்புறம் நிஹார் அண்ட் ராதிகா கிரி. இது கொஞ்சம் பேர் வாசிச்சிருக்கேன், நிறைய பாக்கி நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு மேலே. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். And I think on this Mother's Day, you know, really appreciate the and what I also want to encourage people is companies match your donations, as you all know. So when you do give money, please make sure you avail that stuff. Number 2, if you have appreciated stock, it gives you better tax benefits. So when you're looking at it, please consider that as well. So there are various means in which you can maximize the impact, not just for yourself, but also for the effort that is being put out here. And Vijay Prakash, thank you so much for joining us. You're such a legend, and for you to invest this time and effort is so laudable in trying to help Tamil Nadu breathe. So thank you on behalf of Indiaspora as well. Thank you. Thank you, sir. நான் அதான் வந்து கால்வெல் சார் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அமெரிக்காவில் இருக்கிற எல்லா தமிழ் சங்கம் ஒன்னா வந்து இந்த ஒரு தருணத்துல கண்டிப்பா நீங்க பண்ற இந்த உதவி என்னை பொறுத்த வரைக்கும் உயிரை காப்பாத்துறதை விட பெரிய தர்மமே கிடையாது.
So thank you all for doing this so generously. Thank you all. இன்னைக்கு வந்து Mother's Day. So I wanted to sing one song for dedicating it to all the mothers. Whenever you say, I'll sing it. ஐயோ, நீங்க எப்ப வேணாலும் உங்க பாட்டுக்காக இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாலும் என்ன, எவ்வளவு நேரம் இருந்தாலும் நாங்க இருப்போம். அதனால அதுவும் இங்க இருக்கிற இந்த டோனர்ஸ் கொடுக்க போறவங்களுக்கும் கொடுத்தவர்களுடைய தாய்களுக்கும் அவங்களுக்காக இந்த ஒரு பாடலை நீங்க டெடிகேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உயிரும் நீயே உடலும் உறவும் நீயே தாயே உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே தன் உடலில் சுமந்து உயிரை பதிந்து உடலில் சுமந்து உயிரை பதிந்து உருவம் தருவாய் கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் முழுதும் தாயே உன் கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் முழுதும் தாயே உன் காலடி மட்டும் தருவாய் தாயே சொர்க்கம் என்பது பொய்யே உயிரும் உடலும் உறவும் விண்ணை படைத்தான் மண்ணை படைத்தான் காற்றும் மழையும் ஒளியும் படைத்தான் விண்ணை படைத்தான் மண்ணை படைத்தான் காற்றும் மழையும் ஒளியும் படைத்தான் பூமிக்கு அதனால் நிம்மதியில்லை பூமிக்கு அதனால் நிம்மதியில்லை சாவி தவிர்த்தார் முடிச்ச உடனே ஞானசம்பந்தமையா கூட்டு வந்துருங்க. அப்புறம் ஏடியா உடலும் நீயே உறவும் நீயே தாயே உயிரும் உடலும் நீயே உறவும் நீயே தாயே. Happy Mother's Day. Brilliant performance, Vijay. Thank you. So it was so emotional. இல்ல, இதுக்காக தான் வந்து இந்த ஆடியோ டிஸ்டர்பன்சி வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஒன்ட் பிலீவ் இட், அதுல பின்னாடி பேக் ஸ்டேஜ்ல இன்னும் பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. வி ஹேவ் அ பிக் மியூசிக் ப்ரோக்ராம் ஆஃப்டர் திஸ். எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. ஒருத்தரும் ஒரு பாடல் பாடும்போது அதற்குண்டான ஒரு கண்ட்ரிபியூஷனையும் கொடுங்க. கொடுத்தாதான் வந்து நம்ம உங்களுடைய எண்ணத்தை ஜெனரசிட்டியை காமிக்கலாம். கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குற மாதிரி காமிக்கலாம். உங்க அம்மா, உங்க அப்பா, உங்களுடைய தங்கை, சகோதரிகள் ஊர்ல இருக்காங்க. கூட பிறந்த அத்தை, சித்தப்பா, சித்தி எல்லாருமே அம்மாங்கள் தான். அதனால வந்து தாயுமானவனாக இருக்கும் தந்தைக்கும் தந்தையுமானவளாக இருக்கும் தாய்க்கும் அன்னையர் தினத்தை கொண்டாடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டீம் விஜய் பிரகாஷ் அண்ட் டீம், சிங்கர் அனுராதா பாடியிருக்காங்க, கிட்டாரிஸ்ட் விஜய் ஜோசப் பண்ணியிருக்காரு, கீபோர்டு ஆகாஷ், அப்புறம் பேஸ் கிட்டார் வந்து புருவிதா காலா பண்ணியிருக்காரு,
பிரவீன் வந்து பிரிகாஷியன், சண்முகம் நைட்டு ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மனுஷன் தூங்கவே கிடையாது, ஒரு நிமிஷம் கூட தூங்க கிடையாது. Last 2 days he has worked non-stoply, putting it together, mixing it virtually. Everybody is there. Putting it together is not an easy task. Sound engineer Ashwin, அப்புறம் எங்க தம்பி அருண் சொன்ன உடனே அண்ணா நீங்க பண்றீங்களா என்ன சொன்னாரு விஜய் சார்? அது வந்து இட் இஸ் அவர் டியூட்டி சார். நீங்க அவ்வளவு பண்ணும்போது, நீங்க எல்லாம் சேர்ந்து அவ்வளவு பண்ணும்போது திஸ் இஸ் த என்ன சொல்றது. பட் எனிவே தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் வந்து ஆக்சுவலாக வி பிளான்ட் அ வெரி பிக் கான்சர்ட், பட் டியூ டு சம், நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் இங்கே இருக்கிற நிலைமை, nobody is able to travel. The editor is working from somewhere, the musicians are playing from Chennai, வேற ஒரு இடத்துல எடிட்டிங் போயிட்டு இருக்கு. But whatever we could put together as gratitude, thank you so much and God bless all of you. அவ்வளவுதான் சொல்ல முடியும். விஜய், இது உங்களுடைய அம்மாவுக்கு நீங்க கொடுத்த டெடிகேஷன், நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரே அம்மா தமிழ்தாய்க்கு கொடுத்த டெடிகேஷன். அதனால you are always true inspiration. Thanks for having us and you are just காசு பணம் ரெண்டாவது பட்சம், அது அப்படிதான் பாக்குற ஆளு. ஒரு மியூசிஷியன் பிசினஸையே வந்து இதுக்கு கொடுக்கறதுங்கிற டெடிகேஷன் வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ரங்கசாமி சார். நீங்களும் ஒரு அன்பிலியபிள் சிச்சுவேஷனை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. கிரீஷ்னாவே பணம் நினைக்கிறேன்ல, இந்த கிரீஷும் சரி அந்த கிரீஷும் சரி எல்லாம் வந்து மில்லியன்ங்கிறாங்க, ஒரு 150K 1 கோடிங்கிறாங்க. ஸோ அதனால மிஸ்டர் ரங்கசாமி ஒரு முறை வந்தால் 1 கோடி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையோட இந்த தமிழ் மக்களுக்கு கொண்டு வந்த உழைப்பு. கிரீஷ், 1 million இஸ் ஒன்லி ஷார்ட். நீங்களும் கொஞ்சம் யோசிங்க, இந்த ப்ரோக்ராம் முடிக்கிறதுக்குள்ள இன்னும் நீங்க என்ன பண்ண முடியுங்கிறத யோசிங்க. we will pull you in, keep along with us. எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் நல்ல விஷயத்துக்காக. இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பண்றதுங்கிறது கஷ்டமா இருந்தாலும் கூட நம்ம காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ 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 எம்ஆர். we will continuously work. ரொம்ப நன்றி நன்றி. Best of luck. Best of luck with the rest of the show. வராங்க இப்ப அடுத்தது பாருங்க, நம்மால் வராரு. வந்தாருன்னா அவரு ஒரு 1 லட்சத்தை கொண்டு வந்துருவாரு. பாக்குறீங்களா? வாங்க ஐயா, ஞான சம்பந்தம் ஐயா வராரு. தேங்க்யூ. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். லட்சம் என்னங்க, கோடி கூட கொடுக்கலாம். நீங்க செய்யக்கூடிய இந்த செயல்பாடுங்கிறது சாதாரணமான செயல்பாடு இல்ல. அனைவருக்கும் வணக்கம். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையினுடைய தலைவர், என்னுடைய இனிய நண்பர் கால்வல் அவர்கள், அவரோடு இருக்கின்ற அனைத்து பெருமக்கள், அதையும் உலகையே வியக்க வைக்கின்ற தமிழர்களாக இருக்கின்ற இந்திரா நூயி, அமரராஜ் அவர்கள், மற்றும் இருக்கின்ற ஐஐடி அலுமினிஸ் அத்தனை பேருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். கால்வல், ரொம்ப பெரிய மகிழ்வான நேரங்கள்ல சேருவோம். நம்ம இப்ப நெகிழ்வான நேரத்துல சேர்ந்திருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எவ்வளவு வார்த்தைகள் சொன்னாலும் அதுக்கு ஈடாக முடியாது. இந்த நாளை நீங்க எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னு நான் யோசிச்சு பாக்குறேன். அன்னை என்றால் கருணை, அன்னை என்றால் அன்பு, அன்னை என்றால் நேசம் பாசம் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த அன்னையர் தினத்தன்றைக்கு நீங்க ஒரு பெருமுயற்சி எடுத்து, அதுவும் $2 மில்லியன் அப்படிங்கிறப்ப ஏறத்தாழ 15 கோடி இந்த பணத்தை நீங்க திரட்டி தமிழ் மக்களுக்கு, தமிழ் எங்கள் மூச்சாம் எங்கள் மூச்சாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்ப மூச்சு வேண்டிருக்குங்க. அந்த மூச்சுக்காக நீங்க எல்லா வகையான உதவிகளும் செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை நான் நினைச்சு பெருமை அடைகிறேன். அதோடு மட்டுமில்ல, ஷேக்ஸ்பியருடைய ஒரு பிளேல வந்து இப்படி வரும், ரிச்சர்ட் சொல்லுவாப்புல, அது ரிச்சர்ட் தேர்ட் அப்படிங்கிற மண்ணா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவான், ஏ ஹார்ஸ், எனக்கு ஒரு குதிரை வேண்டும், எனக்கு ஒரு குதிரை வேண்டும். என்ன எதற்காக என்று சொன்னால், என்னுடைய கிங்டம், என்னுடைய அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக. இந்த போர்க்களத்துல அவன் ஒரு வார்த்தை சொல்வான், மை கிங்டம் ஃபார் ஏ ஹார்ஸ் அப்படிமா. ஒண்ணும் இல்ல, ஒரு குதிரை இருந்தால் நான் என்னுடைய ராஜ்யத்தையே காப்பாற்றுவேன். இன்னைக்கு மூச்சு காற்றும் மருந்தும் தேவையாக இருக்கிறது, வேக்சினேஷனும் தேவையாக இருக்கிறது, கிடைத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் கூட நம் உறவினர்கள் தருகிறார்கள் என்கின்ற போது நமக்கு எத்தனை பெருமையாக இருக்கிறது. உண்மையில் இந்த ஒரு பெருமுயற்சி என்பது சாதாரணமான முயற்சி இல்லை. அதுவும் குறைந்த காலத்தில் சரியான நேரத்தில் தரப்படுகின்ற உதவிக்கு திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறள் ஒன்றுல சொல்வார், அதாவது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும்
இந்த இடத்துல சிறிதுன்னு சாதாரண நினைச்சாதீங்க. காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மானப்பெரிது அப்படிம்பார். சரியான நேரத்தில் செய்யப்படுகின்ற உதவி அது சிறிதாக இருக்குமே இருந்தாலும் கூட அது உலகத்தை காட்டிலும் பெரியது என்று சொல்வார்கள். இன்றைக்கு வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையினுடைய கூட்டமைப்பின் சார்பிலே உயிர் கொடுப்போம், எல்லோரும் ஒன்று கூடுவோம் என்று சொல்லி தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் மற்றும் இருக்கிற அத்தனை தமிழ்ச்சங்க கூட்டமைப்புகள் அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்து அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டுக்கு உதவுவதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சிக்கு நான் என்ன செய்துவிட போகிறேன்? நீங்க கூட சொன்னீங்க ஒரு 1 லட்சம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. 1 லட்சம் இல்லைங்க, கோடிக்கணக்கில் தருகின்ற அந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனம்தான் வேணும். அறம் செய்ய விரும்பு என்று ஔவையார் சொன்ன போது அந்த இடத்துல பொருள்ங்கிற வார்த்தையே வரல, விருப்பம் தான் சொன்னாங்க. அதனால நான் விரும்புகிறேன், நிச்சயமாக நீங்கள் கேட்கின்ற மாதிரியான செயல்பாடுகளை செய்ய முடியும்னு நினைக்கிறேன். இத்தனை கடுமையான சூழல், நான் வழக்கமா நகைச்சுவையா பேசுவேன், ஆனா நான் பேச முயல்றேன், குரல் தள்ளுக்குதுங்க. ஏன்னா மதுரையில இந்த 15 நாளைக்குள்ள பட்டிருக்க பாடு அவ்வளவு கடினமான ஒன்று. எங்கு நோக்கிலும் நமக்கு நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே வந்து சிரமத்தில் இருக்கிறாங்க. மருத்துவமனைகள் எல்லா இடங்கள்லயும் மக்கள் சூழ்ந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு, அந்த இடத்துல நீங்க அழகா சொன்னீங்க. எல்லாருமே பணம் மட்டும் இல்லை, எது வேண்டும்? ஆக்சிஜன் வேண்டுமா? தர தயார். அதே போல தடுப்பூசிகள் வேண்டுமா? தயாராக இருக்கிறது. இன்னும் வேற என்ன வேண்டும்? உங்களுக்கு உதவி கரம் நீட்டுவதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி எத்தனையோ 1000 மைலுக்கு அப்பால் இருந்து கொண்டு நீங்கள் இணையத்தின் மூலமாக இதயங்களை ஒன்றிணைப்பதோடு மட்டுமல்லாமல் பேச்சு வெறும் பேச்சில்லை, இந்த பேச்சிலே மூச்சுக்கான ஒரு உயிர்ப்பும் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். தெய்வம் எங்கே இருக்கிறது என்று ஒரு கேள்வி கேட்ட போது வாலி என்கின்ற கவிஞர் சொன்னார், அதாவது எப்படிப்பட்ட தெய்வம் என்றால் கண்ணுக்கு நேரம் தெரியுமா? பிறர் நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவர் கருணை இல்ல இதயங்களில் கோயில் கொள்கிறார்னு சொன்னா, உண்மையிலேயே தமிழர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் மொழியை மறக்கவில்லை என்பதும், நாட்டை மறக்கவில்லை என்பதும், வீட்டையும் மறக்கவில்லை என்பதையும் இன்றைக்கு நீங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட உள்ளம்! இந்த யோசனை எப்படி வந்துச்சு கால்வெல்? நான் திரும்ப உங்களுக்கு நான் ரொம்ப பாராட்டு சொல்றேன். அத்தனை பேரையும் ஒரு அச்சுக்குள் கொண்டு வந்தீர்கள் அல்லவா? உண்மையிலேயே இது ஒரு பெரிய சிறப்பு. இந்த சிறப்புக்காக சொல்லுங்க. நான் ஒருத்தர் இல்லைங்கய்யா, அதாவது லேனா கண்ணப்பன் உங்களுக்கு தெரியும், ATA. ஆமாங்க, ஆமாங்க, ஆமா ஆமா. இந்தியா தேஸ்பரா, IIT நிறுவனம், TNF, இந்த மாதிரி எல்லாரும் ஏற்கனவே யாதும் ஊரில் எல்லாம் ஒன்றிணைந்து ஒர்க் பண்ணோம். அந்த ஒரு விஷயத்துக்காக எடுத்த முயற்சி இன்று கை கைகோர்க்கக்கூடிய சூழல் இருக்கு. தமிழன் இருந்தாலும் ஒன்றா இணைக்க மாட்டான்னு சொல்லுவாங்க, ஆனா இங்க அப்படி கிடையாது. புலம்பெயர்ந்த தமிழர்கள் அனைவரும் அமெரிக்கா, கனடா 2 நாடுகள்ல இருக்கக்கூடிய 7 லட்சம் 10% தமிழர்கள் இங்க இருக்கோம். எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். அதுக்கு ஒரே ஒரு அடிப்படை, நாங்க எல்லா ஜாதிகளையும் ஜோதியாக்கி மனிதத்தை முன்னிறுத்தி தமிழ்தாயின் மகன் மகளாக ஒரு குடையின் கீழ் இருக்கிறோம். அவ்வளவுதான். அருமை 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 அருமை. நீங்க நல்லா சொன்னீங்க. ஒருங்கிணைந்தோம், ஒரு தீபத்தின் மூலமாக ஒளி கொடுத்தோம் என்று ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கிறீங்க. இந்த பணி தொடர வேண்டும். இதன் காரணமாக கிடைக்கின்ற வெற்றி அனைத்தும் அத்தனை பேருக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்கின்ற அந்த மகிழ்வோடு நிச்சயமாக இந்த உதவியின் மூலமாக பெறுகின்ற ஒவ்வொரு வீட்டினுடைய ஒவ்வொரு உயிரும் உண்மையிலேயே போற்றத்தக்கது. உங்களுடைய இந்த நல்ல உதவிக்கு தமிழகத்தின் சார்பில், என் தமிழின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சொல்றதை விட நாங்க தாங்க அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அதாவது சொன்ன உடனே
இந்த நேரத்தை இவ்வளவு நேரத்துக்கு விழித்திருந்து காத்திருந்து பின்னாடி பேக் ஸ்டேஜ்லயும் இருந்து எவ்வளவு சிரமங்களுக்கும் நீங்க வந்து பண்றீங்க. கூப்பிட்ட உடனே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம உறவு சும்மா பேச்சுக்கு இல்லை, இது தமிழால் இணைந்த உறவு எப்பயுமே தொடர்ந்து இருக்கும், தொடர்ச்சியா பயணம் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி. பேச்சுக்கு இல்லை மூச்சுக்கு நான் நன்றி. வணக்கம் 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 வணக்கம். கிங்ஸ்லி நம்மளுடைய ATA அவர்கள் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஆமா, நம்ம ATA நிறுவனத்தினர் வந்து ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம அடுத்தது வந்து இவ்வளவு நேரம் வந்து நம்ம பல பேரோட பேச்சு நம்ம கேட்டோம். அதனால நம்ம வந்து ஒரு சிறிய இடைவெளியா நம்மளுடைய மக்களும் வந்து ஆர்வமா வந்து டொனேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மேலும் இப்போ அவங்க இந்த வீடியோஸை யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் சேனல்ஸ்ல பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் பேஜஸோட லிங்க்ல அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் இருக்கு. அந்த www.tnfusa.org/helptnbreathe அப்படிங்கிற லிங்க்ல இப்ப எல்லாருமே டொனேஷன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதோட அப்டேட்ஸும் நமக்கு வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியும் நல்லா போயிட்டு இருக்கு. அதனால நம்ம எல்லாருக்குமே வந்து இதை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்ப பல ஆயிரக்கணக்கான பேர். அவர்களுக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுக்கிற விதமா நம்ம பல நேரம் சாங்ஸ்ன்னு சொல்லிட்டே இருக்கோம். எங்க கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க போடுவீங்களா இல்லையா அப்படின்ட்டு. அதனால நம்ம ஒரே ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்திருக்கு, சொல்லிடுறேன். அது உங்களுக்கு சொல்லுவோம். இந்த பாடலை உங்களுக்கு அளிப்பவர்கள் அப்படின்னு சொல்லி கூட சொல்லிடலாம் நம்ம. கண்டிப்பா ஸ்ரீவித்யா வேலுச்சாமி, ITA இன்டர்நேஷனல் தமிழ் அகாடமி, அவங்க ஒரு $5000 கொடுத்துருக்காங்க. சிறப்பு. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்களை நம்ம சொல்லணும். அப்புறம் வந்து இன்னொரு நண்பர் ஸ்ரீராம் கிருஷ்ணன் டாலஸ்ல இருந்து, அவர் வந்து ஒரு 500 வெள்ளிய ஸ்பான்சர் கொடுத்துருக்காரு. இப்போ இமீடியட்டா அனுப்புறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு அவர் அது மட்டும் இல்லை, இருக்கிற ஆக்சிஜனுக்கு ஒரு வழியும் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 100 சிலிண்டரை ரெடி பண்ணி கொடுக்குறேங்கிறதுக்கும் முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கும் நம்ம ஒரு வாழ்த்து சொல்லணும். இது எல்லாத்த விட சிறப்பு சேஷாத்ரி நடராஜன் பே ஏரியால ஒவ்வொரு கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு படிக்கிற பொண்ணு, யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிபோர்னியால படிக்கிற பொண்ணு கூப்பிட்டு ரிச்சர்ட் அவங்க, நான் வந்து $5500 கலெக்ட் பண்ணி அந்த அலுமினி அவங்க ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிற பொண்ணு ஒரு $5500 கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு வந்து நீங்க பணம் மட்டும் ஒரு முக்கியம் இல்லைங்க, நாங்க எந்த வகையில உங்களுக்கு உதவியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்திருக்காங்க. தங்கங்களே, உங்களுக்கு தலைவணங்குகிறோம். தமிழ்த்தாயின் அருள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்களுடைய மனசு எவ்வளவு விரிவடைந்திருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுங்கிறது ரொம்ப 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 நிறைவா இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் அது இங்க கொடுத்தேன் அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன், சொல்லாம கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சொல்லி கொடுக்கறவங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. பாடலுக்கு போயிடலாமா? பாடலுக்கு இது வரைக்கும் இப்ப நீங்க சொன்ன லிஸ்ட்ல இருந்த எல்லா டொனேஷன்ஸ் கொடுத்தவங்களுக்காகவும் இல்ல இதற்கு முன்னாடி நமக்காக கான்ட்ரிபியூட் பண்ண எல்லாருக்காகவும் ஒரு குயிக்கான ஒரு பாடல் விஜய் பிரகாஷ் அவங்க டீம் நமக்காக போட்டிருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டு நம்ம திரும்ப ATA செக்மெண்ட்டுக்கு வரலாம். மிக்க நன்றி அனைவருக்கும். உடைத்தான் நொறுங்கவே என் மறுகிதையம் தருவேன் நீ உடைக்கவே. கண் பார்த்து கந்தலாகி போன நேரம் ஏதோ ஆச்சே. வானம் தீண்டி வந்தாச்சு, அப்பாவின் திட்டி எல்லாம் காற்றோடு போய போச்சு. ஹொசான என் வாசல் தாண்டி போனாலே, ஹொசான வேறொன்றும் செய்யாமலே நான் ஆடி போகிறேன், சுக்குநூறாகிறேன். அவள் போன பின்பு எந்த நெஞ்சை தேடி போகிறேன். ஹொசானா வாழ்வுக்கும் பக்கம் வந்தேன். ஹொசானா
உன் பக்கம் நின்றேன். ஓ சானா, ஏனென்றால் காதல் என்பேன். ஓ சானா. Everybody wanna know I feel like I really wanna be here with you. It's not enough to say that we are made for each other. It's love that is Hosanna true. Hosanna, be there when you're calling out my name. Hosanna, feeling like my whole life has changed. I never wanna be the same. It's time we rearrange. I take a step, you take a step, and me calling out to you. Hello, hello, hello. Yo, Hosanna. Hosanna. Oh. Hosanna. வண்ண வண்ண பட்டு பூச்சி பூத்தேடி அங்கும் இங்கும் அலைகின்றதே. சொட்டு சொட்ட தொட்டு போக மேகம் ஒன்று எங்கெங்கோ நகர்கின்றதே. ஹொசான பட்டு பூச்சி வந்தாச்சா, ஹொசான மேகம் உன்னை தொட்டாச்சா. கிளிங்களாகினாய் நான் குழந்தையாகிறேன், நான் உன்னை எள்ளி கை வைத்து பொத்திக் கொள்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ. Yo, Hosanna, Hosanna, என் மீது அன்பு கொள்ள. Hosanna, என்னோடு சேர்ந்து செல்ல. Hosanna, என்று சொல்லு போதும். Hosanna. என்ன ஒரு சிறப்பு, என்ன ஒரு அருமை. அதாவது பெங்களூர்ல இருந்து விஜய் பிரகாஷ், பாம்பேல இருந்து அனுராதா, சென்னையில இருந்து விஜய் ஜோசப், இன்னொரு போர்ஷனேட்ல ஒரு வீட்டுல, அவங்க வீட்டுல கிராமத்துல இருக்காரு கீபோர்ட்ல ஆகாஷ், பேஸ் கிட்டார் வந்து ருதா கதீப் சென்னை வேற ஒரு இடத்துல, பிரிகாஷியன்ஸ் வந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணது பிரவீன் வந்து பெங்களூரு, ட்ரம்ஸ் அருண் அவங்க வீட்டுல, இதை சவுண்ட் இன்ஜினியரு இதை குவாலிஃபை பண்றதுக்கும் சென்னையில இருக்காரு, வீடியோ எடிட்டர் வந்து பிரதீப் வந்து பெங்களூர்ல இருக்காரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பீஸ் பீஸா பாடி அதை கோர்த்து இணைச்சி நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த எஃபர்ட். விஜய், ஒன் மோர் டைம் ஹேட்ஸ் ஆப் அண்ட் யுவர் டீம். ஐ ரியலி amazed your support and coordination. எல்லாத்தை விட எல்லாத்துக்கும் சொல்றதுக்கு என்னன்னா, அவர் ஒரு பணம் கூட அதுக்கு காசு வாங்கிக்கல. இது வந்து அவர் மட்டும் சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல,
அருண் ட்ரம்மர் சொல்றாரு, கிட்டாரிஸ்ட் சொல்றாங்க, ஒருத்தர் சார் நீங்க எல்லாம் பண்றீங்க, நாங்க ஏன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இட்ஸ் a great honor to have you as a part of our team. இதை விட வேற ஒன்றும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அகைன் எல்லா டோனர்ஸ் சார்பாகவும் எல்லா மக்கள் சார்பாகவும் அகைன் மீண்டும் ஒருவரை விஜய் பிரகாஷ் அவர்களுக்கு நம்மளுடைய அமெரிக்காவில் உள்ள அனைத்து தமிழர்கள் சார்பாகவும் நன்றிகளை நம்ம தெரிவித்துக் கொள்ளலாம். இப்ப நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு நம்ம போறோம். நம்ம அடுத்த செக்மெண்ட்டை பத்தி பேசுறதுக்காக அப்ப அடுத்த செக்மெண்ட் நமக்கு ஏடிஏன்னு நல்லாவே தெரியும். இப்ப ஏடிஏ அவங்களை இன்வைட் பண்றதுக்காக நம்ம அருண் அவர்களையும் நம்ம இப்ப அழைச்சிடலாம். இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க ஏடிஏ செக்மெண்ட்டை நீங்க கேரி ஆன் பண்ணலாம். இங்க வந்து பார்த்தா தமிழும் தொழிலும் இணைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. அது கரெக்டுங்க. அதனால அருண் ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. உங்களுடைய குறுகிய கால ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறதுக்கு இந்த தளத்துல உங்களுடைய தளத்துக்கும் சேர்த்து ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்த தளத்துக்கு அழைத்து வருவோம். அமெரிக்காவினுடைய நம்பிக்கை நட்சத்திரங்கள், என்னுடைய நண்பன் ராம் நாகப்பன், லேனா கண்ணப்பன். இந்த மாபெரும் இரு மனிதர்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம எம்ஜிஆருக்கு பாட்டு ஒண்ணு, மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் தர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த தமிழ் பூக்களால் அனைத்து தமிழ் சங்கங்களும் அனைத்து தமிழ் மக்களும் ஒவ்வொரு பூக்களாக மாலையாக உங்களை வரவேற்பதில் பேரவை பெரும் மகிழ்வு அடைகிறது. சொல்வது எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படிங்கிறது. அந்த வகையில சொல்லும் செயலும் வெல்லும், ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும். இந்த அடிப்படையில என்னைக்குமே தமிழ் அசோசியேஷனோட என்டர்பிரனர் அசோசியேஷனும் கொலாபரேட் ஆகிற யூனிக்னஸ்ங்கிறது இட்ஸ் அ பிரீட். அந்த வகையில we are all united. I leave the floor to you, Lena. Hats off to you and keep inspiring. And Ram, you are always a very calm backstage person, but you put it together very well on all the knots together. So ஒன்னே ஒண்ணு சொல்லணும். அதாவது உங்களுக்கு இந்த விஜய் பிரகாஷ் மாதிரி பாடணும்னு ஆசை வந்து 2 வரியும் பாடிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. மக்கள் எல்லாம் கேட்டு ரொம்ப ரசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது அடுத்த ஒரு ஹாபியாவோ இல்ல ஒரு கெரியராவோ கூட நீங்க வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. உங்களது டேலண்ட் ஐடென்டிபிகேஷன் இதுதான் ராம். ஆனா அதுக்கு நான் தகுதியான ஆள் இல்ல. உங்களை பார்த்த உடனே அந்த வரிகள் உணர்ச்சி வயப்பட்டு உணர்வோடு பாடியிருக்க 2 வரி. அதனால ஒன்றும் இல்லை. I leave the floor to the giant Arun. He is a part of the team. உங்க டீம்ல நீங்க பேசிட்டு உங்க யார் உங்களை கூப்பிடுறீங்களோ நீங்க கூப்பிடுங்க. பேக் ஸ்டேஜ் இருந்தாலும் ப்ளீஸ், இட்ஸ் யுவர் ஃப்ளோர். தேங்க்யூ. கால்வலையா. லேனாயா, நீங்க மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ லேனா பிரதர், ராமண்ணா, வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவது இந்த இனிஷியேட்ல வந்து லேனா அண்ணா வந்து ஒர்க் பண்ணதை நான் கண் கூட பார்த்துருக்கேங்க. விடிய ஒர்க் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி அனைவரையும் கோஆர்டினேட் பண்ணி, ராமண்ணா நேற்று வந்து காலில் வந்து ஒரு $5000 கொடுக்கறதுக்கு ஒரு 10 பேர் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது, இவங்களுடைய அந்த கடந்த 48 மணி நேரம் அவங்க இந்த ப்ரோக்ராமுக்காக அவங்க உழைப்பை வந்து கண்டிப்பாக இங்கே நம்ம பாராட்டியே தீரணும். ஸோ இவங்க வந்து அவங்க கான்டாக்ட்ஸில் எடுத்து இவங்க நம்ம கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சு ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது கொடுத்த அனைத்து டோனர்ஸுக்கும் மிக்க நன்றி. ஸோ லேனானா உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நம்மளோட கெஸ்ட் யார் கூப்பிடணும்னு சொல்லுங்க. நீங்க அவங்க சிவா மூப்பனார், பிரபாகர் முருகையா இருக்காங்க. சிவானா வணக்கம். பிரபாகர் பிரபாகர்னா நீங்க மியூட்ல இருக்கீங்க. ஆமா. ஸோ நீங்க அப்படி இருங்க. அருண், நான் முதல்ல மீண்டும் என்னுடைய தாய்க்கும் அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். நான் அப்ப முதல்ல சொன்னபடி இது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரம் இல்லை. முதல்ல எவ்ரிடே நியூஸ் ஆட்டம் வந்துட்டு இருந்தது தமிழ்நாட்டில இருந்து. இப்போ எவ்ரி ஹவர் we are hearing sad news, bad news, people need help. Absolutely, this is a great platform. First time ever that we are all working together as under one umbrella. எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 15 இயர்ஸ்க்கு மேலே அவங்க எம்ஆர் ரங்கசாமியை தெரியும், சிலிக்கான் வேலியில்.
அதுக்கப்புறம் கிரீஷோடையும் ஃப்ரம் ஐஐடி ஃபவுண்டேஷனோட நிறைய க்ளோஸாகவே ஏடிஏலையும் கொலாபரேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்பீக்கராக கூட வந்திருக்காரு முன்னால். The whole IIT team has been always welcome Prakash as well. And நாங்கள் சிலிக்கான் வேலியில் we work closely with the Thai Silicon Valley. அதனால எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து மோர் அண்ட் மோர் ஸ்ட்ராங்கராக இருந்தது. And Prakash also plays a bridge between ATEA and TaiCon Silicon Valley இந்த ஒரு லைனில். இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் என்னென்னா, லாஸ்ட் ஃப்ரைடேவோ சாட்டர்டே தான் வந்து நானும் எம்ஆரும் we went on a call, just explored because Indiaspora just had a very, very successful fundraising event last week. அந்த ப்ரோக்ராமில் அவங்க 1.6 million raise பண்ணாங்க. But toward the end of the program, Vinod Kausla came in and announced another $1 million towards that pool of funds going to help COVID-19 in India. அது அப்படியே 2.6 million ஆச்சு. அப்புறம் மோர் டோனர்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸும் சப்போர்ட் பண்ணி 4.6 million வரைக்கும் அவங்கள அதை எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ we got this idea, why not we do this? ஜஸ்ட் இப்போ நெக்ஸ்ட்டு சென்னை தான் அடுத்து நமக்கு இம்பேக்ட் ஆக போகுது. ப்ளஸ் 30,000 to 40,000 கேசஸ் பர் டே இப்போ இம்மிடியேட்டாக வரப்போகுது. வித்தின் 2 weeks 2 lakhs பர் டே நம்பர் ஆஃப் கேசஸ் வரப்போகுது. அதுவும் தமிழ்நாடு முழுக்க இது அப்படியே ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு. அப்படிங்கிற ஒரு சீரியஸ்னஸை எப்போவுமே நம்ம போஸ்ட் ஈவெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் ரியாக்ட் பண்ணி எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். இதில் வந்து ஹவு கேன் யூ டேக் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், ரியலி ஒர்க் வே இன் அட்வான்ஸ் so that we can get these oxygen equipment, so the medication or whatever we can do to help, save lives of people, டெத்ஸ்ல இருந்து அவங்கள வந்து நம்ம எப்படி காப்பாற்ற முடியும், எப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் அப்படிங்கிற இதில் தான் முதல்ல ஆரம்பிச்சு வித்தின் ஃபியூ டேஸில் அந்த 2 million டார்கெட்டில் நம்ம 1 million நம்ம ரைஸ் பண்ணுவோம். எல்லா ஆர்கனைசேஷன் சேர்ந்து கம்யூனிட்டியில் ரைஸ் பண்ணி அதுக்கு ஐஐடி ஃபவுண்டேஷன் செட் they will come and match it, or whatever IIT is creating, we will double the impact சொல்லி தான் ஒரு வேகத்தோட உள்ள வந்து இறங்கணும். அதில் தேங்க்ஸ் டு ஆல் த லீடர்ஸ், தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் was the first one I reached out, and obviously they have been doing this for 47 years. அதுக்கு அடுத்து FeTNA, Caldwell, and then ATMA, and then mainly California Tamil Academy and Indiaspora எல்லாரும் ஒன்று சேர்ந்தோன்னா அந்த வேகம் வந்தோடனே ஐ கேன் சி எல்லாரும் எந்த அளவுக்கு பம்பரமா இப்போ ஒர்க் பண்ணியிருக்கோம், இவ்வளவு தூரம் இன்னைக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ திங்க் ஐ வில் லெட் ராம் நாகப்பன் அண்ட் அதர்ஸ் டு ஷேர் தர் வியூஸ். கோ ஹெட். ஸோ தேங்க்யூ லைனா. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. ஐ வாண்ட் டு விஷ். ரெண்டு விஷயம் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்து இப்போ இங்கே வந்து we have our home here, but we also have a home back in Tamil Nadu. அதே மாதிரி இப்போ நம்ம ஒர்க் பிளேஸும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹேவ் தேர் கம்பெனி இன் தமிழ்நாடு ஆல்சோ. ஸோ நம்ம ஹோம் அண்ட் ஒர்க் இஸ் இன் போத் பிளேசஸ். ஸோ அதனால நம்ம இந்த எஃபர்ட்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக பண்ணோம். நம்ம ஃபேமிலின்னா இப்போ நம்ம எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி 2 பக்கம் இருக்கு. இதை காரணம் கொண்டு நான் வந்து இந்த ஃபண்ட் ரைசிங்கை உதாரணத்துக்கு எங்கள் கம்பெனி ஜென்ரலாக அனுப்பிச்சேன் எல்லாருக்கும். யூ won't believe, நம்ம தமிழ்நாடுன்னா அந்த தமிழ்நாடு அஃபெக்ஷன் இருக்கும், எல்லாரும் வருவாங்கன்னு ஒத்துப்போம். ஆனால் லோக்கல்ல இருந்து எனக்கு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் ஆல்மோஸ்ட் 20,000 to 25,000 நான் பார்த்தேன் அக்செப்ட் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ தட் வாஸ் அ பிக் திங் அபவுட் ஹவு ஈவன் பீப்புள் அரவுண்ட் அஸ் ஹியர் ஆர் ஹெல்பிங். ஸோ ஸ்ப்ரெட் த வேர்ட், அண்ட் ஐ திங்க் பீப்புள் வாண்ட் டு ஹெல்ப் இன் திஸ் கேசஸ். அது ஒன்று. ரெண்டாவது வந்து ரொம்ப ஒரு இது ஒன்று சொல்றேன். அதாவது கொடுக்குறப்ப சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயத்துல நம்ம ஜென்ரலா நிறைய இடத்துல கொடுக்கணும். சில பேர் வந்து they think இல்ல நான் என்னோட ஆர்கனைசேஷன் மூலமாகவும் ஒரு ஸ்பெசிஃபிக்கா டைரக்டா கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுவும் நல்லது, கொடுக்க தான் வேணும். இந்த மாதிரி எல்லா தமிழ் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து வர்றப்போ அந்த power of united thing is also very good. So all I want to say here is, and not to pitch ATEA in front at this time, is all to pitch an appeal that it is a great cause. Please open your heart as well as the wallet and share, so we hit the 1 million target and we achieve the 2 million total.
தேங்க்ஸ். தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு சே. தேங்க்யூ அண்ணா, அருமையா சொன்னீங்க. அடுத்தது சிவாண்ணா வாங்க, உங்களுடைய ஷேர்ஸ் தாட்ஸ். வணக்கம் அனைவருக்கும். நம்மளுடைய தமிழர் மரபுப்படி தினமும் நம்ம மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் டே, தாயும் தந்தையும் நம்ம எப்போதுமே டெய்லி அவங்க தான் நமக்கு தெய்வம். பட் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக ஸோ அதனால இன்னைக்கு அந்நேரத்தின வாழ்த்துக்கள். முதற்கண் எம்ஆர், லேனா, கால்டுவெல், வீரா இவங்க மற்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்தியாவை பொறுத்தளவுக்கு இப்போ பர்டிகுலர் தமிழ்நாடு ஒரு சுனாமி அடிச்சுட்டு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த சுனாமியில நம்ம ஹெல்ப் பண்றோம் ஆக்சுவலாக. சுனாமி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃப்டர் மார்க் இருக்கும், அதுலேயே நம்மளுடைய ஹெல்ப் தேவைப்படும். இதை ஏற்பாடு செய்த 6 ஆர்கனைசேஷன் ஆக்சுவலாக, டிஎன்எஃப், FeTNA, ATEA, ஆத்மா, இந்த அசோசியேஷன்ஸ் எல்லாமே சோஃபார் டுகெதர் இவ்வளோ நாள் வரைக்கும் 40 வருடங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ நம்ம தமிழர்கள் மரபுப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது இல்லை கெட்டதுல தான் எல்லா குடும்பங்களும் ஒன்று இணைவாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட ஒரு இதில் எல்லா ஆர்கனைசேஷன் இணையறாங்க. பர்டிகுலர்லி சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த பெரிய லீடர்ஸ் இந்திரா நூயி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ முயற்சித்தோம் இல்லை. ஸோ அதை ஏற்பாடு செய்த எம்ஆர், இந்தியா டயஸ்பரா அண்ட் ஐஐடி சென்னை ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட தோள் கொடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா மிக்க ஒரு நன்றி. இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணமா நான் பார்க்குறேன். இத்தனை வருடங்களா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்து வந்த நம்ம தமிழர்கள் நம்ம நிறைய ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்த தலைமுறையில நம்ம உள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சித்தும் பெரிய ஒரு வெற்றி அடையலை. பட் இன்னைக்கு இந்த எம்ஆர் கிரீஷ், இந்திரா நூயி, விஜய் அமிர்தராஜ் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆட்களை கொண்டு வர்றப்ப அடுத்த ஜெனரேஷன்ஸ் நம்மளுடைய அந்த பயணத்துல தொடர்வாங்க. இந்த ஒரு பெரும் துயரத்துல அவங்களும் நம்மளோட சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த பயணம் தொடரும். ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த ஒரு தருணத்துல நான் ஒரு 10,000 வெள்ளிகள் கொடுக்கணும். ஏற்கனவே ஒரு 2,000 வெள்ளி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 10,000 வெள்ளிகள் இந்த ஒரு இதுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்றேன். நன்றி. தேங்க்யூ அண்ணா, அருமையான ஒரு குட் நியூஸ். தேங்க்யூ ஸோ மச். 2,000 கொடுக்குற நீங்க இப்போ அது 10,000 பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். திஸ் ஷோஸ் த கமிட்மெண்ட். நம்ம தமிழர்களுக்கு அன்னையர் தின அன்னைக்கு நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தது பிரபாண்ணா வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம எல்லாம் இருக்கோம். நான் ரொம்ப குறுகின நேரம் எடுத்துக்கிறேன். அதாவது இது மாதிரியான ஒரு ஒரு டிசாஸ்டர் என்னோட வாழ்நாளில் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அதாவது more than 1 condolence மெசேஜ் பர் டே எழுதக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம். இந்த கொரோனா கோவிட்னால நம்ம இழந்தது ரொம்ப 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 அதிகம். நம்மளுடைய கூட இருக்கிற நண்பர்கள், நம்ம ரொம்ப நேசிக்கிற சில செலிபிரிட்டிஸ், இந்த மாதிரி இதனால நமக்கு கிடைச்ச ஒரு வலி ரொம்ப ஜாஸ்தி. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளால எவ்வளவு முடியுமோ இதை கொடுத்து இதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்னென்ன வழியில செய்ய முடியுமோ செய்வோம். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, உலகம் பூரா இருக்கக்கூடிய என்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு பேசி கலெக்ட் பண்ணி எல்லா வகையிலும், பணம் மாத்திரம் இல்லை, முயற்சிகள், அந்தந்த இடத்துல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு பார்த்து அதை சால்வ் பண்றதுக்கு கரெக்டான ஆட்களை கொண்டு வந்து உங்களால் என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ தயவு செய்து செய்யுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்தா ஒவ்வொருத்தரும் more than 1 லைஃபை நம்மளால காப்பாற்ற முடியும். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், தயவு செய்து எவ்வளவு தூரம் முடியுமோ ஹெல்ப் பண்ணுங்க. இன்னொரு உயிரை நம்ம எல்லாரும் சேர்ந்து சேர்க்கணும். நன்றி. தேங்க்யூ பிரபாண்ணா. தேங்க்யூ ஸோ மச். பிரகாஷ் ஐயா வாங்க. யூ ஹேவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் இன் த பேக் எண்ட். அவரும் நிறைய விடிய கோஆர்டினேட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணி நிறைய பேர் கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. ப்ளீஸ். Thank you, Arun. First of all, I wanted to congratulate the TNF Foundation, Usha, MR,
Caldwell, Arun, you, just a fantastic effort. I know the amount of work that went in the back end to coordinate all of this. I don't want to miss out Kingsley. Just phenomenal amount of work everyone has put in, and bringing this program together, running this program smoothly. I myself, I know this is real because 3 of my uncles in my father's family died due to COVID. So I'm personally affected. They were all in Chennai. And so I'm personally impacted. So I know how real this is. So the effort in that all of us are doing in bringing this together and sending the funds to Tamil Nadu is laudable. And kudos to everyone. And please, I encourage everyone to do the donations so that this effort can be successful. Thank you. Thank you, Prakash. லேனாயா உங்ககிட்ட ஒப்படைக்கிற திருப்பியும் ப்ளீஸ். நன்றி அருண். அதுதான் என்ன சொல்றேன்னா, இப்ப தமிழும் தொழிலும் ஒன்று சேர்ந்த உடனே நமக்கு வந்து இவ்வளவு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. இந்த மாதிரி நிலைமையில, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து எல்லாரையும் நம்ம ஒன்று கூட்டி ரியலாகவே ஒரு பெரிய ஒரு ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் பண்ணலாம். அதுவும் இம்மீடியட்டா பணத்தை ரைஸ் பண்ணு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து டு ரியலி ஹெல்ப் தி தமிழ்நாடு, whether it's giving the O2 oxygen concentrators or generators and anamariyo CPAP machines. So medication and vaccination perspective, நம்மளால எவ்வளவு இங்க இருக்கிற நிறுவனங்களை தொடர்பு கொண்டு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு பார்ப்போம் அடுத்த ஸ்டெப். இந்த ஃபண்ட் ரைசிங், ஐ என்கரேஜ் எவ்ரி ஒன் டு கிவ் டொனேட் மணி. அண்ட் எல்லாரும் இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை செலிபிரிட்டிஸ்க்கும் மிக்க நன்றி. நான் பேக்ரவுண்டில் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் ஐ தேங்க் மிஸ்டர் கிரீஷ் மாத்ரபூதம் ஃபார் கம்மிங் அவுட் அண்ட் ரியலி டொனேட்டிங் a crore instantly on the program. அண்ட் அதே மாதிரி இப்போ வெரைசான் மீடியாவோட சிஇஓ அந்த டீம் வந்து என்னோட ட்ரிப்பில் இருக்கிறாங்க. ஸோ they are willing to help. So we will find out how we can leverage them, whether it's in terms of communications, in terms of donations என்னன்றது வந்து I think we'll keep in touch. இந்த மாதிரி பல ஆர்கனைசேஷன்ஸ், பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க, லைக் கிலியாட் ஆர் ஜி ஹெல்த் கேர், அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஆஃப் தெம். அண்ட் இந்த டைம்ல வந்து ஐ திங்க் ஆன் த கிரவுண்ட் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி இதை வந்து நம்ம இப்போ எவ்வளவு தூரம் கோஆர்டினேட் பண்ணமோ அதையும் நம்ம பண்ணணுங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் மை ஃபெலோ அண்ட் பியர்ஸ் ஏடிஏ டீமுக்கு வந்து மிக்க நன்றி. அண்ட் கால்டுவெல், உங்களுக்கு மிகுந்த நன்றி. 2 பேரும் எத்தனை தடவை பேசணும் இன்னொரு ஒரு நல்ல நியூஸோட சொல்றேன். நான் இப்ப எம்ஆர் கூப்பிட்டாரு, அவரு ஒரு 10,000 அவர் பர்சனலா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். சும்மா வந்து கோஆர்டினேட் மட்டும் பண்ணல, அவரும் கொடுத்திருக்காரு. சிவா தம்பி வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி. அதே மாதிரி ராம் நாகப்பனும் லேனாவும் நீங்களும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணும். எல்லாரும் வந்து வெளியில சொல்ல வேணான்றதுல இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு எல்லாத்துக்கும் மோட்டிவேட் பண்ணும், புஷ் பண்ணுங்க. ஏதாவது பண்ண முடியும்னா சொன்னீங்கன்னா, அறிவிச்சீங்கன்னா முடிச்சுட்டு நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ராம் அண்ட் ஏதாவது நம்ம இவங்களையும் கூப்பிடணும், கிறிஷையும் வெங்கியையும் கூப்பிடணும். ஆமாமா, கிறிஷ் வந்து 10,000 கொடுத்தாரு. எங்க ஆபீஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாம் சேர்ந்து 20K கொடுத்தாங்க. நான் ஒரு 3K கொடுத்திருக்கேன். So that is how we have done so far. And Lena இப்போ ஒரு 5K கொடுத்தாரு. 5K கொடுத்திருக்கேன். பட் என்னோட கம்பெனில இருந்து another 5K. So at least I'm trying to reach 10K target. But other than that, mostly எல்லாரையும் கூப்பிட்டு டொனேட் பண்றதுக்கு மேக்கிங் பணம் வந்து ஒரு எண்ணாங்க. ஆனா வந்து உணர்வு இருக்கு பாருங்க, உழைப்பு இருக்கு பாருங்க, நேரம், காலத்திற்கு மதிப்பு கிடையாது. பிரபாவும் பிரகாஷும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கிறது ஐ நியூ ஃப்ரம் த டே ஒன். இனிஷியேஷன்ல இருந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணி அதுக்குண்டான கோஆர்டினேஷன் ஒர்க்கு பேக் ஹோம்ல. இது மாதிரி யாரு பெருசு சிறுசுங்கிறது இல்லைங்க, மனசு தாங்க முக்கியம். அந்த மனசு இருக்கிறதுக்கு மார்க்கம் உண்டு, அந்த மார்க்கத்துக்கு உண்டான வேலை உண்டு. இதை வந்து அடுத்தவங்களை மோட்டிவேட் பண்றதுதான். வேலையும் பண்ணிக்கிட்டு இவ்வளவு கஷ்டமும் பட்டுக்கிட்டு தன்னுடைய பணத்தையும் கொடுத்துக்கிட்டு பொதுவா எல்லாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த ஒரு தருணம் வந்து முக்கியமான தருணம். Hats up to everyone and let's go to the next phase of the கால்வெல்ல ஒரு 2 நிமிஷம் வந்து
ஒரு நிமிஷம். எம்ஆர் இங்க இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். வந்து அவருடைய பங்களிப்புனால வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் இங்க வந்திருக்குது. அவருடைய உதவி வந்து நமக்கு நிறைய இடத்துல தேவைப்படும். நிறைய பேருக்கு அவரை பத்தி தெரியாது. நான் சொல்லக்கூடிய ஒரு கடமையில வந்து இருக்கிறேன். வந்து நம்ம எல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு தருணம். இவர் வந்து நான் 2016 வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எலெக்டட் அஃபீஷியல்ஸ், இந்தியன் எலெக்டட் அஃபீஷியல்ஸ் வச்சு பெரிய ஈவெண்ட் வந்து பண்ணுவாரு. கேபிட்டல்கள்ல உள்ள எல்லாருமே வந்துடுவாங்க. நான்சி பெலோசில இருந்து இப்போ இருக்கிற வைஸ் பிரசிடென்ட்ல இருந்து எல்லாருமே வந்துடுவாங்க. அங்க ஒரு மினி கங்க்ரெஷனல் செஷனே வந்து நடக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் வந்து நாட் ஒன்லி தொழில்துறையில பொலிட்டிக்கல்லையும் சரிதான் வந்து. ஸோ இது நமக்கெல்லாம் வந்து இது ஒரு பெரிய ஒரு லீடர் வந்து நம்மளை வந்து கையெழுத்து கூட்டிட்டு போகக்கூடிய வந்து ஒரு ஆள் கிடைச்சிருக்கிறாரு. ஸோ வந்து நம்மளுடைய அந்த தமிழகத்துல இந்த ஆஃப்டர் மாத் வந்து நிறைய வந்து ரெக்கவரி ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இது வந்து எம்ஆருடைய ஹெல்ப் தொழில்துறையும் சார்ந்து அரசியலும் சார்ந்து நிறைய ஒரு கைடன்ஸோ ஒரு லீடர்ஷிப் ஹெல்ப் வந்து தேவை எங்களுக்கு வச்சுக்கோங்க. எம்ஆர் இல்ல பிளாக் ஸ்டேஜ்ல இல்ல, அவர் போயிட்டாரு. பட் வந்து ஜஸ்ட் கால்ட் அண்ட் டோல்ட் மீ. பட் லேனாவுக்கு நன்றி சொல்லணும். சொல்லி ஒரு செகண்ட்ல எம்ஆர் கூட்டு வந்து இந்த இந்தியா டேஷ்பராவை இதோட இணைச்சது. ஹெல்ப் தமிழ்நாடு பிரீத் அப்படிங்கறத இந்தியா பிரீத் அப்படிங்கிற ஹெல்ப் இந்தியா பிரீத்ன்னு தான் ஆரம்பிச்சதுல அவங்க 4 மில்லியன் ஒரு 2 மில்லியனுக்கு ஆரம்பிச்சு 4 மில்லியனுக்கு போனாங்க. நம்ம வந்து 2 மில்லியன் ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு இன்னும் அடுத்த வாரத்துக்குள்ள இதெல்லாம் போய் சேரும் போது 4 மில்லியனா வருங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. தமிழன் என்று சொல்லடா உனக்கு ஒரு நிறம் உண்டு, நம்மளுடைய குணம் உண்டு அப்படின்னு நாமக்கல் கவிஞர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்று இணையறதுக்கு ஒரு அடிப்படை ஒரே ஒரு உணர்வு வந்து இது அந்நியர் தினத்துல ஆரம்பிச்சிருக்கோம், தமிழ் அந்நியர் தினத்துல ஆரம்பிச்சிருக்கோம். நல்லபடியா நடக்கும். அனைவருக்கும் நன்றி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்ததுக்கு போவோம். நன்றிங்க. தேங்க்யூ சோ மச். நன்றி அருண். நன்றி நன்றி, மிக்க நன்றி அருண். ஐயா ஒரே நிமிஷம், அது நம்ம அந்த பிளட்ஜஸ் நிறைய வந்திருக்கு சாட்ல, அது சொல்லிட்டு போறாங்கிறதுக்காக நான் அடுத்ததுக்கு. சரி, ஓகே. அப்ப நீங்க அத நீங்க சொல்லுங்க அருண், நீங்க இருக்கிறத சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. ஓகேங்க. அருமை. ATMA ஆத்மாவுடைய ஃபவுண்டிங் பிரசிடென்ட், இப்ப இருக்க ஃபவுண்டிங் பிரசிடென்ட் வந்து $1000 டொனேட் பண்ணிருக்காங்க, பிளட்ஜ் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சோ மச். கரண்ட் கலை தான் இங்கேயே போட்டிருந்தாங்க. அதாவது தாயா இந்த 1000 வெள்ளி, மருத்துவரா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தமிழகத்துக்கு நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஐ வாண்ட் டு கீப் இன்ஸ்பைரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சான் அண்டோனியோல இருந்து சதீஷ் ஒரு $550 அனுப்பிச்சிருக்காரு. தம்பி ரொம்ப நன்றி, சொன்ன உடனே செஞ்சதுக்கு. நீங்க எல்லாம் தான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது நீங்க போங்க, நான் அதுக்குள்ள அடுத்தது எடுக்கிறேன். அடுத்தது வந்து கரண்ட் பிரசிடென்ட், ஆத்மாவோட கரண்ட் பிரசிடென்ட் $2000 கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து டாம்பா தமிழ் அசோசியேஷன்ல இருந்து 9 ஆக்சிஜன் 5 லிட்டர் சிலிண்டர்ஸ்க்கு வந்து அவங்க டொனேஷன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே சேட் தட் தே வில் கண்டினியூ டு டூ. தேங்க்யூ ஸோ மச் டாம்பா தமிழ் சங்கம். தேங்க்யூ ஸோ மச்ங்க. அடுத்தது காசி நாராயணன் ஃப்ரம் டாலஸ் கமிட்டட் $1000. நண்பர் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ இதுதாங்க, ஓவர் டு யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. நானும் காசியை கூப்பிட வந்து எல்ஸ்டேட் ஒண்ணுதான் இருக்கு, பரவாயில்ல இருக்கட்டும். அந்த பணம் நிறைய வந்துட்டே இருக்கணும். லேனா ரொம்ப நன்றி. 5000 + 5000, ராம் 20+ அண்ட் கிரிஷ், ஹேட்ஸ் ஆப் டு யூ. கவிதாவும் அவங்களும் எப்பயுமே வந்து உஷா கிஷோர் கிருஷ்ணன் 2 பேருமே ஒரு பெரிய சப்போர்ட்டிவ். அண்ட் வெங்கி இஸ் ஆல்சோ அனதர் சப்போர்ட்டிவ். we all group together, team together. ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் புஷிங் அவர் செல்ஃப், ஸ்ப்ரெட் த வேர்ட். முடிஞ்ச வரலும் யோசிக்காம சிறு உதவின்னு சொல்லாதீங்க. அவரு பாருங்க, விஜய் அமிர்தராஜ் சொல்லும் போது புட் அ டிராப் ஆஃப் த வாட்டர் இன் த ஓஷன் அப்படின்னு தான் சொன்னாரு. தமிழ்ல அழகா சிறுதுளி பெரு வெள்ளம்னு சொல்லியிருக்கோம் நம்ம. அதனால வந்து ஒவ்வொரு டாலரும் ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு ஒரு ஊக்கியாக இருக்கும். அதனால் செல்வத்து பயனே ஈதல். சொல்லுங்க, இல்லைன்னா சொல்ல வந்தீங்க. இல்ல, I want to thank all the ATA volunteers both on the West Coast, East Coast and Midwest. அதுவும் நிறைய பேர் பின்னால பேக்ரவுண்ட்ல மோதி கிருஷ்ணால இருந்து மகேந்திரன், சிவா, வெங்கி அண்ட் அசோக் சண்முகம் ஃப்ரம் வெஸ்ட் கோஸ்ட் எல்லாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் மிக்க நன்றி.
நிறைய பாடல்கள் இருக்கு, அடுத்தது போடணும், நம்ம வாய்ப்புக்கு கொடுப்போம். தம்பி வாங்க கிங்ஸ்லி, நீங்க உள்ள வாங்க, எங்களை எல்லாம் வெளியே அனுப்புங்க, வந்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க. கற்பு கரசி அவங்க வந்து $5,000 ஆத்மாக்கு இப்ப சார்பாக டொனேட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் கிங்ஸ்லி, அதாவது இது எல்லாரும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட 2 விஷயம் பேசணும் கிங்ஸ்லி. அதாவது உஷா சந்திரா TNF அவங்க ஒரு 3000 இப்போ கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பர்சனலா நன்றி உஷா. அடுத்தது தம்பி உடையான் படைக்க அஞ்சான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஒட்டுமொத்த நிகழ்வையும் ஒரே ஒரு ஆளா பின்னாடி இருந்து தொடர்ந்து செயல்பட்டு இருக்கீங்க. அடுத்த நம்பிக்கை நட்சத்திரமா நம்ம தமிழ் உலகுக்கு நீங்க ஒரு கிடைத்ததுங்கிறது மிச்சிகன் தமிழ்ச்சங்கத்தினால் மெட்ரோப்ளெக்ஸ் பேரவை, வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவைக்கும் தமிழ் மக்களுக்கும் கிடைத்த முத்து எங்கள் தம்பி கிங்ஸ்லி. That's up to you. Hard work hardly fails. அண்ணா நன்றி. ஆனா வந்து ஒரே ஒரு ஆளால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது அப்படிங்கிறது உலகறிந்த உண்மை. நீங்க ஒருங்கிணைப்புக்கான பணிகளை செய்துட்டு இருக்கீங்க. இதை வந்து பெருமையா நமக்குள்ள சொல்றதுங்கிறதுக்கு இல்ல. நான் வந்து இந்த இடத்துல அடையாளப்படுத்தணும். இந்த 2 மில்லியன் இலக்குக்கு இத்துணை உள்ளங்கள் இணைந்தாலும் கூட அதற்கு இரவு பகலாக வேலை பார்த்துட்டு இருக்கோம், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல இருந்தாலும் பின்னாடி இருந்து அதை செவ்வன செய்யக்கூடிய ஒரு சிலர்ல எல்லா வகையிலையுமே இன்முகத்தோட ஒரு சலிப்பு இல்லாம பண்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதனால நான் ரொம்ப ரொம்ப பெருமைக்குள்ள இந்த ஒரு செயற்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முத்து. அந்த முத்தில் கிங்ஸ்லி தம்பி ஒரு சிறந்த முத்து, ஒரு முத்து சிப்பி மாதிரி இருக்கீங்க. சிறக்கட்டும் உங்களுடைய தொண்டு பணி, பயணம் தொடருவோம். மிக்க நன்றி. நான் விடைபெற்றுக்கிறேங்க. தேங்க்யூ சோ மச். இன்னொரு செக்மெண்ட் இருக்கு, ரைஸ் ஒரு 45,000 அவங்க கமிட் பண்ண போறாங்க. அடுத்த செக்மெண்ட் ரெடி ஆயிட்டு போங்க. அவங்களும் ரெடியா அடுத்தது வரப்போகுது. இப்போ அடுத்தது நம்ம கூப்பிடலாமா? ஆமா, இப்ப நம்ம அடுத்து இவ்வளவு நேரம் நம்ம ATA கூட நல்லா உரையாடணும். இப்ப அவங்களை பத்தின ஒரு சில வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்த செக்மெண்ட்க்கு நம்ம விரைவா நம்ம போயிடலாம். மிக்க நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ. உலகின் தொழில்துறை முன்னோடிகள் அதிக அளவில் வாழும் நாடு அமெரிக்கா. புத்தாக்க சிந்தனைகளால் புதுமைகள் படைத்து நவீன உலகில் வெற்றி பெற்ற ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக், அமேசான், டெஸ்லா போன்ற உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களை உருவாக்கியதும் அமெரிக்காவே. தம் சொந்த மண்ணை விட்டு புலம்பெயர்ந்து அமெரிக்காவில் வாழ்ந்து இன்று பெரும் தொழில் முனைவோர்களாக உயர்ந்து விளங்கும் நம் தமிழர் அனைவரும் ஒன்றிணைந்த கூட்டமைப்பே ATEA. சிகரம் தொட்ட சாதனை தமிழர்களின் கூட்டமைப்பு அமெரிக்கன் தமிழ் என்டர்பிரினியர்ஸ் அசோசியேஷன். 2016ஆம் ஆண்டு சான் பிரான்சிஸ்கோவிலும் நியூயார்க்கிலும் அனுபவம் வாய்ந்த தமிழ் தொழில் முனைவோர் ஒரு சிலரால் ஆரம்பிக்கப்பட்டது இந்த ATEA. தேச எல்லைகள் கடந்து உலகெங்கும் பறந்து வாழும் நம் தமிழ் உறவுகள் மத்தியில் தொழில் முனைவோர் அனைவரையும் அரவணைத்து பல்வேறு தொழில்துறைகளில் முதலீட்டு ஆலோசனைகள், தொழில்நுட்ப ஆலோசனைகள், புதிய தொழில்துறைகளுக்கான ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டல்கள் அடங்கிய பயிலரங்குகளையும் கருத்தரங்குகளையும் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறது ATEA. பல ஆயிரம் உறுப்பினர்களை கொண்ட ATEA இன்று தொடக்க நிலையில் இருக்கும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும், ஹெல்த் கேர், ஆர்கானிக் ஃபார்மிங், ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் மற்றும் பிரான்சைஸ் வணிகத்துறை ஆகியவற்றுக்கும் முதலீட்டாளர்களை அறிமுகம் செய்வதோடு அத்துறைகளில் அவர்களது வெற்றிக்கு வழிகாட்டியாக உதவிக்கரம் நீட்டும் பணியையும் செய்து வருகிறது. அமெரிக்க தமிழ் தொழில் முனைவோர் சங்கத்தின் மற்றுமோர் புதிய முயற்சி ATEA டிஜிட்டல் ஆக்சலரேட்டர். இந்த முயற்சியின் மூலமாக பல முதலீட்டாளர்களின் அறிமுகமும், பல தொழில் வல்லுநர்களின் தொடர்பும், நிபுணர்களின் வழிகாட்டலும் மட்டுமன்றி தமிழக அரசின் ஸ்டார்ட் அப் கிராண்ட்ஸ், அதாவது மானிய உதவியும் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. வாருங்கள், தரணியெங்கும் வாழும் நம் தமிழர்களை தலை நிமிர்ந்த தமிழ் இனமாக மாற்றும் லட்சியத்துடன் ஒன்றிணைவோம். தமிழ் தொழில் முனைவோர் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அமெரிக்க தமிழ் தொழில் முனைவோர் சங்கத்துடன் இணைய தொடர்பு கொள்ளுங்கள். மின்னஞ்சல், இமெயில்
contact@ateausa.org. இணையதளம் www.ateausa.org. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். எல்லாரும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறோம். இப்ப அடுத்தபடியா நமக்கு இந்தியால இருந்து நமக்கு பல பேர் இந்த நிகழ்ச்சிக்காக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் நம்மளுடைய ஆர்ஜே தீனா அவர்கள். அவர்களுடைய காணொலியும் செய்தியும் இப்ப பார்க்கலாம். ஹாய், வணக்கம். நான் உங்க ஆர்ஜே தீனா. ஒரு நல்ல காசுக்காக காசு திரட்டுறதுக்கான ஒரு ஈவெண்ட் பண்றீங்க. வாழ்த்துக்கள். முதல்ல TNF, ATEA, ATMA, FeTNA, IIT மெட்ராஸ் ஃபவுண்டேஷன், CTA, IIT MAANA மற்றும் இந்தியன் டயஸ்போரா, குறிப்பா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் நட்புகளுக்கும் வணக்கம். பெரிய நன்றிங்க. ஏன்னா நம்ம ஒரு சஃபகேட் ஆகிட்டு இருக்கோம். இப்போ இந்த செகண்ட் வேவ் பத்தி நிறைய செய்திகள் நீங்க பாப்பீங்க. வாட்ஸ்அப்ல வரதெல்லாம் நம்பிடாதீங்க. எல்லாமே உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய ரூமர்ஸ் வருது. ரூமர்ஸ் ஆல்சோ ஸ்ப்ரெட்டிங் ஃபாஸ்டர் தென் வைரஸ். ஸோ இன்னும் 10 நாள்ல நம்ம சென்னை இப்படி ஆயிடுமாமே, தமிழ்நாடு அப்படி ஆயிடுமாமே, மகாராஷ்டிரா மாதிரி ஆயிடுமாமே, இப்படி ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு வார்னிங் தான். ஸோ இப்போ புதுசா பதவி ஏற்றிருக்கக்கூடிய கவர்மெண்ட் இப்போ 2 weeks இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபுல் லாக்டவுன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த சின்ன சின்ன வியாபாரிகள் அவங்களுடைய எக்கானமி பாதிக்காம இருக்கணுங்கிறதுக்காக இந்த யூட்டிலிட்டிஸ், இந்த காய்கறிகள், க்ரோசரிஸ், இந்த ஸ்டோர்ஸ்லாம் காலையிலிருந்து 7 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் திறந்து வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். கம்ப்ளீட்டா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்க போறது கிடையாது. கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், பிரைவேட் ஆஃபீஸஸ் எல்லாமே மூட சொல்லிட்டாங்க. ஸோ ஃபுல் லாக்டவுன் அடுத்த 2 வாரத்துக்கு இருக்க போகுது. டெஃபினட்டா த பிரேக்கிங் த செயின் வில் ஹேப்பன் நினைக்கிறேங்க. ஸோ இதுதான் கரண்ட் சிச்சுவேஷன். நாங்களும் இந்த வைரஸ் கிட்ட இருந்து கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கோம், தொடர் விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். அதாவது ஒரு செய்தியா பார்க்குற வரைக்கும் அது செய்தி தான். அது நமக்கு வரும்போது தான் அதனோட இம்பாக்ட் என்னன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நட்பு வட்டங்களில், என்னுடைய கொலீக்ஸோடைய வட்டத்திலையும் நிறைய உயிரிழப்புகளை பார்க்க முடிஞ்சது. அது ரொம்ப கிட்ட நடக்கும்போது தான் அதனுடைய வீரியம் என்ன, அதனுடைய இம்பாக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் நீங்கள் எல்லாம் ஒரு ஆர்கனைசேஷனாக சேர்ந்து தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் மற்றும் அதர் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் கம்மிங் டுகெதர் அண்ட் ஹெல்பிங் நம்ம தமிழ் மக்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்க. மிக்க நன்றி ஆர்ஜே தீனா அவர்களே. இப்ப அடுத்தபடியா நமக்கு இந்தியால இருந்து ஆதரவு தெரிவிச்சிருக்க திரு படவா கோபி அவர்களுடைய வீடியோ பார்க்க போறோம். இப்ப IIT MAANA, இன் டயஸ்போரா, FeTNA, TNF, ATEA, ATMA, CTA அப்புறம் மற்ற தமிழ் சங்கங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. $2 million நீங்கள் இந்த தமிழகமே மீண்டெழு, பிரீத் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு இயக்கத்தின் மூலமாக நீங்கள் தரப்போறீங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இதில் ஈடுபட்டிருக்க எல்லாருக்குமே. இல்லைனா இது ஒரு பெரிய ஒரு உதவி நீங்கள் பண்ணுறது. நம்முடைய ஒரு சகோதர சகோதரிக்கு, நம்ம குடும்பத்துக்காக நீங்கள் ஒரு உதவிக்கரம் நீட்டினாலும் இது உண்மையிலே ஒரு நெகிழ்வான ஒரு நிகழ்ச்சி. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் நடிகர்கள் சார்பாகவும் எங்களுடைய மேடை கலைஞர்கள் சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி திரு படவா கோபி அவர்களே. இப்ப அடுத்தபடியா நமக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறவங்க பாடகி சுதா ரகுநாதன் அவர்களுடைய காணொலியை இப்ப நம்ம பார்க்கலாம். கருணை ஒற்றுமை கதிரொளி பரவி சாந்தி நிலவ வேண்டும். நமஸ்காரம். I'm Sudha Raghunathan, Carnatic music exponent. I seek your attention for less than a minute. The second wave of the pandemic in India is just beyond anyone's conception or imagination. The sorrow, the anguish, the anxiety, the uncertainty that we see around us, and the number of the loss of lives that we hear about pains us. This is a moment for us to salute the frontline workers
and every single person in the medical field. Hospitals are now running out of supplies of oxygen, PPE kits, and medicine and equipment. This is the time when we all need to stand together, contribute, open your hearts, your minds, and your hands. That will save many lives in your own motherland. Every மிக்க நன்றி சுதா ரகுநாதன் அவர்களே. நம்ம அடுத்தபடியா நம்ம இப்ப பார்க்க போறது நமக்காக ஆதரவு தெரிவிச்சிருக்கிற மற்றொரு நபருடைய ஒரு காணொளி. அந்த காணொளி யாருன்னா திரு பார்த்திபன் அவர்கள். வணக்கம். என்னுடைய அடுத்த படைப்பான இரவின் நிழல் படத்துல ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனம், உலகத்துல பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்கு, ஆனா அது எல்லாத்தையும் பணத்தை வச்சுதான் வாங்க முடியும். பல நேரத்துல நம்ம வாழ்க்கைக்கு ஆக்சிஜனாவே பணம் தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு பணமே இருந்தா கூட தமிழகத்துல ஆக்சிஜன் இல்லை. அப்படியான ஒரு நிலையில தமிழகத்துக்கு, தமிழர்களுக்கு உதவி செய்யணும்னு முன் வந்திருக்கிற வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையை சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. என்னுடைய இனிய நண்பர் திரு கால்டுவேல் வேல் நம்பி அதிகாலையில் என்னை அழைத்தார். இப்படியா ஒரு உதவி செய்யலான் இருக்கோம், உதவி செய்வோம், உயிர் காப்போம். FeTNA, TNF, ATEA, CTA, ATMA, ATMA, இப்படி நிறைய அமைப்புகள் சேர்ந்து தமிழகத்துக்கு உதவி செய்யறதுக்காக, அதுவும் இந்த நெருக்கடியான ஒரு நிலையில உதவி செய்ய முன் வந்திருக்கோம். அதை நீங்க பதிவு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாரு. இதை விட வேற என்ன மகிழ்ச்சி, இதை விட வேற என்ன கடமை இருக்க முடியும் ஒரு உயிருக்கு? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் தனித்தனியா இயங்கிக்கிட்டு இருக்கோம். அது உண்மையே இல்லை. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தொப்புள் கொடி மாதிரியான, தொப்புள் கொடியிலேருந்து அறுபட்டு நம்ம வெளியில வந்துட்டா கூட அந்த ஒட்டிட்டு இருக்க தொப்புள் கொடியாவே இன்னமும் நமக்கு உறவுகள். அந்த உறவுகள் நமக்கு ரொம்ப நெருக்கத்துல தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. தூர தேசத்துல போய் எங்கேயோ வாழ்ந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இப்படிப்பட்ட ஒரு நல்ல முயற்சியை செய்கிற நல்ல உள்ளங்களுக்கு நான் நன்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. நம்ம செய்கிற நல்லது எல்லாமே பிரபஞ்சத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பதிவாகுது. அந்த பதிவு என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது நமக்கோ அல்லது நமது உறவுக்கோ அல்லது நம்முடைய குழந்தைகளுக்கோ மறுபடியும் அது முக்கியமான கட்டத்தில் ஒரு உதவியா வந்து சேருது. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, எல்லாத்தையுமே நம்ம பொதுநலமா நினைக்கணும் அவசியம் இல்லை. இதை நம்ம சுயநலமா கூட நினைக்கலாம். நம்ம ஒரு நல்லது செஞ்சா மறுபடியும் நமக்கு அந்த நல்லது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சுயநலத்துல கூட நம்ம நல்லது செய்யலாம். ஆனா எந்த சுயநலமும் இல்ல, பொதுநலமா இப்படி ஒரு நல்ல காரியம் செய்ய போற வட அமெரிக்க தமிழ் பேரவையை சேர்ந்த நண்பர்களுக்கு, நல்லுள்ளங்களுக்கு இது எல்லாமே ஒரு பெருமளவுல தங்களால் இயன்றதை செய்து இந்த உதவி செய்வோம், உயிர் காப்போம். எஸ், நன்றி. மிக்க நன்றி திரு ரா பார்த்திபன் அவர்களே. பார்த்திபன் அவர்கள் சொன்ன மாதிரி வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும் இந்த ஒரு சங்கமத்துல ஒரு முக்கியமான இயக்கம் தான். அது மட்டும் இல்லாம உங்களோட இணைந்து பல்வேறு 50க்கும் அதிகமான ஆர்கனைசேஷன் சேர்ந்து இப்ப நம்ம நிதி திரட்டல ஈடுபட்டு இருக்கோம். இப்ப நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையை சார்ந்த ஆண்டோர்களை நாம் இப்பொழுது அழைத்து பேச போகிறோம். இப்ப அதற்காக நான் இப்போது அழைக்க இருப்பது வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை தலைவர் திரு கால்டுவேல் வேல்நம்பி அவர்களையும் பேரவையின் செயலாளர் திரு பால சுவாமிநாதன் அவர்களையும் அழைக்க இருக்கிறோம். அதற்கு முன்னரே நம்ம வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை பற்றி ஒரு சிறப்பு காணொலியும் இப்ப பார்க்கலாம். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை வட அமெரிக்காவில் உள்ள தமிழ்ச்சங்கங்களின் ஒரு கொடை அமைப்பு.
முற்றிலும் தன்னார்வலர்களின் துணை கொண்டு 1987 நிறுவப்பட்ட பேரவை கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழையும் தமிழர் நலனையும் குறிக்கோள்களாக ஏற்று செம்மையாக பயணித்து வருகிறது. பேரவையின் துவக்க விழா 1988 பிலடெல்பியா நகரில் ஏறத்தாழ 400 தமிழர்களுடன் இனிதே துவங்கியது. இன்று வட அமெரிக்காவில் உள்ள 56 தமிழ் அமைப்புகளின் கூட்டமைப்பாக வளர்ந்துள்ள பேரவை ஆண்டுதோறும் பேரவை விழாவை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி வருகிறது. பேரவையின் மாநாடுகளில் பாரம்பரிய கிராமிய இசை மற்றும் நடன கலைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலைகளின் வல்லுநர்களை தமிழகத்தில் இருந்து அமெரிக்கா வரவழைத்து இங்குள்ள மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பயிற்சி பட்டறைகளை பேரவை ஒருங்கிணைத்துள்ளது. இதன் மூலம் இங்குள்ள பல்வேறு தமிழ்ச் சங்கங்கள் இந்த கலைகளை பயிற்றுவிப்பதில் வல்லுநர்களாக வளர்ந்துள்ளனர். விளிம்பு நிலை மற்றும் ஒடுக்கப்பட்ட இனத்தவர்களின் சிக்கல்களை சித்தரிக்கும் பல்வேறு கலைஞர்களும் உலகமே உற்று நோக்கும் வண்ணம் சிறப்பான இலக்கிய பணிகளை செய்யும் எழுத்தாளர்களும் கவிஞர்களும் தமிழ் ஆராய்ச்சியாளர்களும் பேரவை விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளனர். அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் தமிழ் ஆராய்ச்சி செய்யும் பேராசிரியர்கள் ராமானுஜம், ஜார்ஜ் ஹார்ட், நார்மன் கட்லர், ஜேம்ஸ் லின்ஹோம் என பலர் பேரவை நிகழ்ச்சிகளில் சிறப்புரையாற்றி இருக்கின்றனர். அமெரிக்க மண்ணில் நிரந்தரமாக தமிழ் ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்காக பெர்க்லியில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் தமிழ் பீடம் ஏற்படுத்தவும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைக்கவும் பேரவை நிதி திரட்டி உதவியது. 2019 சிகாகோ மாநகரில் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டினை நடத்த உறுதுணையாக இருந்தது பேரவை. இதில் 200க்கும் அதிகமான தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு நாடுகளில் இருந்தும் வந்து தங்கள் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்தனர். இது போன்ற எண்ணற்ற தமிழ் பணிகளை தொடர்ந்து செய்து வரும் பேரவை இந்த ஆண்டு திரு கால்ட்வெல் வேல்நம்பி அவர்களது தலைமையில் தமிழுக்காகவும் தமிழர் நலனுக்காகவும் பல்வேறு திட்டக்குழுக்களை அமைத்து சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர். வட அமெரிக்காவில் தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கவும் பல்வேறு தமிழ் பணிகளை சீரிய முறையில் மேற்கொள்ளவும் தொடர்ந்து ஒன்றிணைந்து பணியாற்றுவோம். தமிழால் இணைவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் திரு கால்ட்வெல் வேல்நம்பி அவர்களே. வணக்கம் திரு பாலா சுவாமிநாதன். இந்த செஷன் கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு செஷன் மாதிரி தோணுது. பேரவை சார்ந்த நம்ம அனைவரும் பேசி இப்ப நமக்கு எது உந்துதலாக இருந்தது, இந்த கோவிட் ஃபண்ட்ரைசர்ல கான்ட்ரிபியூட் பண்ணி இது போல 50 அமைப்புகளோடு இணைந்து பணியாற்றுவதற்கு எது நமக்கு உந்துதலாக இருந்தது அப்படிங்கறது நாமே ஒரு சிறு விவாதமா வைத்துக் கொள்ள போறோம். ஓவர் டு கால்ட்வெல் வேல்நம்பி அவர்கள். செயலாளர் இருக்காரு, அவர்கிட்ட படிச்சிருவோம். வாங்க செயலாளரு. வணக்கம் கால்ட்வெல். நிகழ்ச்சி மிக சிறப்பாக போய்கிட்டு இருக்குது. ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது ஒரு தயக்கம் இருக்கும். ஒரு $1 மில்லியன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சிட்டோமே, இது என்ன எப்படி போறது, என்ன ஒரு பொழுதும் இல்லை கொடி கொடியா நினைச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல அப்படின்னு. ஆனா நம்ம குறைச்சு சொல்லிட்டோமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இன்று வந்த ஆளுமைகள், அவர்களுடைய தாராள மனம், அதற்கும் மேலாக இதை பார்த்து கொண்டிருப்பவர்களும் அந்த துப்புள் கொடி உறவோட அந்த ஈர்ப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை யாராலையுமே அசைக்க முடியாது. இதுல என்னன்னா இது நீங்க சொல்லுவீங்க, நமக்கு தமிழால் நம்ம ஒன்றிணைந்திருக்கிறோம் அப்படிங்கறதுனால எவ்வளவு தூரம் போனாலும் அது நம்ம காதுகளில் ரீங்காரம் அடித்து கொண்டே இருப்பதால நம்ம அந்த பக்கம் செவிமடுத்துருவோம் அப்படின்னு. ஆனா நிகழ்ச்சி மிக சிறப்பா போய்கிட்டு இருக்கு. கால்ட்வெல் நல்லா நடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கிறீங்க. 50 அமைப்புகள் ஒன்றிணைந்து நடத்துவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் குறுகிய காலத்துல பண்ணுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. மிக மன நிறைவை கொடுத்திருக்கிறது. மிகச்சிறப்பா போயிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி பாலா. தம்பி வாங்க. தம்பி உடையான் படைக்க அஞ்சான்ங்கிற மாதிரி இருக்கான் நம்ம தம்பிக்கு. அதாவது ஒரு சிந்தனை செயல் வடிவமா வரணும் அப்படிங்கிறது நம்ம கடினப்பட்டு உழைச்சோம். இந்த 6 மாத காலத்துக்குள்ள இவ்வளோ பணிகளை இழுத்து போட்டு செயல்படுத்திட்டு இருக்க ஒவ்வொரு அங்கத்தினர்கள், அதாவது செயற்குழுல இருக்கிறவங்க, கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறவங்க 10 பேர்.
செயற்குழுவுக்கு பின்னாடி இருந்து வேலை பார்க்கக்கூடிய 1000 குழந்தைகளும் அங்கத்தினர்களாக ஒவ்வொருவரும் ஒரு நாளுக்கு ஒரு குறைந்தபட்ச 4 மணி நேரம் போடுற அளவுக்கு இன்னைக்கு அவர்கள் இணைந்து செயல்படுவதுதான் இந்த அடித்தளத்திற்கு அடிப்படையான ஒரு தகுதி அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். அதனால முதல்ல இந்த சூழல் உருவாகுவதற்கு ஒத்துழைத்து ஒருங்கிணைத்து தொடர்ச்சியான பயணத்தை தொடரச் செய்து வளப்படுத்தி வளமாக்கி வளப்படுத்தி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் முதல் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பேரவையினுடைய தனிப்பெரும் கடமை. ஆளுமை அப்படிங்கிறது நல்லா கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் நல்லா ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னம்னா, ஆராய்ந்து பணி செய்வதே ஆளுமை அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமா இருக்கும். அதுல இன்னும் சொல்ல போனா ஒரு திருக்குறள் ஒண்ணு சொல்லணும்னு எழுதி வச்சிருக்கேன். ஒள்ளும் கருமம் உடற்றுபவர் கேண்மை சொல்லாட்டார் சோர விடல்னு. அதாவது இங்கிலீஷ்ல கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா, drop silently the friends who pause and won't help when there is a need and can. செய்யக்கூடிய முயற்சியில பங்கு பெறாம பாதகமா செயல்படுறவங்களை அடையாளப்படுத்தி அவர்களை அமைதியாக விலகி இருந்து அவர்களோட பயணம் பண்றதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இன்னைக்கு இந்த 50 நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து தேவையில்லாத விஷயங்களை பெருசுப்படுத்தாம அதையும் ஒதுக்கிக்கிட்டு நம்மளுடைய திட்டங்களையும் எண்ணத்தையும் பண்ணி கொடுக்கணும். இது ஒரு நாள் நடந்த நிகழ்வு கிடையாது. இத்துணை ஆண்டுகளாக எத்துணை தலைவர்கள் எத்துணை அங்கத்தினர்கள் உழைச்சி பண்ணது. வாஷிங்டன் சிவா இந்த இடத்துல ஒரு நன்றி சொல்லணும். தமிழ்நாட்டில் இருக்காரு. சொன்ன உடனே அமைச்சரை சந்தித்து ஒரு காணொலியை பதிவு பண்ணி அவங்க அனுப்பிச்சு வச்சாங்க. பேரவையில முன்னாடி கூட்டு வந்த ஒரு அமைப்பு மெட்ரோ பிளஸ் தமிழ்ச்சங்கம் வாயிலாக கொண்டு வந்த நட்பு விஜய் பிரகாஷ். இந்த மாதிரி என்ன தேவைகள் ஒவ்வொரு பேரவையில ஒவ்வொரு இடத்துலையும் யார் யார் இங்க வந்து போறாங்களோ அவர்கள் வந்து போனவர்களாக இல்லாமல் உறவாக மாறுவதுவே பேரவையினுடைய தனித்துவம். அந்த வகையில நட்புகளை உறவாகி நண்பர்களை உறவாக்கி உலக பொதுமக்களாக வட அமெரிக்காவில் உள்ள அமெரிக்கா கனடாவில் உள்ள அனைத்து தமிழ்ச்சங்க உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து இந்த ஒரு பணியில ஈடுபட்டு இருக்கிறதுங்கிறது தான் இதனுடைய மகத்தான சிறப்பு. அதுக்கு ஒவ்வொருவரும் நீங்க உங்களுடைய கொடையை நம்ம யார் வழியாக கொடுக்கிறோம், எப்படி கொடுக்கிறோம், எங்க போய் சேரணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு எந்த சூழலுக்காக இது போய் சேருது அப்படிங்கறத நம்ம எல்லாரும் எண்ணி துணிக கருமமா செயல்பட்டோம்னா சின்ன சின்ன சிறுதுளி பெருவெள்ளமா ஒரு 10 வெளியில இருந்து ஆரம்பிச்சு 1 லட்சம் 1,50,000 2 லட்சம் 1 மில்லியன் வரலும் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது நீங்க கொடுக்கறது தான் இருக்கு. அதனால தயவு செய்து மக்களே, நீங்கள் உங்களால் முடிந்த தொகையினை இந்த சூழலில் கூட நம்ம செய்ய முடியல அப்படின்னா நம்ம மனசுல இருக்கிறத வெளிக்கொன்றதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. அதனால வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்த தூர்போல் கெடும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு யாரும் பின்னாடி வராம பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு பாதுகாக்கிற மாதிரி இந்த சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு போவோம் அப்படிங்கிறத கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இது தனி ஒருவனினுடைய பணி அல்ல, ஒரு தமிழ் சமுதாயத்தின் பணி. ஒன்றிணைந்து செயல்படுவோம், ஒருமைப்பாடுடன் செயல்படுவோம், அனைவரும் ஒன்றிணைந்து ஒருமித்து ஒரு குடும்பமாக தமிழ்த்தாயின் மகளாக இருந்து செய்வோம் என்று விடைபெறுகிறேன். மிக்க நன்றிண்ணா. குறிப்பாக நம்ம சொல்லணும்னா நீங்க சொன்ன மாதிரி பல அமைப்புகள் சேர்ந்து செய்த பணி. அதுல குறிப்பா நம்ம FeTNA கொடையமைப்பின் கீழே இருக்கின்ற தமிழ்ச்சங்கங்கள் அனைத்திற்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை உங்கள் அனைவரின் சார்பாகவும் நாம் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் நம்ம இதற்காக சொன்ன உடனேயே பல தமிழ்ச்சங்கங்கள் முன் வந்து அவர்கள் நாங்களும் இதுல எப்படி பார்ட்னர் பண்ணுவது, எந்த விதத்தில் நாங்க உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவது, எப்படி நாங்க இங்க ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க எப்படி உங்க கூட இணைந்து பணியாற்றுவது அப்படின்ட்டு பல்வேறு கேள்விகளை எழுப்பி அவர்களுடைய செயற்குழுவில் இந்த துரிதமாக இந்த 2 நாட்களுக்குள்ளே சில கூட்டங்களை அமைத்து
சில முறைகளை பயன்படுத்தி சில ஒப்புதல்களை பெற்று பல்வேறு பணிகள் அவர்களை சார்பிலும் இந்த 2 நாட்களுக்குள் பல்வேறு பணிகளை செய்து முடித்துதான் நம்மோட இந்த பார்ட்னர்ஷிப்ல இணைந்து பல தமிழ்ச்சங்கங்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். அந்த தமிழ்ச்சங்க தலைவர்களுக்கும் செயலர்களுக்கும் மேலும் அந்த தமிழ்ச்சங்கங்களில் உள்ள ஒவ்வொரு செயற்குழு உறுப்பினர்களுக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கிங்ஸ்லி, ஒரே ஒரு நிமிடம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா பேசிய சில அமைப்புகள் வந்து அவர்கள் இதுவரை என்ன பணிகள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதே ஒரு இது சொன்னாங்க. கண்டிப்பா பேரவை வந்து பல பணிகளை செய்திருக்கிறது. ஆனாலும் குறிப்பாக இரண்டை மட்டும் நான் குறிப்பிடுறேன். என்ன கால்வெல் அவர்கள் தலைமையை ஏற்ற பிறகு பல குழுக்களை நாங்கள் அமைத்திருக்கிறோம். ஒவ்வொரு குழுக்களுக்கும் சில பணிகள் இருக்கின்றன. தாய் தமிழ் பள்ளிகளுக்கு என்று ஒரு குழு அமைத்து, அந்த தாய் தமிழ் பள்ளிக்குழு வந்து தமிழகத்தில் உள்ள தமிழ் வழி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அவர்களுடைய பள்ளிகள் செவ்வனே நடப்பதற்காக இங்கிருந்து உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றால் நீங்க பேரவையின் இணையதளத்திற்கு போகலாம். அப்புறம் திருக்குறளுக்கு என்று ஒரு குறளை அமைத்து அதன் மூலம் அனைத்து தமிழ்ச்சங்கங்களுக்கும் திருக்குறள் சிலைகளையும் திருவள்ளுவர் சிலையையும் திருக்குறள் புத்தகங்களையும் வைத்து வருகிறது. தொல்காப்பியர் நாள் என்று சித்திரை நாளை அறிவித்து அனைத்து தமிழ்ச்சங்கங்களும் தங்களது சித்திரை விழாவை தொல்காப்பியர் விழா என்று எடுத்து கொண்டாடும்படியாக தொல்காப்பியரை சிறப்பித்து தொல்காப்பியருக்கு என்று ஒரு நாளை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அதுவும் போக கால்வெல் அவர்கள் தலைமையேற்று குறுகிய காலத்தில் டொராண்டோ தமிழ் பல்கலைக்கழகத்திற்கும் ஹியூஸ்டன் தமிழ் பல்கலைக்கழகத்திற்குமாக 2 வாரங்களுக்கு முன்பாக ஒரு நிதி திரட்டலை ஏற்படுத்தி அதையும் செவனே செய்து முடித்திருக்கிறது. இன்னும் பல பணிகள் இருக்கின்றன. செய்த பணிகளை சொல்லி டமாரம் அடித்துக் கொள்வதற்காக வரவில்லை. பேரவை உங்களுக்காக தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்குது என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் இதை சொல்கிறோம். அதுவும் குறிப்பாக தாய் தமிழ் பள்ளிகளை பற்றி நாங்கள் செய்கிறோம் என்பதற்காகவே அதற்காகவே புதிதாக சில சங்கங்கள் எங்களை அழைத்து நாங்கள் எப்படி சேரலாம் என்று கேட்டிருக்கின்றன. அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். நன்றி. ரொம்ப நன்றி பாலா. உங்களுடைய பணி சொல்றது ஏதாவது ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாங்க நேற்று கேள்வி கேட்கும் பொழுது, எப்படி வந்து நாங்க இணைந்து, அதாவது பேரவை கூட்டத்துல நேற்று மட்டும் 11 கூட்டங்களை நம்ம செயல்பட்டோம், என்ன சொல்ல விரும்புறீங்க பேரவைக்கு வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு குரல் தேனியினுடைய நிறைவு விழால கேட்டபோது நான் இதே ஒரு பதில் தான் சொன்னேன். செயல்படுத்தி காட்டுவோம், செயலாக்கப்பட்ட காட்டுவோம். இந்த செயல்களை பார்த்து தானாக வந்து சேருவார்கள், இணைவார்கள் என்று. உங்களுக்கு வாய்ப்பு, இணைந்து செயல்படுவதற்கு வாய்ப்பு. உங்களை நாங்கள் கெஞ்சவில்லை, உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறோம் அப்படிங்கிற அந்த தோணியை மாற்றி செயல்படக்கூடிய சூழல்ல நம்மளா எல்லாரும் சேர்ந்து இணைந்து செயல்படணும், ஒருமித்தமா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வைத்தேன். அதற்காக உழைக்கிற உழைப்பு ஒவ்வொருத்தரும் உழைச்சிட்டு இருக்கோம். உழைப்புங்கிறது நான் 18 மணி நேரம் உழைச்சேன் அதனால நான் பெரியவன், 1 மணி நேரம் தான் உழைச்சேன் அதனால நான் சிறியவன் அப்படின்னு பார்க்கவே வேண்டாம். அனைவரையும் இணைத்து பார்ப்போம். உங்களால் ஒரு துளி நேரம் இருந்தால் அது பெரிய ஒரு கையொப்பம் இடுவதற்கு பயன்படுவது என்றால், அதுவும் காசோலையில் கையொப்பம் இடுவதற்கு பயன்படும் என்றால் அதை விட சிறப்பு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி என்ன முடியுமோ அவர்களால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பயணிப்போம். ஒரே ஒரு விஷயம், ஜாதிகளை ஜோதியாக்கி ஒரு தாயின் மகனாக மகளாக, தமிழ்த்தாயின் மகனாக மகளாக புலம்பெயர்ந்த நாம் அனைவரும் நட்பை உறவாக்கி பாராட்டி உலகம் அறிய ஒரு வெளிச்சத்தை கொணர வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். தொற்று காலத்தில் வாழ்க்கை ஒரு நொடி பொழுதில் இழந்த உயிர்களின் மத்தியில் இல்லாத ஒன்றை எடுத்து தலையில் வைத்து இருப்பதை விட இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இணைந்து செயல்படுவது இன்றியமையாத அவசியமான இந்த சூழலில் தொற்று காலத்தில் தொண்டு செய்வதற்காக உள்ளம் திறந்து, மனக்கதவை திறந்து, பாக்கெட்டை திறந்து, பர்ஸை திறந்து, செக்கை எடுத்து, கையொப்பமோ பணமோ கொடுத்து உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து உலக பொதுமைக்கு போயிடலாமா கிங்ஸ்லி? நமக்காக ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் ஒரு பாடலை உருவாக்கி கொடுத்திருக்காரு. ஆமா, கண்டிப்பா. வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து இப்ப உலகமே வந்து நம்ம ஒன்று சேர வேண்டிய தருணம் இது. அததான் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுடைய தமிழ் சான்றோர் கூறி சென்று இருக்கிறாங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு. இப்ப நம்ம அந்த பாடலை நம்ம பார்த்துடலாம்.
அந்த பாடல் போகிறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற தனிப்பெரும் கொடையாளராக நம்மளும் சொல்றேன். நானும் வந்து ஒரு 10,000 வெள்ளிய இந்த இடத்துல கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறேன் பேரவை சார்பாக இந்த இடத்துக்கு. பாலாவும் அவர்களுடைய நியூயார்க் தமிழ்ச்சங்கமும் சேர்ந்து கிட்டத்தட்ட எவ்வளவு பாலா, அது நீங்களே சொல்லுங்க. காஞ்சனா போலா எங்களுடைய பெரும் கொடையாளர், பேரவைக்கு பல ஆண்டுகளாக கொடுத்து கொண்டவர்கள், அவர்களே சொல்லுவாங்க. ஆனா குறைந்தது 25,000 நியூயார்க் தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக வரும். இன்னும் வந்துட்டு இருக்கு, நிறைய தமிழ்ச்சங்கங்கள் வந்து நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கள் பணியில கலந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்க உங்களால முடிந்ததை எல்லாரும் ஒருங்கிணைந்து நம்ம காட்டுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி. காஞ்சனாமா வந்து சொல்லும் போது 30,000 கூட மாறிடும். அதுக்காக நீங்க ரொம்ப நேரம் காக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, குடிக்கிட்டே போகுமேங்கிறதுக்காக அம்மாவை கொஞ்சம் சீக்கிரமா பேச வச்சிருங்க. அடுத்தது வருவோம் பாருங்க. நிர்மலாநாதன் TNF ஆத்மால இருந்து வரிசையா 1000 கொடுத்துட்டு இருக்காங்க. வெங்கட் கவிலா ஒரு 1000, அப்புறம் வந்து சம்பந்தன் பாஸ்கரன் ஆத்மா அவங்க ஒரு 1000, அப்புறம் சதீஷ் வெங்கடேஷன் சான் அண்டோனியா ஒரு 500, நந்தா முனுசாமி மெமரி ஆஃப் மாம் சரோஜினி மௌனசுவாமி அவங்களுடைய பேர்ல ஒரு 1000 வெள்ளி. இதுதான் சிறப்பு. வாங்க, உங்களுடைய உணர்வை காமிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததுக்கு போயிடுவோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் வரிகளை பொதுவாக என்ன மாதிரி ஒண்ணு பண்ணிருக்காங்க. வாங்க போவோம். கிரேக்கர்கள் தங்களை கிரேக்கர்கள் எனவும் மற்றவர்களை பிசாசுகள் எனவும் அழைத்தனர். ரோமர்கள் தங்களை ஆள பிறந்தவர்கள் எனவும் மற்றவர்களை வாழ தகுதியில்லாதவர்கள் எனவும் கருதினர். அரேபியர்கள் தங்களை பேச தெரிந்தவர்கள் எனவும் மற்றவர்களை அஜமிகள் அதாவது ஊமைகள் எனவும் கூறினார்கள். ஆரியர்கள் தங்களை மேலானவர்களாகவும் மற்றவர்களை மிலேச்சர்கள் அதாவது கீழானவர்களாகவும் கருதினர். சீனர்கள் தங்களை எஜமானர்களாகவும் மற்றவர்களை அடிமைகளாகவும் நடத்தினார்கள். தமிழன் மட்டும்தான் யாதும் ஊரே யாவரும் கேளு என்றான். ஒட்டுமொத்த வாழ்வியலை, உலக தத்துவத்தை 13 அடிகளில் அற்புதமாய் கூறும் கணியன் பூங்குன்றனாரின் புறநானூற்று பாடல். யாவும் நமது ஊர், அனைவரும் நம் உறவினர்கள். தீமையும் நன்மையும் பிறர் தந்து வருவதில்லை, துன்புறுவதும் துன்பத்தை தடுத்தலும் அதே மாதிரிதான். சாதல் என்பது புதிதல்ல. இனிமையான நாட்களில் வாழ்க்கையை இன்பமென்று மகிழ்வதும் இல்லை, துயர நாட்களில் வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்குவதும் இல்லை. பேராற்று நீர் வழியே செல்லும் தெப்பம் போல இயற்கை வழியே வாழ்வு செல்லும் என அனுபவசாலிகளின் கூற்றால் தெளிந்தோம். எனவே வலியோரை வியந்து போற்றுவதும் இல்லை, எளியோரை இகழ்ந்து தூற்றுவதும் இல்லை. இதுவே எம் தமிழர் வாழ்வு.
மிக்க நன்றி. ஒரு சிறப்பான பாடலை வந்து நம்ம இப்ப பார்த்தோம். இப்ப அடுத்து நம்ம செக்மெண்ட்க்கு போறதுக்கு முன்னாடி நியூயார்க் தமிழ் சங்கத்துடைய ஒரு சிறப்பு செக்மெண்டா இப்ப அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பத்தி பேசுவதற்காக திரு கால்வெல், பாலா மற்றும் திருமிகு காஞ்சனா பூலா அம்மா அவர்கள் மூவரையும் நம்ம இப்ப அழைக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கேன்க்கா. அன்னையர் தின நல்வாழ்த்துகள். மகிழ்ச்சி. Thank you. I can't return the same to you. வணக்கம் வணக்கம் வணக்கம். தந்தையர் தினம் ரொம்ப நன்றி. இது ரொம்ப பிரமாதமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாங்களும் எங்களுடைய தலைவர் ராம்மோகன், பாலா, இவரு ரங்கா எல்லாம் எங்க குழு எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இதுக்கு நிதி திரட்டிக்கிட்டு இருக்காங்க. நானும் பாலாவும் கொடுத்துருக்கோம். இன்னும் சில பேர்லாம் கொடுக்கணும். ஆனா அவங்க எல்லாம் நிச்சயமா வருவாங்க. எங்களுக்கு இது வரைக்கும் அவர் 25,000 சொன்னாரு. 27,000 இன்னும் நாங்க முடியுமோ அவ்வளவு வாரத்துல திரட்டி கொடுப்போம். இது நாங்க வந்து அன்னையர் தினத்துல மனக்கதவை திறந்து கொடுங்கன்னு கேட்டா நீங்க வாசக்கதவை திறந்து வழி வந்து உட்காந்து பொறுமையா 25 இல்ல 28ன்னு சொல்லி வரீங்க. உங்களுக்கு எப்பொழுதும் தலைவணங்கும். 28 அது ஒரு ராமோகன் எனக்கு இருக்காரு. ஒரு தடவை 1000 ஏறிக்கிட்டே போகுது. இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு அப்ப கூப்பிடுறேங்கம்மா. அதான் அதுதான் சொல்ல ஒரு மணி நேரமா போனா ஒரு 1000 கூட்டிகிட்டே போகுது இல்லையாக்கா? அதனால வந்து கொஞ்சம் நேரமா போயிட்டே இருப்போம் போல தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சி. இது ரொம்ப மனசுக்கு நிறைவான ஒரு தொண்டு. செய்யறதுக்கு எல்லாரும் மனசு கொடுக்கணும் வேண்டிக்கிறோம். கொடுத்துட்டு தான் இருக்காங்க, சொல்ல முடியாது. ஆனா இருந்தாலும் இன்னும் தேவை உங்களோட டோட்டல் இதை அச்சீவ் பண்றதுக்கு. நானும் ஜாக்கும் இது கான்சுலேட் மூலியமாகவே அந்த மெஷின்ஸ் 2க்கு ஸ்பான்சர் பண்ணி இருக்கிறோம். அண்ட் தமிழ் சங்கம், நியூயார்க் தமிழ் சங்கம் தவிர இன்னொரு நிதி திரட்டுறாங்க. அதையும் அவங்க ஆத்மா மூலியமா அனுப்புறதுக்காக பாக்குறாங்க. அதுவும் இந்த இன்னும் 2 வாரத்துல பண்ணிடுவாங்க போல. இது டெட்லைன் உங்க ஊருக்கு அனுப்புறது இப்பவே அனுப்பிடுவீங்களா? as soon as possible இல்லையா? எவ்வளவு சீக்கிரமா பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிடுவாங்க. நல்ல ஒரு செயல் திட்டம் இருக்கு. 100க்கு 100 நம்பி கொடுக்கலாம். ஏன்னா TNF வழியா போகுது. அங்க ராஜரத்னம் IAS ஐயா இருக்காங்க. அதுக்கு இல்லாம அங்க தமிழக அரசோட வாஷிங்டன் சிவா பேசி அங்கேயும் தமிழ் மெடிக்கல் TMC வழியா தான் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். பொருளா போகுது. அதனால நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு வெள்ளியும் இரட்டிப்பாக அதனுடைய ஒண்ணு வந்து காசை 2 ஆக்குறது, இன்னொன்னு வந்து பொருள் வாங்குறதுல சிக்கனப்படுத்துறது. இது 2யுமே சிறப்பா இணைச்சி செய்யக்கூடிய பணிகளை செஞ்சிட்டு இருக்கோம். அதனால தனியா பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் வாழ்த்துகள். தொடர்ந்து பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து பயணிச்சோம்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அவ்வளவுதான். ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய பங்களிப்புக்கும் தொடர்ந்து யூ ஆல்வேஸ் கீப் இன்ஸ்பைரிங் யூ அண்ட் ஜாக் அண்ட் ஐ ஹேவ் டு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் என்டையர் தமிழ் கம்யூனிட்டி. அக்கா அதுவும் அன்னையர் தினத்துல கொடுத்திருக்கிறது வந்து அக்காவுக்காக ஒரு வாழ்த்துக்களை நம்பி சொல்லுவது ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. அக்கா போக ஒரு சிலர் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க மேனாள் தலைவர்கள் ஆல்பர்ட் செல்லதுரை, இந்நாள் தலைவர் ராம்மோகன், ரங்கா புருஷோத்தமன், அங்க நண்பர்கள் மகாராஜா செந்தில்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நல்ல இங்க கடை வச்சிருக்கிறாரு. அவர் பண்ணிருக்காரு. டாக்டர்ஸ் கணபதி, பிஞ்சி ஸ்ரீனிவாசன், அப்புறம் நண்பர்கள் சண்முகவேல், சின்ன பெரியசாமி, உமாராம் குமார், குமாரராஜா அவர் தான் எங்கள் தலைவர். அப்புறம் வசந்த் வெங்கடாச்சலம் எங்களுடைய தொழில்நுட்ப தலைவர். அப்புறம் விஜயராம் குமரப்பன் அவரும் இணை தலைவர். அப்புறம் நியூயார்க் பறை இசை குழு, அப்புறம் பழைய தலைவர் நம்ம தேவராஜ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், பொருளாளராலாம் இருந்திருக்காரு. ஆமா, விஜயகுமார் தேவராஜ். இவர்கள் எல்லாருமே கொடுத்துருக்குறாங்க. அதனால மன நிறைவா இருக்கு. ஒருங்கிணைந்து தேர் இழுக்கிறது அப்படிங்கிறது இதுதான் போல் இருக்கு. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சரவணன் இருக்காரு, லக்ஷ்மணன் ஒருத்தர், வீரபத்ரன் ஒருத்தர் கொடுத்துருக்காரு, கவிதா கிருஷ்ணகுமார், நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. 28,000 தொகை முக்கியம் அல்ல. ஒருத்தர் 20,000 கொடுத்ததுங்கிறது முக்கியம் இல்லை. இத்துணை உள்ளங்கள் இணைந்து செய்யப்படும் எண்ணம் வந்து தலைவணங்குகிறேன்.
இதுல சரவணன் வேற சொல்லி ஆகணும். நியூயார்க்கார் உங்க டாக்டர் சரவணன் வந்து ஏகப்பட்ட வேலைகளை இரவு பகலா 18 மணி நேரமா கடந்த 1.5 வருஷமா உழைச்சிட்டு இருக்காங்க ஆத்மாவோட பெரிய ஒரு டாஸ்க் போர்ஸ்ல. அதனால பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் உயிர்களை காப்பாற்றும் மருத்துவமும் மருந்தும் உணர்வும் உழைப்பும் இருக்கிறதுங்கிறது பெரிய நன்றி. நியூயார்க் தமிழ்ச்சங்கம் ஆல்வேஸ் வி லுக் ஆஃப்டர் யூ. அதனால ரொம்ப 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 நன்றி பாலா எல்லாத்துக்கும். கண்டிப்பாக்கா ரொம்ப நன்றி. அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடுவோம். அது நடுவுல ஒரு வீடியோவை ரன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்காக நம்ம இதை பண்றது ரொம்ப நம்ம பண்ணிடுவோம். கண்டிப்பா நமக்கு மறுபடியும் நம்மளுடைய தமிழக அரசு சார்பில் வந்து நம்மளுடைய சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் கொடுத்த, அதுவும் வந்து சென்னைக்கு மேயரா இருந்தவர், சிறந்த உழைப்பாளி. சொன்ன உடனே அவங்க பார்த்து எடுத்து ஒரு பதிவு பண்ணி, அதுவும் உண்மையிலே சொல்றேன் நானு, நம்ம கேட்க கூட கிடையாது. அங்க வாஷிங்டன் சிவா இந்த ப்ரௌசரை பார்த்து கலைஞர் தொலைக்காட்சியிலேயே அது வந்திருக்கு. அவங்களா பார்த்து பேசி அதை தெரிஞ்சு ஊடக வழியா அறிஞ்சு அதை பதிவு பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. பேரவையினுடைய ஒரு காலத்துல அவரும் இணை செயலாளராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால பேரவையின் மேல் உள்ள காதல்ல சிவா அவர்களுக்கு ஒரு நன்றியை பேரவையின் சார்பாக சொல்ல வேண்டியதும் கடமை. பிளே பண்ணுங்க பாப்பா. வணக்கம். தமிழகத்தில் கொரோனா பேரிடரினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை காப்பதற்கும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் தமிழகத்தின் முதல்வர் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் மிக சிறப்பான வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் அவரின் கரத்தை வலுப்படுத்த அமெரிக்காவில் உள்ள தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பான வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும், அமெரிக்காவில் இயங்கிக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு அறக்கட்டளையும், அமெரிக்க தமிழ்நாடு மருத்துவக் கழகமும் ஒருங்கிணைந்து தாய் தமிழ்நாட்டில் பரிதவித்துக் கொண்டிருக்கிற தமிழர்களுக்கு உதவ சுமார் 15 கோடி ரூபாயை திரட்டிக் கொண்டிருக்கிற நல்ல செய்தியை ஊடகங்களின் வாயிலாக அறிந்தேன். உண்மையில் இந்த அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நன்றிக்குரியவைகள். அவைகளுக்கு எங்களுடைய நன்றியும் வணக்கமும் பாராட்டுகிறோம். ரொம்ப நன்றி. இது கேட்ட உடனே பாருங்க, சம்பந்தம் பாஸ்கரன் அவர் ஒரு 1000 வெள்ளி கொடுத்திருக்காரு. இது அப்படியே போயிட்டே இருக்கணும், தொடர்ச்சியா போயிட்டே இருக்கணும். விஜய் பிரகாஷ் ஒரு பாட்டு போட்டுட்டு நீங்க அடுத்த ரைஸை கூட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஏதாவது பாடு இருக்கா? அடுத்த பாடல் கண்டிப்பா. இப்ப வந்து இவ்வளவு நேரம் நம்ம வந்து பேசி கலைச்சிட்டோம். நமக்கெல்லாம் உற்சாகப்படுத்துற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு பாட்டே இருக்கு. இப்ப நம்ம அந்த பாட்டையும் நம்ம பாத்துடலாம். ராஜயோகம் கூடி போச்சு. ரம்பம் பம் ஆரம்பம் பம் 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 பேரின்பம் ரம்பம் பம் ஆரம்பம் பம் 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 பேரின்பம். நேரம் வந்தாச்சு, நானும் நட்டாச்சு காதல் கொடி. சூடும் உண்டாச்சு, மூடும் உண்டாச்சு, கையப்பிடி. 1 o'clock 2 o'clock கண் முடிச்சு, பின்னாடி 3 o'clock 4 o'clock கைப்பிடிச்சு, 5 o'clock 6 o'clock ராக் இருக்கு அம்மாடி, 7 o'clock 8 o'clock கிக் இருக்கு. வேலை
தினதோறும் லீலை வேறு என்ன வேலை பள்ளிக்கூட பாடம் என்ன சொல்ல வேண்டும் ரம்பம் பம் ஆரம்பம் பம் 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 பேரின்பம் ரம்பம் பம் ஆரம்பம் பம் 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 பேரின்பம் 7-8 நாட்களாச்சு கண்ணே உன் மீது ஏக்க கொண்டு தூங்கவில்லை கண்ணே 7-8 நாட்களாச்சு கண்ணே உன் மீது ஏக்க கொண்டு தூங்கவில்லை கண்ணே ராகங்காலம் ஓடி போச்சு ராஜயோகம் கூடி போச்சு ரம்பம் பம் ஆரம்பம் பம் 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 பேரின்பம் ரம்பம் பம் ஆரம்பம் பம் 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 பேரின்பம் தாளம் தட்டாமல் மேளம் என்னாகும் விட்டு கொடு பாவம் கேடாமல் பாட்டுக்குண்டான வெட்டு கொடு 1 o'clock 2 o'clock கண் முழிச்சு பின்னாடி 3 o'clock 4 o'clock கை பிடிச்சு 5 o'clock 6 o'clock ராக் இருக்கு அம்மாடி 7 o'clock 8 o'clock கிக் இருக்கு சக்க போடு போடு பக்க மேளத்தோடு தொட்ட பின்பு உன்னை இங்கு விட்டதாது ரம்பம் பம் ஆரம்பம் பம் 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 பேரின்பம் ரம்பம் பம் ஆரம்பம் பம் 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 பேரின்பம் 7-8 நாட்களாச்சு கண்ணே உன் மீது ஏக்க கொண்டு தூங்கவில்லை கண்ணே 7-8 நாட்களாச்சு கண்ணே உன் மீது ஏக்க கொண்டு தூங்கவில்லை கண்ணே ராகங்காலம் ஓடி போச்சு ராஜயோகம் கூடி போச்சு ரம்பம் பம் ஆரம்பம் பம் 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 பேரின்பம் ரம்பம் பம் ஆரம்பம் பம் 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 பேரின்பம் மிக்க நன்றி விஜய் பிரகாஷ் அவர்களுக்கு. மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம். நமக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால நம்ம நேரடியாக அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். அது வந்து ரைஸ் அமைப்பை சார்ந்த செக்மெண்ட். பாலானா நீங்க அதை யூ கேன் லீட் தட். இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பிரகா குப்தா has pledged $2,000 TNF. ரொம்ப மகிழ்ச்சி. தங்கைக்கு ஒரு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சிமா. அடுத்ததுக்கு போவோம். பாலா போங்க, உங்களுடைய செக்மெண்ட் இது. ஆக்சுவலா ரொம்ப சொன்ன குறுகிய காலத்திலேயே வேர்ட்ஸ்வர்த், தில்லை எல்லாருமே வந்திருக்கீங்க. எல்லாரையும் கூப்பிட்டுருவோமா கிங்ஸ்லி? கண்டிப்பா வர சொல்லுங்க. வணக்கம் 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 அனிதா, வணக்கம் வேர்ட்ஸ் தில்லை, வணக்கம் வணக்கம் வாங்க. தமிழும் தொழிலுன்னாவே நான் வந்து தொழிலுக்கு ஒரு ஆளை கூட்டு வந்துடுறது. அவருதான் வந்து நல்லா பேசி பணம் வாங்கிடுவாரு. இப்ப எவ்வளவு வாங்குறாருங்கிற ஒரு டாஸ்க் அவர்கிட்ட கொடுக்குறேன். என்னப்பா கொடுக்க போறீங்க சொல்லுங்கப்பா, நம்ம அதுக்காக தான்ப்பா வந்திருக்கோம். நான் எல்லாமே எல்லாமே ரைஸ் ஆக வேண்டிய சூழல்ல இருக்கும். அதுக்கு முன்னாடி வேர்ட்ஸ்வர்த்தினுடைய மகள் ரோஜா, என்னுடைய பொண்ணு, அவ வந்து அவங்களுடைய அம்மாவின் நினைவாக 500 வெள்ளியை கொடுத்திருக்காங்க. மகள் அவளுடைய அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி, அதுதான் என்னுடைய கடமை. என்னுடைய மகள் கொடுக்கறதுங்கிறது எனக்கு பெரிய நிறைவு. வரட்டும். நன்றி. நீங்க பேசுங்க. நன்றி கால்வால், நன்றி அருண். உன்னுடைய ஆடியோ ரொம்ப கொர்ரன்னு ஒரு சத்தம் வருது. ஒரே ஒரு நிமிஷம். இருக்கீங்க, மீண்டும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் வணக்கம் அனிதா. வணக்கம். இப்ப நல்லா கேக்குதா? நல்லா கேக்குது. ஆமா அருண் வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். பாலா, ஒரு பெரிய எஃபர்ட்டை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல வந்து ரைஸ் மூலியமா ரைஸ் யூஎஸ்ஏ ரைஸ் எலிமெண்ட் சார்பாக கலந்துக்கிறதுலையும் பங்கு பெறுவதிலையும் இதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதையும் மிக பெருமையாக நினைக்கிறோம். ரைஸ் குறுகிய காலத்தில் உடனே நேற்று தான் தெரிஞ்சது. உடனே நாங்கள் வந்து நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணி நிறைய ஃபண்ட் ரைஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
எங்களால் குறைந்தபட்சம் ஒரு 40,000 to 50,000 ரைஸ் பண்ண முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். அதற்கான முயற்சிகளை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய நண்பர்கள், பாலா, தில்லை, எங்கள் ரைஸ் இசி மெம்பர்ஸ் ஒரு 11 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஜென்ரஸாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ வில் கெட் டீட்டெயில்ஸ் டு தி ஆர்கனைசர்ஸ். ஸோ தமிழகத்தில் இன்றைய இருக்கிற நிலைமையில் தெரிஞ்ச நண்பர்களும் நிறைய துக்க செய்திகளை தினமும் கேட்குறோம். அது மிகவும் துயரத்தை தருது நமக்கு. இந்த நேரங்களில் இந்த மாதிரி ஒரு எஃபர்ட்டு இந்த மாதிரி ஜென்ரஸாக நம்ம பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். கண்டிப்பாக பண்ணணும். இந்த எஃபர்ட்டுக்கு நாங்கள் வந்து தலை வணங்குறோம். இதற்காக நான் எல்லா உதவிகளையும் செய்ய ரைஸ் சார்பாக நாங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். எங்களோட ஜெனரல் செக்ரட்டரி அனிதா ஜாயின் பண்ணியிருக்காங்க. நன்றி. எழுமின் அமைப்போட டேக்லைனே கைமாறு வேண்டா கடப்பாடு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் யாதும் ஊரே அப்படிங்கிற தமிழ் அறத்தின் வழியாக பொருள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கொள்கையா இருக்கிறது. இதுல ஒன்று சொல்லுவாங்க, ஜாதி மதம் நாடுகளை கடந்து அப்படின்னு. நீங்க என்ன இந்த வட சொற்கள் வட எழுத்துக்களை வந்து எப்படி தமிழ் படுத்திதானே பேசுவீங்க, அந்த ஜாதிக்கு மட்டும் சொல்றீங்கன்னா ஜாதி வந்து தமிழ்ல இல்லாத சொல், அதனால தெளிவா சொல்லணுங்கிறதுக்காக ஜாதிங்கிறத சொல்ல வேண்டியதா இருக்கு. ஜாதி மதம் நாடுகளை கடந்து தமிழரம் சார்ந்து இணைந்திருப்பவர்கள் இவர்கள். அதனாலதான் தில்லை மாதிரியான பேராளுமைகள்லாம் இதுல வந்து கைகோர்த்திருக்கிறது ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்குது எல்லாத்துக்கும் வந்து. ஏன்னா ஒரு திஸ் இஸ் நாட் அ ஆண்டர்பிரனர் ஆர்கனைசேஷன், அது தப்பா நினைச்சிருக்க கூடாது. ஏன்னா ஐ டோன்ட் ஹேவ் அ பிளே, எனக்கு அங்கே இடம் கிடையாது, ஆண்டர்பிரனர் கிடையாது. நான் வந்து சயின்டிஸ்டா இருந்து மேத்தமெட்டிஷியனா இருந்து இருக்கிற ஆளு. அப்படி இருந்தும் இதில் இணைந்து பயணம் செய்ய முடியுது அப்படிங்கிறதுனா அவங்களுடைய கோல்ஸ் வந்து தமிழர்களை வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து உலகளாவிய எண்ணத்தை கொண்டு இருக்கிறாங்க. அந்த அறம் சார்ந்த இதுவும் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறதால நான் அவங்களோட பயணித்து கொண்டிருக்கிறேன். அதற்கு சான்றாக தில்லை போன்றவர்கள், வேர்ட்ஸ்வொர்த், அனிதா, அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிபிகே, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இட்ஸ் காலையில் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, அல்ல நேற்று இரவு தான் தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஒரு இது நடக்குது அப்படின்னு. வேர்ட்ஸ்வொர்த் சரியா சொன்னார், இழப்புகள் வந்து வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே, இன்னைக்கு பேசின அனைவருக்குமே நீங்க யார் கூடயாவது பேசியிருப்பீங்க, அவர்களை இழந்திருப்பீர்கள். முக்கால்வாசி ஏதாவது ஒரு புயல இந்த மாதிரி நிவாரணத்துக்கு பண்றோம் அப்படின்னா அங்கேயோ போயிட்டாங்க, இங்க உயரத்தில் நிலையில் நடக்குமா, அங்கே ஒருத்தவங்க போயிட்டாங்க அவங்களுக்காக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம். இது வந்து பர்சனலி நம்ம இன்டராக்ட் பண்ண ஒருத்தர் வந்து இழக்கப்பட்டிருப்போம். நம்ம அந்த இழப்பு தான் மக்களை வந்து ஒருங்கிணைக்க வைத்து தமிழ் குடும்பத்தோட சேர்ந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி எல்லாத்தையும் பண்ண வச்சிருக்கேன் அனைவரையும் நினைக்கிறேன். நான் அனிதா வந்திருக்கீங்க, மன்னிக்கணும் நீங்க. Thank you, Caldwell and Arun Kumar, for coordinating this, and thanks Bala and Wordsworth for taking this effort to organize, put together all these things. Yeah, we'll be happy to be part of this, and it's a tremendous effort from I believe it started from IIT Chennai. We are so excited, and I think we should especially thank the people on the ground. That's people who are living in India and taking the effort to volunteer their time, and especially the healthcare workers who are taking risk in saving all these lives. So I'm so happy to be part of this, and I'm sure everybody has someone in their family who is affected by this, and so we are all very sad, and we have to step in and work together on this. Thank you. Thank you, Anita. Thank you so much. Like வணக்கம் கால்டுவல், வணக்கம் பாலா, வணக்கம் எல்லாருக்கும். இது வந்து முக்கியமான, ஏன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்சு நம்மளுடைய கவனம் எல்லாமே வந்து தமிழ்நாட்டின் மேலே தான் இருக்குது. ரொம்ப ஒவ்வொரு நாளும் வந்து அப்படியே பதட்டத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தினமும் கூப்பிட்டு எப்படி போயிட்டு இருக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். நம்மளுடைய சொந்தங்கள், நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய நண்பர்கள் பலர் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிச்சயமா நம்ம செய்யலை அப்படின்னா அப்புறம் வந்து வேற எதுக்கு செய்ய போறோம்? உடுக்கை இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் களைவுதாம் நட்புங்கிற மாதிரி இந்த நேரத்தில் செய்யலைன்னா அப்புறம் இந்த நேரத்தில் செய்யாம வேற நேரத்தில் செஞ்சோம் அப்படின்னா என்ன இருக்குது? ஆட்டம் கொண்டாட்டம் மட்டும் நம்ம வந்து
வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும் ரைஸ் ஆர்கனைசேஷனும் அதுக்கு மட்டும்தான் அது அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்களுக்கு நல்ல செயல்களுக்கு நாம் உதவி செய்வது தான் வந்து வாழ்க்கையுடைய ஏன்னா அரணப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுவும் வந்து எந்த புகழும் இல்லாமல் வந்து நம்ம செய்யணும், நம்ம எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யணும். அதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னே வள்ளுவர் சொல்றதுனால நிச்சயமா இதுல நான் பல அமைப்புகள் இருக்கிறேன். ரைஸ் ஆர்கனைசேஷன்லயும் வந்து இதன் மூலமா பெரிய ஒரு தொகையை வந்து திரட்டி நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு உறுதியளிக்கிறேன். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை என்னுடைய தாய் அமைப்பு அது. அதனால அவர்களோடு இணைந்து இது செய்யறது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை, மகிழ்ச்சி. உங்களுடைய இந்த மாபெரும் தொண்டு பணி சிறப்பாக நடைபெற்று தமிழக மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழகம் சொல்லக்கூடாது, தமிழ்நாடு என்றே நம்ம சொல்ல வேணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்வோம் அப்படின்னு உங்களோட இணைந்து நான் இன்னைக்கு உறுதி கூறுகிறேன். நன்றி கால்டுவெல், நன்றி பாலா, நன்றி வேர்ட்ஸ்வொர்த், உங்களுடைய தலைமைக்கு நன்றி தில்லை. ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய பங்களிப்பு. 40-50 சொல்றதெல்லாம் சொல்லாதீங்க, ஒரு 50 சொல்லி ஒரு இப்போதைக்கு ஒரு முடிவை வச்சுக்கிறேன். வீரா வேணுகோபால் 50,000 நீங்க கணக்கில் எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம், அடுத்த செக்மெண்ட்டுக்கு போவோம். அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. நீங்க சொன்னீங்கல்ல இந்த இது கூட ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு, நெப்ராஸ்கால ஒருத்தர் கோபி. ஆமா, இதுல மிகவும் இணைந்து அவரெல்லாம் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு இருக்காரு. அதனால நீங்க 50 சொன்னதை அச்சீவ் பண்ணிடலாம். அருமை 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 அருமை, சிறப்பு. 50ன்னு நிக்காதீங்க, ஒரு 3 அடுத்த 1 மணி நேரத்துல 50, அவ்வளவுதான். அடுத்த 1 மணி நேரத்துல 1 மணி நேரத்துல 50. அதுக்கு மேல எம்பி வந்தால் 80ஐயும் தொடலாம், 100ஐயும் தொடலாம், அதெல்லாம் வந்துடும். ஏன் ரைஸ் இல்ல. அதே மாதிரி எஃபெக்ட் வந்து கண்டினியூஸா இருக்குங்க. இன்னும் ஒரு வாரம் கழித்து கூட இந்த ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் நீங்க பண்ணுங்க. ஏதாவது இப்ப 50ன்னு நினைக்கும் பொழுது அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள அது 100 ஆக்குறதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து உங்களுடைய 50ஓட சேர்ந்து எல்லாத்தையும் கணக்கு பார்த்தா இப்பயே நாங்க ஒரு 500,000 தொட்டிருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கணக்க பார்க்க சொல்றேன் நானு. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது எல்லா தமிழ்ச்சங்கங்களும் காத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்திற்கும் ஒத்துழைப்பு அனைவருக்கும் நன்றி. அருண், நன்றிங்க. அடுத்தது என்ன பெரிய ஒரு தொகையை ஏற்பாடு பண்றதுக்கான வாய்ப்பை கொண்டு வந்துட்டேன். நீங்க பேச சொல்ல நான் பேசிட்டு இருக்கேன். இல்லைங்க, இப்ப நம்ம வந்து 1 மில்லியன் இன்னைக்கு நம்ம எய்ம் பண்ணி ரைஸ் பண்ணுவோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள இன்னொரு மில்லியன் கண்டிப்பா அனைவரும் முயற்சி பண்ணி ரைஸ் பண்ணணுங்கிறதான் வந்து ஹம்பிள் ஒப்பீனியன், ஹம்பிள் கருத்து. ஏன்னா தேவைகள் குமிந்து கொண்டே இருக்கிறது. இதே மாதிரி இன்னொரு தடவை நான் சொல்றேங்க, நம்ம எங்கே ப்ரொக்யூர் பண்றோமோ அது ஒரு ப்ரொஃபஷனலா வேலிடேட் பண்ணி வெரிஃபை பண்ணி, அதே மாதிரி இது எந்த நிறுவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம், கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் ரிலேட்டட் ஆர்கனைசேஷன் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு தான் இது டொனேஷன் கொடுக்கப்படும். வழியா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க, கரெக்டா போய் சேர போகுது. அதனால எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. நீங்க ஒரே ஒரு வேலை பண்ண வேண்டியது, பார்த்துட்டு இருக்கிற சகோதர சகோதரிகள், உங்களுடைய அன்னையர் தினத்துக்கு நீங்க கிஃப்ட் வீட்டுக்காரங்க கிட்ட வாங்குறதை விட கிஃப்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால நீங்க அதை வந்து எப்படி செயல்படுத்துவீங்கிறத நீங்க பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கிங்ஸ்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டுடலாமா, ஒரு பாட்டு? சிறப்பானா. இப்ப நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம 2 செலிபிரிட்டிஸ் இருக்கிறாங்க, அவங்களோட வீடியோ நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடலுக்கு போயிடலாம். குறிப்பா வந்து பாண்டியராஜன், நடிகர் பாண்டியராஜன் அவர்களுக்கு நமக்கு தமிழ்நாடு அண்ணன் கிட்டையும் நன்றி சொல்லணும். அவரு அமைச்சரும் வகுப்பு தோழர்கள், அவங்க கிட்ட சொல்லிதான் நமக்கு வாங்க முடிஞ்சது. இன்னும் நமக்கெல்லாம் அறிமுகம் இல்லை. சொன்ன உடனே பேரவை இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, நாங்களும் பங்களிக்கிறேன்னு சொல்லி போட்டிருக்காரு. அப்புறம் அவர்களுடைய காணொலியை நம்ம இப்ப பார்த்துடலாம். அமெரிக்காவில் வாழும் தமிழ் சொந்தங்களே வணக்கம். இப்போது நாமெல்லாம் இருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தமிழ் மக்களுக்காக இந்த அன்னையர் தினத்தில் நீங்களாம் உதவி பண்ணணுன்னு ஒன்று கூடி இருக்கிறத நினைக்கும் போது மனசு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. வட அமெரிக்கா தமிழ்ச்சங்கம் மற்றும் பல நல்ல உள்ளங்கள்லாம் இணைஞ்சி இந்த செயல்படுறீங்க. இது எப்படிப்பட்ட செயல்னா, ஒரு வீடு பற்றி எரியும் போது ஒரு ஃபயர் சர்வீஸ் அனுப்பிச்சி வச்சு அதை அணைக்க முயற்சிக்கிறோன்னா எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமோ அந்த மாதிரி தான். இங்கெல்லாம்
மனித உடல்கள், உயிர்கள், மனசுங்க எல்லாமே அப்படியே அல்லல் பட்டு அந்த நேரத்தில் உங்களுடைய அற்புதமான இந்த மனிதநேய செயல் ரொம்ப பாராட்டக்கூடியது. இது எல்லாருக்கும் வர்றதில்லை. இது இந்த அமெரிக்காவிலேருந்து இந்த புண்பட்ட மனசுக்கெல்லாம் இந்த மருந்து அனுப்புறீங்கள்ல, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் அனுப்புகிற இந்த நிதி எவ்வளோ நல்ல விஷயன்றத யோசிக்கும் போது எங்களுக்கெல்லாம் இந்த உறவுகள் இன்னும் தொடரணும். நீங்களாம் நல்லா இருக்கணும். நல்ல மனுஷர், நல்லா இருக்கு. மிக்க நன்றி திரு பாண்டியராஜன் அவர்களே. அதே மாதிரி நமக்கு ஆதரவு தெரிவித்து இன்னொரு காணொலி கொடுத்திருக்கிறாங்க. அவர் யாருன்னா, உங்கள் எல்லாருக்குமே அறிமுகமான நீச்சல் வீரர் குற்றாலேஸ்வரன் அவர்கள். அவர்களுடைய வாழ்த்து காணொலியை இப்ப பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் குற்றாலேஸ்வரன் பேசுகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்தியாவில் இப்போ கோவிட் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. எஸ்பெஷலி இன் ஸ்டேட்ஸ் லைக் மகாராஷ்டிரா, டெல்லி, இப்போ தமிழ்நாடுலேயும் ரொம்ப மோசமாக இருக்குது. எதேர்ச்சியாக நானும் சென்னையில் கடந்த 3 வாரமாக இருக்கேன். ஸோ இங்கே வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி இஸ் வெரி சேட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து கோவிட் சீரியஸ் ஆகிற பேஷண்ட்ஸ்க்கு பெட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கிறது அதோட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நிறையா பேர் வந்து அந்த லேக் ஆஃப் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லேயே மெனி பீப்புள் ஆர் டைங் அவுட். ஸோ அவங்களுக்குலாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போ தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் FeTNA. நமக்குலாம் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து where we can contribute to help people in dire needs and dire state. ஸோ சீரியஸாக வந்து நம்ம எல்லாருமே எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறது முக்கியம் இல்லை, ஆனால் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் பண்ணாலும் அதெல்லாம் வந்து இட்ஸ் கோயிங் டு ஆட் ஆன். At this time, Nanban group, part of the US as well. So I'm part of Nanban teams and one of the presidents. நாங்களும் நிறையா சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒருத்தர் பண்ணுறது கண்டிப்பாக பத்தாது. ஸோ தேங்க்யூ அகெயின் ஃபார் FeTNA for bringing all of us together and really helping the cause in India and especially நம்ம தமிழ்நாடு. ஸோ எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் இதில் வந்து சேர்ந்து மீறணும். And my prayers to all of us. Thank you. மிக்க நன்றி திரு குற்றாலீஸ்வரன் அவர்களே. அடுத்தபடியா நமக்கு திரு கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள் தன்னுடைய வாழ்த்து காணொலியை கொடுத்திருக்கிறாங்க. நம்ம அதையும் அடுத்தபடியா பார்த்துடலாம். Dear viewers, என் பேர் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த், former Indian cricket captain, and I appeal to you for especially all the Tamils living in US, Tamil Association in US, Canada, எல்லாரும். And this event I believe is arranged by IIT alumni, Tamilnadu US Tamil Association and various Tamilnadu Diaspora Association and everybody else. எனக்கு தெரியும் நிறைய பெரிய ஆள்லாம் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. என்னால பர்சனலா பார்ட்டிசிபேட் பண்ணல, அதனால நான் ஒரு வீடியோ கால்ல பண்ணி போடலான்னு. இந்த hour of need நமக்குலாம் we all have to get together. ஒன்னு மட்டும் நான் கிரிக்கெட்ல கத்துனேன் dear viewers, as a former Indian cricket captain தெரியும், team work always ultimately wins. இப்போ உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு சிச்சுவேஷன் ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. கோவிட் சிச்சுவேஷன், லாக்டவுன் வேற ஆரம்பிச்சிருக்கு, IPL வேற இல்ல. And of course Tamilnadu government and everybody else, hospitals, police officials, everybody, Tamilnadu government officials, everybody is doing the best to get the situation under control. But என்ன வந்தாலும் நம்மளும் நம்ம சைடுல whatever we can do in the need of we all have to come forward and do something. So நான் உங்களை எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்றேன், please contribute whatever you can in your best way, especially oxygen. ஒன்னும் இல்ல, எனக்கே தெரியும் எவ்வளவு எங்க சுத்தி இருக்க some family members, friends எல்லாருக்குமே oxygen supply, oxygen is a big issue. While the government, the hospitals, the frontline officers, everybody is doing their best. But நம்மளும் கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணணும். அதனால I appeal to especially the Tamils living in the US, I appeal to the Tamils living in USA, Canada, எல்லாத்தையும் இந்த தமிழ் அசோசியேஷனா தெரியும். நானும் நிறைய தமிழ் அசோசியேஷன் ஃபங்க்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். எல்லாரும் உங்களால முடிஞ்சது whatever you can, please contribute liberally for this issue, because இந்த இஷ்யூல உங்களுக்கு தெரியும் என்ன வேணா சொல்ல, ஒரு சைடுல பாசிட்டிவா இருக்கணும், பட் நம்ம சைடுல என்ன பண்ண முடியும் அது பண்ணலாம். அதுதான் I know people like lot of celebrities are also part of this event, and as ஒரு பேர் சொல்ல முடியா நல்லா இருக்காது, எல்லா பேரும் சொல்லணும். அதனால என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, ப்ளீஸ் கான்ட்ரிபியூட் லிபரலி. ஏன்னா இப்ப நீட் அவர்ல நம்மளாம் we all have to get together, especially Tamils across the world have to get together. நம்ம தமிழ்நாடு நம்ம தான் காப்பாது, நம்ம மக்களை காப்பாது. people, we have to help out the people. என்ன மாதிரி ஹெல்ப் could be in many forms. physical ஹெல்ப்பா இருக்கணும், மானிட்டரி ஹெல்ப்பா இருக்கணும், அரேஞ்சிங் ஆக்சிஜனா இருக்கணும், என்ன வேணா இருக்கணும். சோ அதனால whatever you can do, please contribute liberally. Please contribute liberally
என்ன முடியுமோ உங்களால் பண்ணுங்க. It will be very very useful for especially all the sick patients and to bring COVID under control. And most important viewers, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு கிரைசிஸ்ல டீம் ஒர்க், ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட நம்ம எல்லாம் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஐம் ஷூரா சக்சீட் பண்ணலாம். இப்ப லாக்டவுன் நடந்தது, which is very good. அதனால எல்லாரும் இந்த யாரெல்லாம் பாக்குறீங்க இந்த வீடியோ, ப்ளீஸ் லாக்டவுன் ரூல்ஸ் நல்லா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. மாஸ்க் போட்டுக்கோங்க ப்ளீஸ். ஹேண்ட்ஸ் அப்பப்போ வாஷ் பண்ணுங்க. ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ இஸ் நாட் ஒன்லி ஃபார் கோவிட் கான்ட்ரிபியூஷன் பட் ஆல்சோ அட் த சேம் டைம் ஒரு மெசேஜ் பாஸ் ஆக பண்ற மாதிரி. ஸோ ப்ளீஸ் டியர் வியூவர்ஸ், டூ யர் பெஸ்ட். எல்லாம் நம்ம தமிழியன்ஸ்லாம் சேர்ந்துக்கலாம் அக்ராஸ் யூஎஸ் கனடா. ப்ளீஸ் நீங்களாம் நிறைய பண்ணுங்கன்னு கேள்விப்பட்டேன். ப்ளீஸ் கண்டினியூ டூ யர் பெஸ்ட். காட் பிளஸ் யூ ஆல். அனைவருக்கும் மிக்க நன்றி. எல்லாருமே மிக சிறப்பான காணொளிகளை கொடுத்திருக்கிறீங்க, வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கீங்க. மக்கள் அனைவரும் உங்களுடைய காணொளிகளை பார்த்து தான் இப்ப இந்த காஸ்க்காக நல்லா டொனேட் பண்ணிட்டு வராங்க. இது வரைக்கும் க்ளோஸ் டு ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்குது. அதெல்லாம் இப்ப உங்களுக்கு அறிவிப்பு வெளிவரும். இப்ப நம்ம அடுத்தபடியா நம்மளுடைய தமிழ்ச்சங்கங்களுக்கான நேரத்துக்கு நம்ம போயிடலாம். அதுக்கு நான் திரு கால்வெல் அவர்களை அழைக்கிறேன். ஆனா நம்ம இப்ப நம்மளுடைய ஆதரவா இருக்கிற எல்லா தமிழ்ச்சங்கங்களுக்கான நேரம் இது. நம்ம இப்ப ஒரு சில தமிழ்ச்சங்கங்களை நம்ம இங்க அழைச்சு நமக்கு பார்ட்னரா இருக்க தமிழ்ச்சங்களை அழைச்சு மிக சுருக்கமாக ஒருவருக்கும் ஒரு 30 வினாடிகள் கொடுத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அருமை. அதுக்கு முன்னாடி ஒரு பாடு ஒண்ணு போட்டுடலாமா? ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கோம், எல்லாரும் திட்டிட்டு இருக்க போறாங்க. உறுதியாக கண்டிப்பா ஒரு பாடு செட் பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடி விஜய் பிரகாஷம் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. நம்ம ஒரு பாட்டை போடுவோம். சாப்பிட்றவங்க அப்படியே பிளேட் எடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே யோசிங்க, பாட்டை கேளுங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சு கை கழுவும் போது ஒரு செக் புக்கையோ அல்லது கிரெடிட் கார்டையோ எடுத்துட்டு வந்துட்டு ஒரு ஃபோன் அடிச்சோ ஏதோ ஒன்றுல போய் ஆன்லைன்ல பண்ணிட்டு ஒரு 500, 100, 1000, 2000 எவ்வளவு முடியுமோ என்ன தொகையோ உங்களால பண்றதை பண்ணுங்க. वीरभद्राय अग्निनेत्राय घोरसंहारः सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्कारा शम्भो शम्भो शङ्करा शिवोऽहं शिवोऽहं रुद्रनामं भजेऽहम् ब्रह्मांड कोटि अखिल परिपालना पूर्ण जगत कारणा सत्य देव देव प्रिया वेद वेदार्थसारा यज्ञ यज्ञोमया निश्चला दुष्ट निग्रह सप्तलोक संरक्षणा सोम सूर्याग्निरोचना श्वेत ऋषभ वाहना पाड़ी भुजंग भूषणा त्रिपुरनाशनर्तना व्योमकेश महासेन जनक पंचवक्त्र परशुहस्त नमः ओम शिवोऽहं ओम शिवोऽहं रुद्रनामं भजेऽहम्
सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्करा शम्भो शम्भो मबदनि ददनि ददनि रि सनि ददनि रि सनि ददनि दनि Nini da da ri ri da da nini da da ri ri da da ri ga 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 ri da ri ga 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 ri da ni da ri ga ma ga pa ma da da ba ma ga ma ba da ni nini da da ri ri da da 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 ga da ri ga pa da ni da ga ga ri da ni da ga da ga ni da ri da ri da ma da ni da ma ga ma pa da ba ga ma pa da ba ma ba ga ma pa ga ma pa da ni ga ma ba da ni ga ma ba da ba ma ba da ni da ba da ni da ri ga ri da pa da ni da ga ri da ga ri da ni da ga ri da ni da ga ri da ni da ri da ni da ba da ni da ba ma da ni da ba da ni da ba ma ni da ba ma ga ma ba da ma ba da ni da ba da ni da ri da. ஆனா மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. உங்களுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்துட்டு இருக்கு போல இருக்கே. என்ன ரகசியம் அது சொல்லுங்க. இன்னும் எட்டாத தூரத்துல தான் இருக்கோம். ஆனா இப்போதைக்கு எட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய பக்கத்துல வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப மக்களே மகிழ்ச்சி. 4,62,200 பிளஸ் 1 மில்லியன் 1,462 மில்லியன் சோஃபார். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இன்னும் அப்படியே போயிட்டே இருப்போம். நல்ல பாடல் வேற பாடி இருக்காரு. இன்னும் 2-3 வீடியோஸ் இருக்கு, டிஎன்எஃப் வீடியோஸ் இருக்கு, பிளஸ் மதர்ஸ் டே வீடியோஸ் இருக்கு, பிளஸ் விஜய் பிரகாஷினுடைய பாடல்கள் இருக்கு. இன்னும் நிறைய வேலை பண்ணியிருக்காங்க. தமிழ்ச்சங்கங்கள் இருக்கு. அதனால அப்படியே கொஞ்சம் தப்பா எடுத்துக்காம அப்படியே கொஞ்சமா இணைஞ்சு இதுங்க. நேரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பின்னாடி இந்த 4 நாட்கள்ல இந்த 4.5 மணி நேரம் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால பார்வையாளர்களே தயவு செய்து இருந்து பார்த்து பங்களித்து பங்கேற்று கொஞ்சம் கொஞ்சமாவது அப்படியே எடுத்து கொடுங்க அப்படிங்கிறதுக்காக போயிட்டே இருக்கோம். அடுத்தது கூப்பிடலாமா கிங்ஸ்லி? ஆமா, கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய நீங்க சொன்னோன்னு எனக்கே ஞாபகம் வருது. நம்ம டிஎன்எஃப் பத்தி பேசிட்டு இருந்தோம். டிஎன்எஃப் பத்தி அவங்க பல சாதனைகளை உஷா மற்றும் பல்வேறு மக்கள் நமக்கு சொல்லிட்டு இருந்தாங்க டிஎன்எஃப்ல. இருந்தாலும் சாதனைகளை நம்ம பேசுறத விட அதற்கெல்லாம் சிறந்த ஒரு முறை என்னன்னா அதை பத்தின ஒரு காணொலியை பாக்குறது தான். அதனால டிஎன்எஃப் பத்தின ஒரு காணொலியை நம்ம இப்ப பார்த்துட்டு நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு நம்ம போயிடலாம். 48 வருஷம் உழைப்பு, அவர்களுடைய வழிகாட்டுதல், இந்த பணங்கள் எல்லாம் சரியாக சேர்க்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். அதனால எல்லாமே சேர்ந்து பண்ண வேண்டியது கடமை. இதோ போயிடுவோம். எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் இந்த ப்ரோக்ராமை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உஷா சந்திரா, பிரசிடெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன். எல்லாரும் ஜெனரஸாக கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த உதவியறதுக்கும் ரொம்ப நன்றி உங்களுக்கெல்லாம். இப்போது I'll just say a few words about Tamilnadu Foundation. Tamilnadu Foundation was started in 1974 by 4 NRA Tamils who wanted to give back to their motherland. Today, after 47 years, we have grown with 1,200 members, thousands of supporters, and 26 chapters all over the US. TNF is the only overseas NGO that is focusing solely on serving the needy in Tamil Nadu. Our biggest strength is our Tamil Nadu center, TNF Chennai Center. We have a fully fledged functioning office, our own building, which was given to us by the land for which was given to us by Thiru MGR in 1978, I believe. And we have a board of trustees guided by Chairman Thiru Rajaratnam. We have staff who work for us in the office as well as in the field, and led by Thiru Ilango, who is our CEO. They implement and they audit these projects.
The projects that TNF runs range from disaster relief to the community during tsunami, and then also 2015 floods and Gaja Poyal. And also we do long-term projects in the fields of education, women's empowerment, health and hygiene, and rural development. If you go to our website, you can read all about our projects, and especially if you can look at the 2015 floods, you will see we raised about $1 million, and we did immediate relief, long-term relief, and rehabilitation. And particularly I'd like you to take a look at the Ashok Nagar library one, which was so devastated by the floods. You can see the level of water that was there in the library, and then how we have renovated the library for them. TNF's current focus, I should say, is on education, and we have implemented our ABC initiative, a successful initiative to uplift the underserved students in 68 schools in 14 districts in Tamil Nadu. We hope to take it to all the 38 districts in Tamil Nadu as well. TNF also is raising funds through the Manvasani program to sustain these projects for the long term. And in addition, TNF has done several individual programs and projects implemented for our members. And the Libraries are Temples project tries to enhance the government libraries in the rural areas, so that at least the children and the people in the villages will have a library that they can go to with some digital facilities. We also have digital classrooms that we have implemented in Chennai, as well as in Vadasittur in Coimbatore, and in other smaller areas. And we support and educate the orphaned children at Anbalayam, which is a home for orphaned disabled children who have been abandoned by their parents, and also the Kasturiba Gandhi Kanya Gurukulam, which serves orphaned girls in Vedaranyam, and Kanavaham, again a home for the orphan girls. TNF also provides scholarships for many students every year, and through the generosity of our life members who have established corpus funds to provide scholarships continuously throughout the years. In short, I believe TNF has the experience and the staff and the support in Tamil Nadu, and I thank all of these partners who have included us in this program, in this fundraising event. Whatever is happening in Tamil Nadu, it is very heart-wrenching. It's really very sad to hear, and I'm glad we have all come together to raise funds and to help the people of Tamil Nadu. And I thank the organizers and of FeTNA, ATMA, ATEA, IIT Madras Foundation, IIT MAANA, Indiaspora, and many other partners who called me yesterday and in the last minute wanted to join hands and to help and support the people. Together we can help Tamil Nadu breathe. Together we can help the people survive. And happy Mother's Day to all the mothers who are watching this program, and to all of your mothers. And please donate generously to honor your mother and to help save lives in Tamil Nadu. And once again, I want to thank all of you for your generosity and kindness. Ellarkum nandri, vanakkam. Thank you. Continue to enjoy the program. Thanks. Tamilnadu Foundation since 1974. TNF is a non-profit trust established by Tamil people settled in USA. புத்தேளுலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற. TNF always supports and assists the poor, the downtrodden and the less fortunate of Tamil Nadu in order to make a positive difference by improving their lives. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. Implementing educational enhancement programs like academic bridge courses
for slow learners in primary and high schools to the selected districts of Tamil Nadu. Special coaching classes to the 10th standard students. Organizing training to teachers on teaching methodologies. Arranging educational tours to the students. Imparting soft skill training for 10th and 12th standard students. Sanctioning of pre- and post-metric scholarships to meritorious students. Distribution of educational materials such as notebooks, computers, and school bags. TNF creates basic infrastructure through rural development activities like constructing buildings, classrooms, and toilets in the needy schools and orphanages. Improving the infrastructure of public libraries, providing furnitures and OHP projectors to government schools. TNF works for the empowerment of women to achieve a better socio-economic status. Imparting training programs on tailoring to create self-employment to women entrepreneurs. கண்ணுக்கு தெரிந்த மனிதனை மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்தும் பயன் இல்லை. TNF has provided immediate and long-term relief during natural disasters like Chennai flood, tsunami, Thane, Varda and Gaja cyclone. Relief and rehabilitation were done by building houses for the affected people on the critical times. In the dark time of the COVID-19 situation, TNF has made efforts in prevention-related activities like distribution of RT-PCR machines, PPE kits, oxygen concentrators, oxygen cylinders, gloves and masks to government medical colleges in Chennai, Madurai, Chengalpattu and Thiruvarur. TNF provides valuable service to thousands of underprivileged people in Tamil Nadu, investing in their lives and paving the way for a bright future. Thank you to our generous donors. அனைவருக்கும் வணக்கம். என் பேரு பிரஹஷிதா குப்தா, TNF நியூயார்க் சாப்டரின் ஃபவுண்டர் பிரசிடென்ட். இன்னைக்கு அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். TNF USA மதர்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் ஒரு சிக்னேச்சர் ப்ரோக்ராமா எவ்ரி இயர் கொண்டாடிட்டு இருக்கோம். எதுக்காக? அமெரிக்கா நம்மளோட தந்தை நாடு, இந்தியா நம்மளோட தாய் நாடு. தாய், மதர்லேண்ட். நம் இந்தியாவுக்கு ஒரு மரியாதை செலுத்த நம்ம அங்கிருந்து இங்க வந்து இங்க செட்டில் ஆயிருக்கோம், நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கோம். ஆனா நம்ம இருந்துட்டு லைக் சே அவங்களுக்கு ஒரு டு கிவ் பேக் டு த கம்யூனிட்டி கான்செப்டுக்காக தான், நம்ம மரியாதையை செலுத்துறதுக்காக தான் இருந்துட்டு இந்த மதர்ஸ் டே ப்ரோக்ராம் ஒரு சேரிட்டபிள் காஸா ஒவ்வொரு வருஷமா இருந்துட்டு ஃபண்ட்ரைசர் ப்ரோக்ராமா செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஹெல்ப் தமிழ்நாடு பிரீத் இந்த கோவிட் ரிலீஃப் எஃபர்ட்ஸ் செஞ்சுட்டு இருக்கோம். கோவிட் அப்படின்னு சொன்ன உடனே இருந்துட்டு நமக்கு மாஸ்க் ஞாபகம் வருது, பிரபலமாச்சு. கோவிட்னு சொன்ன உடனே ஹேண்ட் சானிடைசர் பிரபலம் ஆயிடுச்சு. கோவிட்னு சொன்ன உடனே நம்ம நமஸ்காரம் பிரபலம் ஆயிடுச்சு. கோவிட்னு சொன்ன உடனே சோசியல் டிஸ்டன்சிங் பிரபலமாச்சு. கோவிட்னு சொன்ன உடனே யூடியூப் சேனல்ஸ் பிரபலமாச்சு. கோவிட்னு சொன்ன உடனேயே நம்மளோட ஜூம் எஜுகேஷன் பிரபலமாச்சு. கோவிட்னு சொன்ன உடனேயே மனிதாபிமானமும் பிரபலமாச்சு. இன்னைக்கு தந்தை நாடான நம்ம அமெரிக்கால நம்மளால ஒரு முடிஞ்ச ஹெல்ப் இருந்துட்டு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு இருந்துட்டு நம்ம லஞ்சஸ் எல்லாம் ட்ராப் பண்றோம். ஒரு கோவிட் ஹீரோவா அவங்கள இருந்துட்டு லைக் மரியாதை கொடுக்குறோம், அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொன்னோம். அண்ட் கோவிட்ல அஃபெக்ட் ஆனவங்களுக்கு கான்டாக்ட் ட்ரேசர்ஸ் மூலமா நமக்கு தெரிஞ்சு குவாரண்டைன் ஆனவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கிராசரியோ ஒரு ஃபுட்டோ ஏதோ ஒன்று போய் நம்ம டொனேஷன்ஸ் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு ஃபுட் டிரைவ்லயோ ஒரு பேண்ட்ரி டிரைவ்லயோ இங்க அமெரிக்கால நமக்கு நம்ம வில்லேஜ்ல நம்ம டவுன்ல நம்ம சிட்டில ஏதாவது ஒரு விதத்துல நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அதுவே இருந்துட்டு அங்க நம்ம தாய்நாடான இந்தியால நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவோ இருந்துட்டு லைக் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பெரியவங்க அங்கதான் இருக்காங்க.
அம்மா அப்பா இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. லைக் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஒரு ஒரு கதை, உயிரிழப்பு கதை நம்ம இருந்துட்டு நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அங்க ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் இல்லாம, அங்க ஒரு இது ஆக்சிஜன் இல்லாம அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, ஐயோ நம்ம ஒரு மகளா இருந்துட்டு நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை நமக்கு வருது. அப்படி இருக்கும்போது நம்ம டிஎன்எஃப் யுஎஸ்ஏ மூலியமா அவங்க 47 வருஷமா இருந்துட்டு லைக் சே சேரிட்டபிள் காஸ் லைக் அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரனுக்கு இருந்துட்டு எஜுகேஷன் கொடுக்கறதோ இல்ல விமென் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்றதோ ஏதாவது ஒரு விதத்துல இருந்துட்டு நம்ம சேரிட்டபிள் காசஸ் நல்ல விதமா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த கோவிட் ரிலீஃப்னால இருந்துட்டு நம்ம இவ்வளோ தூரம் நம்ம இங்க இருந்தாலும் ஒரு சின்ன வட்டத்துல என் பசங்களுக்கு அதான் நான் சொல்லி கொடுக்கறது, ஒரு சின்ன வட்டத்துல இருக்கக்கூடாது. அதையும் மீறி we have to go out of our way to help people out. நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் நம்ம இருந்துட்டு லைக் சே $1 million அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கொடுக்க முடியாது. இருந்தாலும் there are many people who do that, but still நம்மளால ஒரு காமன் மேனா ஒரு காமன் உமனா நம்மளால ஒரு முடிஞ்ச ஹெல்ப், சின்ன டொனேஷனோ பெரிய டொனேஷனோ நம்மளால ஒரு முடிஞ்ச ஹெல்ப் we have to do it. We all need each other, we all care for each other. உங்களுக்கெல்லாம் ஒரு மியூசிக்கல் சேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேம் தெரியும். அந்த மியூசிக்கல் சேர்ஸ் ஒரு 10 பசங்க இருக்காங்க, 9 சேர் தான் இருக்கு அப்படின்னா அந்த 10 பசங்களும் ஏதாவது ஒரு சேர்ல உக்காந்து யார் கடைசியில நின்றுட்டு இருக்காங்களோ அவங்கதான் அவுட் ஆயிடுவாங்க. ஆனா ஜப்பான்ல அந்த மியூசிக்கல் சேர்ஸே வேற ஒரு கான்செப்டா இருந்துட்டு விளையாடுறாங்க. 10 பசங்க 9 சேர் அப்படின்னா கடைசியில அவங்க விசில் அடிக்கும் போது எந்த ஒரு குழந்தையும் நின்றுட்டு இருக்க கூடாது. சோ அப்படி இருக்கும்போது லைக் அந்த குழந்தைங்க இங்க வா அப்படின்னு சொல்லி இழுத்து அவங்க டீமா இருந்துட்டு உட்காடுறாங்க. தே ஆர் ஓகே. அண்ட் அதே மாதிரி ஒரு 3 சேர் இருந்தாலும் 2 சேர் இருந்தாலும் அவங்க வந்துட்டு யாரா இருந்தாலும் வந்துட்டு they have to share their seats and sit down. So அந்த மாதிரி வந்துட்டு they have to pull each other and they have to sit down. இல்லைன்னா எல்லாருமே அவுட் ஆயிடுவாங்க. they care for each other. So அந்த மாதிரி லைக் இந்த ஒரு கோவிட் டைம்ல ஒரு பேண்டமிக் டைம்ல அது இந்த செகண்ட் வேவ் வந்திருக்கிற சமயத்துல we all have to care for each other. Let's do something. A small little something, ஒரு சின்ன டொனேஷனோ ஒரு பெரிய டொனேஷனோ whatever it is, நம்ம TNF USA மூலியமா கண்ணை மூடிட்டு let's do our job as a responsible citizen, as a responsible daughter, as a responsible son. And அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் இருந்துட்டு நம்ம தான் இருந்துட்டு சொல்லி கொடுக்கணும். அனைவருக்கும் நன்றி. அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். அன்னையாய் வந்து பிறந்தாள், ஆசையாய் அமுது தந்தாள், இதமாய் வருடிச் சென்றாள், ஈன்ற பொழுதில் மகிழ்ந்தாள். உயிர் அணுக்கள் எல்லாம் சொல்லும், ஊருக்கே கேட்கும் சொல். எப்போதும் அருகில் நீ இருந்தால் ஏக்கம் விலகும் எங்களுக்கு. அம்மா, எப்போதும் அருகில் நீ இருந்தால் ஏக்கம் விலகும் எங்களுக்கு. 2 திங்கள் நீ சுமந்ததால், 2 திங்கள் நீ சுமந்ததால் ஒவ்வொரு நாளும் அன்னையர் தினம். ஓதும் அறைகள் உனக்கு அர்ப்பணம், ஔடதமும் இனிப்பது உன் கைமணம். உயிர் எழுத்துக்களில் பாடினேன், என் உயிர் மெய்யானது உன்னால். தாய்மொழி தமிழாகும், உலக மொழி அம்மாவாகும். அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். இந்த அன்னையர் தினத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட என் குடும்பத்தாரிடம் நான் சொன்னதையே உங்களிடம் ஒரு விண்ணப்பமாய் வைக்கிறேன். ஒரு மருத்துவராய், ஒரு அன்னையாய் உங்களுக்கு ஒரு விண்ணப்பம். நமது தமிழகத்திற்கு, நமது தாய்நாட்டிற்கு, இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கும் நமது தாய்நாட்டிற்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழால் இணைந்த நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறோம். நம்மால் முடிந்த நன்கொடையை செய்து நமது தமிழகத்தை மீண்டும் உயிர் பெற்று எழச் செய்வோம். I plead to all of you as a physician and as a mother to donate generously for this cause. Please donate to our motherland so we can save a life. Thank you. மிக்க நன்றி. ரொம்ப மன நெகிழ்வா இருக்கு. அன்பு, அறிவு, அரண், கருணை, கண்ணியம், ஆசான், நேசம்,
ஆக்கம் ஊக்கத்தினுடைய மெய்பாடுதான் அம்மா. அதனால இந்த அம்மாக்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கிற அம்மாக்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். மீண்டும் நம்ம அடுத்ததுக்கு போயிடுவோமாக்கண்ணே. நம்ம இப்ப வந்து ஒரு 5 தமிழ்ச்சங்க தலைவர்களோட நம்ம இப்ப உரையாட போறோம். அனைவரும் 30 வினாடிகள்ல அவர்களுடைய ஒரு கருத்துக்களை மட்டும் நம்ம இப்ப பகிர போறாங்க. முதலில் நம்மிடையே வருபவர் ஹரி முத்துசுவாமி அவர்கள், சவுத் புளோரிடா தமிழ்ச்சங்கத்திலிருந்து. வாங்க ஹரி. வணக்கம். ஹேமா பொன்னுவேல் அவர்கள், வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கத்திலிருந்து. வணக்கம் ஹேமா. வணக்கம். சுரேஷ் பரமசிவம் அவர்கள், தலைவர், டெலவர் தமிழ்ச்சங்கம். வணக்கம். வணக்கம் கால்வெல். அடுத்தபடியாக திரு தேவ அன்பு அவர்கள், தமிழ் சிநேகம் புளோரிடாவில் இருந்து. வணக்கம் தேவா. வணக்கம். வணக்கம். அந்த வீடியோ நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை அந்த கீச் சத்தம் வருது போயிடும். கொஞ்சம் எதிரால வருதுன்னு தெரியும். உங்களுக்கு இல்ல, இது மற்றவங்க ஒருத்தவங்களோட சைட்ல இருந்து தான். ஓகே, இப்ப மியூட் பண்ணியாச்சு. மகிழ்ச்சி. நீங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை இன்னும் நான் கொஞ்சம் நீங்க பேசும் பொழுது உங்களுடைய மைக்ரோஃபோன்ஸ் ஆன் பண்ணிட்டு நீங்க பேசலாம். வருகைக்கு நன்றி. முதல்ல வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து உங்களுடைய கருத்துக்களை மிக சுருக்கமா ஒரு 30 வினாடிகள் நிகழ்ச்சியை பற்றியும் இந்த காஸ்ட் பற்றியும் உங்களுடைய தமிழ்ச்சங்கத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத பத்தியும், இல்ல நீங்க ஏதாவது ஒரு அமௌண்ட் பிளட்ஜ் பண்ண விரும்புறீங்களா இந்த காஸ்ட்காக அப்படிங்கிறத பத்தியும் நீங்க சொல்லலாம். 30 வினாடிகள். முதல்ல ஹரி முத்துசுவாமி, உங்களுக்கு நீங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். கேக்குதுங்களா? எல்லாத்துக்கும் சவுத் புளோரிடா தமிழ்ச்சங்கத்தின் சார்பா வணக்கம்ங்க. அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். நாங்க வந்து இந்த விழாவுக்காக இந்த நிகழ்ச்சிக்காக எங்க மெம்பர்சிட்டி எல்லாம் சொல்லிங்க எல்லாத்தையும் டைரக்டா கான்ட்ரிபியூட் பண்ண சொல்லியிருக்கிறோம். எங்க மெம்பர்ஸ்ங்க டிஎன்எஃப் மெம்பர்ஸ் எல்லாம் கலந்து இருக்கிறதுனால நாங்க சங்கத்து மூலமா கலந்து இது வசூல் பண்ணாம நேரா கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அதனால இதுங்க நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னன்னா, இந்த மானுடம் பயனுற நடக்கும் இந்த புனிதமான நிகழ்ச்சியில் பங்கு கொள்றதுக்கு ஏற்பாடு செஞ்ச எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்வதுதான் எனக்கு முக்கியமா சொல்ல வேண்டியதுங்க. நாங்க எல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்க சங்கத்துல இருந்தும் கொடுக்கறதுக்கு முயற்சிகள் நடத்திட்டு இருக்கிறோம். மிக்க நன்றி ஹரி, உங்களுடைய முயற்சிகளுக்கு நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக ஹேமா, உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் அன்னையர் நாள் வாழ்த்துக்கள். அனைத்து தமிழ் அமைப்புகளுடன் சேர்ந்து பேரவை இணைந்து நடத்தும் இந்த விழா செயற்குழு உறுப்பினர்கள், தலைவர்கள், தன்னார்வலர்கள் அனைவருக்கும் நன்றி. எங்கள் வாஷிங்டன் வட்டார தமிழ் சங்கத்தின் மூலமாக எந்த அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் திரட்டி தர்றதுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் செய்தி மடல், சமூக வலைத்தளங்கள் எல்லாம் இந்த ஃபிளையரை கொடுத்து நாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஊர் கூடி தேர் எழுப்போம், ஒன்றிணைந்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஹேமா, வாழ்த்துக்கள். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைய. அடுத்தபடியாக திரு சுரேஷ் அவர்கள். வாங்க சுரேஷ். அன்மியூட் பண்ணிக்கங்க. வணக்கம் அனைவருக்கும். பேர் சுரேஷ் பரமசிவம். நான் டெலவர் பெருநில தமிழ்ச்சங்கத்தின் தலைவர். 50 வருடங்களாக எங்களுடைய தமிழ்ச்சங்கம் இந்த பகுதியில் பென்சில்வேனியா, நியூ ஜெர்சி, டெலவர் பகுதியில் தமிழ் பணியாற்றி வருகிறது. எங்கள் தமிழ்ச்சங்கத்தில் 3 தமிழ் பள்ளிகள், அதில் சுமார் 600 குழந்தைகள் தமிழ் கற்று வருகிறார்கள். முதல்ல வந்து FeTNA அமைப்பிற்கு டாக்டிவி சார்பாக வாழ்த்துக்கள். குறுகிய காலத்தில் இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஃபண்ட்ரைசரை பண்ணதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதுல நாங்களும் இந்த முயற்சியில ஒரு சிறு துளியாக பங்கேற்பதுல மகிழ்ச்சி. நாங்க வந்து தனியாவே ஒரு லிங்க் போட்டு டாக்டிவி சார்பாகவும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சில நண்பர்கள் வந்து டிஎன்எஃப்லையும் இருக்காங்க, அதனால அந்த டிஎன்எஃப் லிங்க்லையும் இது பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க முடிஞ்ச பிறகு அதை கன்சாலிடேட் பண்ணி டிஎன்எஃப்க்கு பணத்தை அனுப்பிச்சிருவோம்.
மீண்டும் இந்த வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி சுரேஷ், உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியா திரு தேவ அன்பு அவர்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியை உலக அளவில் பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை அன்னையருக்கும் எங்களுடைய அன்னையர் வாழ்த்துக்கள். ஃபெட்னாவோட அதிகமாக பரிச்சயப்பட்ட மதிப்புக்குரிய மறைந்த டாக்டர் ஜே தபராஜ் அவர்களுடைய சங்கம் தான் தமிழ் சிநேகம். இதை கேட்டதுல இருந்தே நாங்க இங்க இருக்கிற எங்களுடைய சங்கத்தின் உறுப்பினர்களை ரீச் பண்றோம். எங்களுடைய வெப்சைட்ல ஒரு புது பேஜ் கிரியேட் பண்ணி டிஎன்எஃபோட லிங்கை கொடுத்து எல்லாத்தையும் நாங்க பண்ண சொல்லிட்டு இருக்கோம். மேலும் இங்க இருக்கிற டாம்பா மற்றும் புளோரிடாவில் இருக்கிற அத்தனை சங்கத்தையும் ரீச் பண்றோம். பர்சனலாகவும் அஃபிஷியலாகவும் ரீச் பண்ணி பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஒரு நல்ல தொகையை எங்களால திரட்ட முடியும். ஆனா எல்லாமே டைரக்டா நீங்க கொடுத்த லிங்க்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க முதல் கோ ஃபண்ட் ஆரம்பிக்கலான்னு பார்த்தோம், அது ரொம்ப சிக்கலா இருக்குங்கிறனால இப்போ உங்களோட லிங்க்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா நாங்க எங்களோட முயற்சிகளை நாங்க இதுல போடுறோம். நம்ம வெற்றி அடைவோம். எங்களால முடிஞ்சதை நாங்க கொடுப்போம். இந்த வாய்ப்பளித்த ஃபெட்னாவுக்கும் தலைவருக்கும் மற்ற எல்லாத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. கண்டிப்பா நம்ம பணி தொடரும். தமிழால் இணைவோம், தமிழால் கண்டிப்பா உயர்வோம். ரொம்ப மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. நீங்க நால்வரும் 4 தமிழ் சங்கங்களும் தொடர்ந்து இதை நீங்க இந்த லிங்க் வீடியோவோடையும் ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய யூடியூப்ல இருக்கக்கூடிய லிங்கோடையும் திரும்பவும் ஒரு மின்னஞ்சல சோசியல் மீடியால எல்லாத்துலேயும் மார்க்கெட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு இது ஓப்பன் ஆகிட்டே தான் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ சேருதோ அது எல்லாத்துக்கும் போய் சேரக்கூடியது. ஒரே ஒரு வார்த்தையில சொன்னோம்னா உயிர் காப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்படுவோம். மிக்க நன்றி. அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடுவோம். கிங்ஸ்லி, நேரம் பார்த்துட்டு இருக்கீங்க, தவற எடுத்துக்காதீங்க. வாங்க. நம்முடைய அடுத்த தமிழ்ச்சங்கத்தை நம்ம இப்ப அழைக்கலாம். நம்முடைய அடுத்த தமிழ்ச்சங்கம் நியூ ஜெர்சி தமிழ்ச்சங்கத்திலிருந்து திரு பாலா கோதண்டராமன் அவர்கள். வணக்கம் பாலா. அப்புறம் சிகாகோ தமிழ்ச்சங்கத்திலிருந்து பிரசாத் அவர்கள். வணக்கம் பிரசாத். வணக்கம். அடுத்தபடியா நம்மிடையே திருமதி கீதாஞ்சலி இணைஞ்சிருக்கிறாங்க, அவர்களுக்கும் வணக்கம். அப்புறம் நியூ ஜெர்சி தமிழ் பேரவையிலிருந்து சாந்தி தங்கராஜ் அவர்கள், அவர்களுக்கும் வணக்கம். அப்புறம் மெட்ரோப்ளெக்ஸ் தமிழ்ச்சங்கத்திலிருந்து வெற்றி செல்வன் அவர்களுக்கும் வணக்கம். சோ இப்ப நம்ம ஒவ்வொருத்தரா போலாம். முதல்ல பாலா கோதண்டராமன், உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிரலாம். வணக்கம். என்னை சிந்திக்கவும் இயங்கவும் செய்து கொண்டிருக்கும் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். அது மாதிரி இந்த வாய்ப்பை அளித்துக் கொண்டிருக்கும் நியூ ஜெர்சி தமிழ்ச்சங்கம் அதோடு இணைந்து செயல்படும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கங்கள். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கிறது கொஞ்சம் மனசு வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம இது வரைக்கும் பொழுதுபோக்காக பல நிகழ்ச்சிகள்ல சந்திச்சிருக்கோம், மக்கள்கிட்ட பேசியிருக்கோம். இன்னைக்கு அன்னையர் தினம். உலகெங்கில் இருக்கும் அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். நியூ ஜெர்சி தமிழ்ச்சங்கம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே எப்படியாவது எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரவையில் இருக்கக்கூடிய பல பேர்கிட்ட தொடர்பு கொண்டோம். தலைவர் உங்களை பல தடவை தொந்தரவோடு பண்ணியிருப்போம். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்க, ஏதாவது பண்ணணும் மக்களுக்கு, நியூ ஜெர்சி தமிழ்ச்சங்கம் ஏதாவது உதவி பண்ண தயாரா இருக்கும் அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரியே வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும் ஒரு குறுகிய காலத்துல இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி எல்லா தமிழ் அமைப்புகளையும் இணைத்து இது ஒரு கட்டுக்கோப்பா இதை செய்யறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதே மாதிரி தமிழ்நாடு அறக்கட்டளை இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தியாக இருக்கு அப்படிங்கிறத நினைக்கும் போது அதுவும் மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. இந்த சமயத்துல எனக்கு ஒரு பாரதிதாசனோட கவிதை தான் ஞாபகத்துக்கு வருது. சங்கங்களால், நல்ல சங்கங்களால் சாதித்தல் கூடும் பெரும் பெரும் காரியம், சிங்கங்கள் போல் இளம் சிங்கங்கள் போல் சேர்ந்திடும் ஒற்றுமை சார்ந்திடலாலே. எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது இது ஒரு மிகப்பெரிய சக்தியாகவும் இந்த அவசர காலத்துல நம்ம தாய் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அத்தியாவசியமான ஒரு உதவியாகவும் இது இருக்கும். நியூ ஜெர்சி தமிழ்ச்சங்கம் எங்களுடைய பங்கை கண்டிப்பா அதுல செய்வோம். நியூ ஜெர்சி தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக நாங்களும் நிதி திரட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நியூ ஜெர்சி தமிழ்ச்சங்கத்தோட வெப்சைட்லையும் நாங்கள் போட்டு, அதே மாதிரி டிஎன்எஃபோட லிங்கையும் நாங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நிதி திரட்டிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நியூ ஜெர்சி தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக ஒரு தொகையும் மக்கள் கொடுத்த தொகையும் சேர்த்து நியூ ஜெர்சி தமிழ்ச்சங்கம் ஒரு தொகை இப்போ சொல்லலான் இருக்கோம். வரக்கூடிய தொகைகளை அப்புறம் பின்னாடி அறிவிக்கிறோம். இப்பொழுது நியூ ஜெர்சி தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் நியூ ஜெர்சி தமிழ்ச்சங்கத்துடைய கொடையாளர்கள் மற்றும் எங்களுடைய உறுப்பினர்கள், நியூ ஜெர்சி மக்கள் எல்லாரும் கொடுத்ததும் சேர்த்து இதுவரைக்கும் 5000 வெள்ளிகள் நியூ ஜெர்சி தமிழ்ச்சங்கம் வாயிலாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறோம். இது ஒரு தொடக்கம் தான். இது தொடர்ந்து இந்த வாரம் எல்லாரும் சொன்ன மாதிரி
டிஎன்எஃப்க்கும் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேட்லையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நியூஜெர்சி வாயிலாக நியூஜெர்சி மக்களே டிஎன்எஃப்க்கு டொனேட் பண்ணிட்டு அவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க. யூடியூப்ல பார்த்தோம். எல்லாருக்கும் ஆதரவு கொடுக்கும் எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து செய்யுங்க. இதெல்லாம் ஒரு விஷயத்துக்காக போகுது. நம்ம தாய் தமிழ்நாட்டுக்காகவும் அங்க இருக்கக்கூடிய இந்த அவசர நிலைமை மாறுவதற்காகவும் எல்லாருக்கும் வாழ்வு திருப்பியும் கிடைப்பதற்காகவும் போகிறது. அதனால யோசிக்காதீங்க. அனைவரும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. இந்த வாய்ப்புக்கு மிகவும் நன்றி. கிங்ஸ்லி அண்ட் கால்வர். எங்களுடைய துணைத் தலைவரும் இணைஞ்சிருக்காங்க, கீதாஞ்சலி பொன்முடி. அதனால அடுத்த தமிழ்ச்சங்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களையும் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். அன்மியூட் பண்ணிக்கங்க கீதாஞ்சலி. வணக்கங்க. கடந்த ஒரு வருடமா ஒரு பிரளயத்தையே ஏற்படுத்திய அந்த நுண்கிருமில இருந்து நம்ம இன்னைக்கு மீண்டு வர்ற இந்த நேரத்துல நம்ம தாய் திருநாடு மூச்சடைத்து திணறுகிறது. அன்னையர் தினத்தன்று வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும் தமிழ்நாடு அறக்கட்டளையும் இணைந்து செயல்படுத்துகிற இந்த முயற்சியில நியூஜெர்சி தமிழ்ச்சங்கம் கைகோர்ப்பதில் கடமையா கருதுகிறோம், பெருமைப்படுகிறோம். நாங்க நியூஜெர்சி தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த பல சமூக அமைப்புகள், MAANA கர்நாடிக் மியூசிக் அசோசியேஷன், ஜுவாலா மற்றும் ஐபாட்டின்னு ஒரு ஆர்கனைசேஷன், புனர்ஜன்மம், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நிதி திரட்ட நாங்க முயற்சி எடுத்திருக்கிறோம். மனிதநேயம் உயர்ந்து நிற்பதை நாங்க இங்க காண்றேன். இந்த நேரத்துல தக்க சமயத்துல தகுந்த உதவியை உடனடியா நம்ம தமிழ் உறவுகளுக்கு போய் சேர நம்ம முயற்சி எடுப்போம். அனைவரும் உங்களால இயன்ற உதவியை செய்யுங்க. அவங்க பிரஹஸ்தா குப்தா சொன்ன மாதிரி மருத்துவ வசதிக்கும் மருந்து இல்லாமலும் பிராணவாயு இல்லாமலும் மக்கள் தவிக்கிறாங்க. இந்த உதவி அவங்களுக்கு தகுந்த நேரத்துல போய் சேரத்துக்கு உங்களால இயன்ற உதவியை செய்யுங்க. தமிழ்நாடு மீண்டெழ, தாய்நாடு மீண்டெழ வழிவகுப்போம். வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிமா. அடுத்தது சாந்தி கூப்பிடலாமா? வாங்க சாந்தி தங்கராஜ், வாங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. சாந்தி அவர்களுக்கு ஏதோ தொழில்நுட்ப பிரச்சனை இருக்கு. நம்ம இப்ப சிகாகோல இருந்து நம்ம பிரசாத் அவர்களை கூப்பிடலாம். பிரசாத் வாங்க. வணக்கங்க, அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் அன்னையர்கள் அனைவருக்கும் இனிய அன்னையர் தின நாள் வாழ்த்துக்கள். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை, IIT மெட்ராஸ் அலுமினி அசோசியேஷன், தமிழ்நாடு அறக்கட்டளை, வட அமெரிக்க தமிழ்ச்சங்கங்கள், இதர தொண்டு நிறுவனங்களுடன் சேர்ந்து ஒன்றுபட்டு நம் சொந்தங்களுக்கு உதவிட தொற்றுக்கால நிதி திரட்டும் பணி மிக சிறப்பாக பேரவைத் தலைவர் திரு கால்டுவெல் தலைமையில் நடைபெற, அதில் சிகாகோ தமிழ்ச்சங்கமும் ஒரு அங்கமாக இருப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். அது எங்கள் கடமையும் கூட. கோவிட் பேரிடரால் நம் தாய் தமிழ்நாட்டில் பெருந்துயரினை சந்தித்து வருபவர்களுக்கு சிகாகோ தமிழ் வாழ் மக்கள் தங்களால் முடிந்த உதவியினை செய்து வருகின்றனர். நாங்கள் எங்கள் சங்கத்தின் மூலமாக இணைய வழிகளையும் தமிழ்நாடு அறக்கட்டளை இணைய வழிகளையும் அவர்களும் பகிர்ந்துள்ளோம். அவர்கள் தங்களால் முயன்ற உதவியினை பகிர்ந்து வருகின்றனர். முக்கியமாக சிகாகோ தமிழ்ச்சங்கத்தின் முன்னாள் தமிழ்ச்சங்க தலைவர் டாக்டர் ஜேவியர் ரோச் அவர்கள் 1000 வெள்ளியினை ஏற்கனவே அளித்துள்ளார். மற்றும் திரு நமச்சிவயா சுரேஷ் அவர்கள் $750 வழங்கியுள்ளார். இது தொடக்கம். இது எங்களுக்கு நேரடியாக வந்தது. இதை போல் பலர் ஏற்கனவே கொடுத்து வருகின்றனர். இதை தவிர தமிழ்நாடு அறக்கட்டளை இணையம் மூலமாகவும் தங்களது உதவியினை செய்து வருகின்றனர். பாரதி சொல்வது போல ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை போல எல்லோரும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதில் மிக்க மகிழ்ச்சி. சிகாகோ தமிழ்ச்சங்கம் சிகாகோ வாழ் தமிழ் மக்களிடம் இந்த முயற்சியினை பற்றி விவரத்தை சென்றடைய செய்து நம்மளால் முடிந்த அளவு உதவியினை திரட்டி வருகின்றோம். நிச்சயமாக காலையிலிருந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பார்த்து வருகின்றேன். இந்த முயற்சி ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு முயற்சி. திரு கால்டுவெல் அவர்களுக்கும் தமிழ்நாடு அறக்கட்டளை, IIT மெட்ராஸ் அலுமினி அசோசியேஷன் மற்றும் பல தலைவர்கள் இந்த முயற்சி முன்னெடுத்து செல்வதற்கு சிகாகோ தமிழ்ச்சங்கம் தனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது.
உங்களோடு இணைந்திருப்போம். எங்களால் முயன்ற உதவிகளை வரும் நாட்களில் எல்லாவற்றையும் சேர்த்து உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம் என்று உத்தரவாதத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி பிரசாத் அவர்களே. இப்ப அடுத்தபடியா நம்ம வெற்றி செல்வன் அவர்களிடம் செல்லலாம். வெற்றி செல்வம், வாங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கோர்வையெல்லாம் பேச தெரியாது. ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நம்ம மெட்ரோபாலிட்டன் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு இது அவசர காலமாக பண்ணுறதுக்கு தமிழ்நாடு ஃபவுண்டேஷன், FeTNA, மற்ற எல்லா அமைப்புகளுக்கும். இப்போ தமிழ் சங்கத்திலேருந்து இன்னைக்கு ஒரு 25 டன் ரைஸை வந்து அங்கே பல ஊர்களுக்கு சப்ளை பண்ணுறோம். மீனிங் ஏழைகளுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு. அப்புறம் கண் தெரியாதவங்க, மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்துக்கு மாற்றம் அறனால ஒரு 200 குடும்பத்துக்கு சப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி அப்புறம் ஆக்சிஜன் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நேஷனல் ஹெல்த் இன்ஸ்டியூட் நேற்றுலேருந்து இது மாதிரி மருத்துவம் 200 பெட் வசதியோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அங்கே ஒரு வென்டிலேட்டர் அமைக்க முடியுமானும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பல முன்னெடுப்புகள் லாஸ்ட் 10 நாளாக பண்ணிட்டு இருந்தோம். அண்ணா வந்து நேற்று சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது இன்னும் சிறப்பாக வந்து போய் சேருங்கிற நம்பிக்கையில இப்போ இருந்து எல்லாரும் செயல்படுவோம். இன்னொரு விஷயம் வந்து இப்போ நடக்கிற பெரிய விஷயம் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, எல்லாரோட அவேர்னஸ் வந்து ரொம்ப தவறா இருக்குது. ஓவரால் டெத் ரேட் வந்து லெஸ் தென் 2%. எந்த டேட்டாவாக இருந்தாலும் 95% வந்து யாருக்குமே ஒன்றும் ஆகாது. தைரியமா அவங்க ரெகுலரா பார்க்கறது, ப்ரிவென்ஷனை மட்டும் பண்ணிட்டு இருந்தா. இதை பத்தி நான் எக்ஸ்டென்சிவா நேற்று கூட ஒரு பேசியிருக்கேன். ஏன்னா இதுல ஒரு வருடமா ஆழமா பல கிளினிக்கல் ட்ரையல் மானிட்டர் பண்ணி சொல்றேன். அதே மாதிரி கிளைசீரியா கிளாப்ரா அப்படிங்கிறது லிக்கோரிஸ், அதிமதுரம், இதை தான் டிசிஎம்லையும் சைனா மட்டும் வரல அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்கோம். இது வந்து நீங்க பல ஜேர்னல்ஸ்ல பார்த்தீங்கன்னா அதிமதுரம் தான் யூஸ் பண்றாங்க. இலைவேம்பு குடிநீர், அதிமதுரம், இது ரெண்டையும் யூஸ் பண்ணாலே 95% அண்டர் கண்ட்ரோல். ஃபர்ஸ்ட் கொரோனாவுக்கும் செகண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா 7 டேஸ்ல சிவியர் ஆகிறது, 3rd டேலேயே சிவியர் ஆகிறது. லங் இன்வால்மெண்ட்லாம் லங் இன்வால்மெண்ட் ஆனால் ஆடாதோட சிவியர் எல்லாம் பல கிளினிக்கல் ட்ரையல்ல ப்ரூவ் ஆகி இருக்குது. நேஷனல் ஐசிஎம்ஆர் ரிசர்ச், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில். சுருக்கமாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். அட்வான்ஸ் பேஷண்ட் ரொம்ப டெர்மினலி இல் கண்டிஷன்ல வர்றப்ப மாடர்ன் மெடிசன் மட்டும் யூஸ் பண்றப்ப 50 பேர்ல வந்து 32 பேர் இறந்துட்டாங்க. அதே இது இன்டெகிரேட்டடா சித்தாவும் சேர்ந்து நேஷனல் சித்தா பண்றப்ப only 8 people died. So it's four times more easier to save people even in terminally ill patient. இன்னொன்று COVID-2ல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா டயரியாவும் வருது. ஸோ அது என்னன்னா எக்ஸசிவ் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டி பேராசைட்லாம் கொடுக்குறாங்க. அது வந்து இதை ஆன்டி வைரல் தான் நமக்கு தேவை. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கிறது வேண்டுதல் வச்சுக்கிறேன். தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுதலும், நம்ம இங்க அமெரிக்காவில் இருக்கிறவங்க இன்னொரு விஷயமும் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ எல்லாரும் போய் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் கோவிட், தெருவில் ஒவ்வொருத்தருக்கும் கோவிட் இருக்கிறப்ப இருக்கிற அரசு மருத்துவமனையோ எந்த மருத்துவ லாஜிஸ்டிக்ஸோ ஹெல்ப் பண்ணாது. நம்மெல்லாம் வந்து யாருக்கு அவசியங்கிறத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அரசாங்கத்துக்கு வழி செஞ்சாதான் அவங்க அதுக்கு வழிவகுக்க முடியும். இதுக்கு நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ஐடி பேக்ரவுண்ட்ல தான் இருக்கிறோம். ஒரு நல்ல அப்ளிகேஷனும் நல்ல இன்டெகிரேட்டட் மானிட்டரிங் சிஸ்டம் வச்சுட்டு யாருக்கு டிட்ரேட் ஆகுதோ அவங்களுக்கு மட்டும் ஆஸ்பத்திரிக்கு வழி பண்ணி கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை நினைக்கிறேன். தட் இஸ் த ஒன்லி வே டு மேனேஜ் அ கயாஸ். ஸோ இல்லைன்னா எவ்வளோ ஆக்சிஜன் சிலிண்டர் பண்ணாலும் அதுக்கெல்லாம் கொண்டு வரது கஷ்டம். ஏன்னா வீடுகள் அளவுக்கு மருத்துவமனை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். இளவேம்பு குடிநீர் நான் என்னோட வீடியோ போடுறேன். இது எனக்கு ஒரு மணி நேரம் டீட்டெயிலா என்ன பேசியிருக்குது. பட் இங்க நான் சொல்லிக்கிற மட்டும் ஆசைப்படுறேன். இன்டெகிரேட்டட் மெடிசன் இஸ் த வே டு சால்வ். இட்ஸ் வெரி எஃபிஷியன்ட். You can also see the research work on licorice done for COVID-19. அதுதான் அதிமதுரம். மிக்க நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்துக்குமே நன்றி. நம்மளுடைய இப்ப அடுத்த தமிழ்ச்சங்கத்துக்கு நம்ம செல்லலாம். சாந்தி தங்கராஜ், நீங்க இப்ப ஆயத்தமா? நான் ரெடியா இருக்கேன். சரியா இருக்காங்க. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. அனைவருக்கும் முதல்ல வணக்கம். தனி மனிதன் ஒருவனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம்னு பாரதியார் சொன்னாரு. அந்த அவருடைய வார்த்தையை வந்து இப்ப நான் நினைவு கூர்றேன். ஏன்னா வந்து நம்ம யாருமே வந்து தனி மனிதன் இல்லை இப்போ.
அனைவருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்துதான் இருக்கும். அது கொரோனா நோயால பாதிக்கப்பட்டு உயிர் காக்கிற ஆக்சிஜனும் மருத்துவ வசதி பற்றாக்குறையினால தவிக்கிற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு 50க்கு மேற்பட்ட தமிழ் அமைப்புகள், அதுவும் அமெரிக்கால இருந்து நம்ம ஒன்றா இணைந்து உதவி கொடுக்கறதுக்கு இப்ப முன் வந்ததே வந்து ஒரு பெரிய சாட்சி தான். அதனால நம்ம யாருமே வந்து தனிமையா இல்லை. அதனால யாருமே வந்து தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாலையும் சரி மனசோர்வடையாம பாசிட்டிவா இருந்து நம்பிக்கையா இருங்க. உங்களுக்கு உதவிட தமிழ் மக்கள் உலகெங்கிலும் இருக்கிறோம். நியூஜெர்சி தமிழ் பேரவையின் உறுப்பினர்கள், நண்பர்கள் என்று அனைவரும் வந்து கொடைகள் வந்து அவங்கள்ட்ட இருந்து எல்லாமே வந்துகிட்டே இருக்கு. நாங்க வந்து எம்ப்ளாயர் மேட்சிங் கான்ட்ரிபியூஷனோட எவ்வளவு மேக்சிமைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேக்சிமைஸ் பண்ணி நாங்க சீக்கிரமே அனுப்பி விடுறோம். அதுவும் இல்லாம வந்து Amazon.comலயும் வந்து எங்களுடைய நண்பர்கள்ட்ட உறுப்பினர்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். அதுலயும் வந்து TNF வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்கோம் அவங்க சோசன் சேரிட்டியா. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்ல வந்து 0.5% வந்து அமேசான் கொடுப்பாங்க. அதுவும் வந்து நம்ம TNFக்கு வர மாதிரி தான் நாங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் எங்க மெம்பர்ஸ் கிட்ட இருந்து எல்லாத்துக்கிட்ட இருந்தும். பெருநகரங்களில் மட்டுமல்லாமல் சிறு நகரங்களில் மற்றும் கிராமங்களிலும் வந்து நம்மளுடைய உதவி வந்து சென்றடையணுன்றதுதான் வந்து அந்த குறிக்கோளா நம்ம வச்சிருப்போம் நம்புறேன் நான். இந்த நிதி திரட்டல் முயற்சியை மேற்கொண்டு செயல்படுத்தும் FeTNA, TNF மற்றும் அனைத்து தமிழ் அமைப்புகளுக்குமே பாராட்டுக்கள். தமிழ்நாட்டில் வந்து களப்பணியை மேற்கொள்ளும் TNF அன்பர்களுக்கு நியூஜெர்சி தமிழ் பேரவையின் வாழ்த்துக்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம மாத்திரமே பண்ண முடியாது, மக்களும் வந்து அங்க முன்னெச்சரிக்கையோட எல்லா முயற்சிகளையும் அவங்களும் கடைபிடிக்கணும்னு நம்ம கேட்டுக்கணும். இந்த அன்னையர் தினத்தன்று அனைத்து அன்னையர்களுக்கும் என்னுடைய அன்னையர் தின வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. இப்ப இந்த பகுதியோட இறுதியாக பாலா கோதண்டராமன் அவர்கள் நம்மிடையே ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன செய்தின்னு கேட்டுடலாம். பாலா. வணக்கம். திருப்பி திரைக்கு என்ன கூட்டிட்டு வந்ததுக்கு. ஏன்னா பேசி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஒரு முகமற்ற கொடையாளர்னு சொல்லலாம், அனானிமஸ் டோனர் ஒரு மெசேஜ் வந்தது இப்ப கேட்டுட்டு. அவங்க இன்னும் ஒரு 4000 வெள்ளிகள் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு $4,000 பிளட்ஜ் வந்திருக்கு இப்ப. ஸோ மொத்தமாக சேர்ந்து இது வரைக்கும் 9,000 வெள்ளி. ரொம்ப நியூஜெர்சி தமிழ் சங்கத்தோட சேர்ந்து கைகோத்து கூட போற அனைத்து அமைப்புகளுக்கும் ரொம்ப நன்றி. TNF குறிப்பா சொல்லணும்னா TNF நியூஜெர்சி சாப்டர், அதே மாதிரி சிமானா, ஜுவாலா, ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஹைபாட்டி, இந்த மாதிரி ஒரு சில அமைப்புகள்லாம் வந்து எங்களோட சேர்ந்து FeTNA TNF-ஓட சேர்ந்தும் பயணிச்சுட்டு இருக்காங்க. இதுல அதனால கண்டிப்பா சேர்ந்து ஒரு கொடை ஆகுது, அது கொடையாகுது. அதுதான் ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மலையிலையும் மகடுலையும் ஒவ்வொரு துளியா பெய்யற தண்ணீர் தானே வந்து பெரிய நதியாகி ஊரெல்லாம் ஓடி எல்லாருக்கும் உதவி செஞ்சு கடல்ல கலக்கிற மாதிரி இது எங்க இருந்தாலும் கடைசியா எல்லாம் போய் சேர வேண்டியது தமிழ்நாட்டுக்கு தான். பிரசாத், ரொம்ப நன்றி. உங்களுடைய பங்களிப்பு அனைவருக்கும் நன்றி. நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போவோம். தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. அனைத்து உள்ளங்களுக்கும் ஒத்துழைக்கும் ஒவ்வொரு தமிழ் சங்கங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில எல்லாரும் உழைச்சிட்டு இருக்கோம். அதுதான் மனசுக்கு நிறைவா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். அதுக்கு நடுவுல நிறைய பேர் ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கூப்பிடுங்க கிங்ஸ்லி. ஆமா, கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய அறிவிப்பு. நம்ம வந்து ஆத்மா பத்தின ஒரு காணொளி வந்து நம்ம இப்ப போடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த டோனர்ஸை மட்டும் ஒரு டைம் படிச்சிடறேன். நிறைய பேர் கண்டிப்பா நீங்க படிங்க. நன்றி கிங்ஸ்லி. நன்றி, வணக்கம். நடராஜன் ஒரு 1000, சிவகுமார் தாளமுத்து ஒரு 1000, ராதிகா ரங்கராஜன் 1500, மலர்ச்செல்வன் ஒரு 1000 வெள்ளி, சுரேஷ் தங்கவேலு ஒரு 1000 வெள்ளி, முருகன் கண்ணன் ஒரு 1500 வெள்ளி, அபிராமி முத்துராமலிங்கம் அவங்க ஒரு 1000 வெள்ளி, ராஜபிள்ளை பரத்தான் 1000, ஷேக் தீன் ஒரு 1000, சிவா ஸ்ரீநேஷன் ஒரு 2000, அனிகா ராமநாத் ஒரு 1500, வரதராஜ் இளங்கோ ஒரு 1000, தெய்வமணி சிவசைலம் ஒரு 1000, அரவிந்த முரளி சங்கர் 4500, கௌதமன் ரங்கநாதன் ஒரு 1000, சுதா ராமசுவாமி ஒரு 1000, ராதா துரை வெங்கட சுவாமி ஒரு 1000, ராதா துரை ராஜ் வெங்கட ஒரு 1000, வெங்கட ராமன் ஒரு 1000, சிவா மூப்பனார் சொன்னார் முதலே 10,000, மணிராஜேந்திரன் ஒரு 1000, ராமன் வேலு 5000, ஸ்ரீவித்யா வேலுச்சாமி ஒரு 5000, ஆண்டி கிரி ஒரு 4500, சுப்பிரமணியம் பழனிசாமி ஒரு 1000, ராம் நாகப்பன் ஒரு 3000 சொன்னாங்க. அது இல்லாம எல்லாம் சேர்ந்து 20,000 அவர்களுடைய அணியில சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்புறமேட்டு மேஜர் கிருஷ்ணாச்சாரி
அவங்க ஸ்ரதா நிறுவனம் வாயிலாக அவங்க ஒரு 5000 வெள்ளி. அதுக்கப்புறம் நந்தகுமார் மௌனசாமி அவங்க ஒரு 1000, ராம் சண்முகம் ஒரு 1500, அருண்மணி 5000, வரலட்சுமி சங்கர் நிரஞ்சன் ஒரு 2000, அப்புறம் கணேஷ் ராதாகிருஷ்ணன் 2000, அவர் ஐஐடி அலுமினியில வேற தனியா கொடுத்துருக்காரு. அப்புறம் கற்புக்கரசி ஐயநாதன் 5000. இன்னும் வந்துட்டே இருக்கு. இன்னும் நிறைய படிக்காம போறோம் நினைச்சுக்காதீங்க, இன்னும் ஃபுல்லா படிப்போம். ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய உணர்வுக்கும் உங்களுடைய எண்ணத்திற்கும் உங்களுடைய பணத்திற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. அடுத்தது போவோம். ஆமாண்ணா, இப்ப நீங்க சொன்ன லிஸ்ட் இல்லாம இதை விட பல பெரிய லிஸ்ட் இருக்கு. இப்ப 500 வெள்ளிகளுக்கு அதிகமாக கொடுத்தவர்களுடைய பெயர்கள் இங்க இருக்குது. அக்ஷய், அரவிந்தன், பாலாஜில தொடங்கி நமக்கு ஸ்ரீனிவாசன், சந்திரமோகன், தாக்கர் வரைக்கும் இருக்கிறாங்க. இவர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய அனைத்து இயக்கங்களின் சார்பாக மீண்டும் ஒரு முறை ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். இது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்றால், இதை விட இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, 1000 வெள்ளிக்கு அதிகமாக கொடுத்த இத்தனை நபர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். அபிராமி மற்றும் தெய்வமணி அவர்களிடம் தொடங்கி நமக்கு நிர்மலாநாதன் அவர்கள் 1350, ராதிகா ரங்கராஜன் 1500, முருகன் கண்ணன் 1500, அன்னிகா ராம்நாத் 1500, சிவா சிவனீசன் 2000, உஷா சந்திரா 3000, அரவிந்தா முரளிசங்கர் 4500, மேஜர் கிருஷ்ணச்சந்திரகாரி சாரி ஸ்ரதா ஃபவுண்டேஷன்ல இருந்து 5000 வெள்ளிகள் கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்ம இப்ப அடுத்த செக்மெண்ட், நம்முடைய அடுத்த தமிழ்ச்சங்கங்களை நம்ம இப்போது பார்க்கலாம். இதுக்கு நடுவுல சொன்ன உடனே பிஎன்பி என்டர்டைன்மெண்ட் அவங்க ஒரு 2000 வெள்ளி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து கம்பெனி மேட்சோட வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி பபிதா, பாலா, உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் சப்போர்ட்டுக்கும். அடுத்து போலாமா? அடுத்த செக்மெண்ட். அடுத்த ஒரே ஒரு இது, நம்ம இந்த ATMA ஓட ஆத்மாவுடைய வீடியோ மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். வணக்கம். அனைவருக்கும் என் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ஈண்டெடுப்பவளும் அன்னை, அணைப்பவளும் அன்னை, பாதுகாப்பவளும் அன்னை. தான் பெற்ற பிள்ளைகள் தற்பொழுது கொரோனா தொற்று நோயால் அவதிப்படுவதைக் கண்டு மனவேதனை அடைகின்றாள் நம் தமிழ் அன்னை. தமிழ் தாயின் துயர் துடைக்க, நம் சகோதர சகோதரிகள் மாண்டு விழாமல் இருக்க, கொரோனா தொற்று நோயை கட்டுப்படுத்த தமிழ்தாயின் பிள்ளைகளாகிய நாங்கள் ஓடோடி வருகின்றோம். அமெரிக்காவில் வசித்து வந்தாலும் தாய்ப்பாசம் போய்விடுமா என்ன? வட அமெரிக்கா மற்றும் கனடாவில் உள்ள பல்வேறு தமிழ் நிறுவனங்களும் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு சுவாசிக்க உதவுங்கள், ஹெல்ப் தமிழ்நாடு பிரீத் என்ற திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. அமெரிக்க தமிழ் மருத்துவ சங்கமும் இந்த உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கிறது. As current chairwoman of American Tamil Medical Association, COVID-19 Tamil Task Team Advisor and 2016 ATMA President, I would like to give a brief overview of ATMA and what we do. American Tamil Medical Association, ATMA, meaning soul in Tamil language, is a non-profit US-based organization formed by a group of 10 Tamil physicians in January 2005. Currently, ATMA has more than 1,000 physicians and allied health professionals as its members. Its mission is to bring together all American Tamil physicians and allied health professionals and provide a forum to enrich educational, social, and cultural values. Its vision is to promote healthcare-related charitable work and activities at a national and international level. Currently, ATMA has more than 25 ongoing healthcare-related projects under its belt. To name a few, the Gudalur Adivasi Hospital Project, the Mammo Bus Project, the Banyan Project, catering to the needs of mentally challenged women, etc. ATMA also caters and addresses natural calamities, disasters, and epidemics. ATMA is committed in partnering with like-minded associations in efforts to support their vision. ATMA also partners with associations like FeTNA and TNF and provide continuing medical education activities. During the 2015 Chennai floods, ATMA partnered with IFA, Indian Friends of Atlanta, at the local level, and Udavum Karangal and IMA, Indian Medical Association Kadalur branch, and various other organizations
to ensure the health and safety of our brethren back home. Ever since Corona reared its ugly head in the United States of America, ATMA rose to the occasion. Dr. Einstein, ATMA President, and Dr. Saravanan, COVID-19 Tamil Task Team Lead and Treasurer, will talk about this. Happy Mother's Day to all mothers. I am Dr. Arunachalam Einstein, the current President of American Tamil Medical Association. We are currently involved in many projects in Tamil Nadu to help alleviate the COVID crisis. We are providing free teleconsultation services to COVID patients in Tamil Nadu. This alleviates anxiety and fear in many COVID patients. We are working with ICMR scientists in Chennai to help formulate policies to make more beds available to COVID patients. We are collaborating with many non-governmental agencies and medical college alumni to help COVID patients in Tamil Nadu. The local chapters of ATMA are working with local state government officials in the USA to provide help for the current COVID crisis in Tamil Nadu. We are in discussions with Indian Medical Association to formulate treatment plan and create more beds for the critically ill COVID patients. We are raising funds to provide oxygen concentrators, ventilators, and other supplies to help Tamil Nadu breathe. Thank you. Vanakkam. When the entire world was threatened by the COVID-19 pandemic, the impact was painfully felt in the United States. In March 2020, the COVID-19 Tamil Task Team was born. American Tamil Medical Association, New York, New Jersey chapter, raised to the occasion true to Bharadiyar's word, non veelve ninenetayo, Corona, non veelve ninenetayo. A group of like-minded medical and non-medical volunteers came together with a common goal to support and help individuals and communities impacted by COVID-19 in whatever ways we could. Quickly, the team grew from 4 people to more than 100 volunteers from diverse backgrounds. Members from all chapters of ATMA were involved. When there was limited information, or rather a flurry of misinformation, we started conducting interactive webinars in early March 2020 to educate the public as well as medical professionals. We resolved more than 5,000 tickets, fulfilling more than 1,200 prescription requests came from stranded parents where even a single prescription filling is difficult for non-insurers. Providing free medical telephonic consultation for more than 1,000 people, Meals on Wheels program, grocery deliveries, accommodation help to the stranded, funeral help, immigration help, and providing free laptops to the underprivileged children in India and USA when they cannot attend the school in person. We also partnered with Indian Consulate of New York, as well as many other organizations like Tamil Jersey, Delaware Tamil Sangam, Reaction Team, FeTNA Helping Hands, to name a few. Now, the COVID crisis continues to loom over us. India has become the terrifying new epicenter with over 4 lakhs new cases every day and over 4,000 deaths daily. It's time to change the gear. A similar corresponding team has been set up in India. We always believed in ground level work, connecting and helping the needy people directly. Now, the US volunteer team is joining hands with the Indian counterpart with other local nonprofit organizations. We believe our experience working here for more than a year will immensely help manage the present crisis in Tamil Nadu and India.
This pandemic is a rare but forgetful occasion in our lifetime. But happy to see all organizations are coming together to fight this evil. We will win. Fundraising was a minor part last year, but this time is really important as the crisis is unimaginable. So please donate. வாழ்க தமிழ், வளர்க தமிழர் தொண்டு. ஜெய் ஹிந்த். நன்றி வணக்கம். Here we go. Once again, ATMA is partnering with various organizations in tackling the COVID crisis. Help Tamilnadu bring. நன்றி வணக்கம். வணக்கம். அடுத்துக்கு இன்னும் ஒரு 3 ராம் பிரசாத் வாஷிங்டன்ல இருந்து ஒரு 3000 through ரைஸ் and ராஜ் சுந்தரம் 1500 through ரைஸ் வந்திருக்கு. அப்புறம் ஒட்டுமொத்தமா ஆல்மோஸ்ட் நம்ம 500,000 மார்க்குக்கு வந்துட்டோம். அதனால ரொம்ப 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 மனசுக்கு நிறைவா இருக்கு தமிழ் சொந்தங்களே. நம்ம பண்ற வேலைகளுக்கு அடுத்து யார் இருக்காங்கன்னு இப்ப வந்து நம்மிடையே இருக்கிறவங்க வந்து 2 சிறப்பான நபர்கள். இவர்கள் வந்து தமிழ்ச்சங்கத்தை தான் ரெப்ரசென்ட் பண்ணி வராங்க. இருந்தாலும் மற்ற தமிழ்ச்சங்கங்களை விட இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த ஒரு 2 தமிழ்ச்சங்கங்கள்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக சான் ஆண்டோனியோ தமிழ்ச்சங்கத்திலிருந்து நம்முடைய கார்த்திகேயன் அவர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் டாக் டிவியில இருந்து விஜய் செல்வராஜ் இருக்கிறாங்க. இவங்களை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா, விஜய் செல்வராஜ் அவருங்க கடந்த 2-3 நாட்களா நம்மளுடைய ஃபிளையர்ல தமிழ்ச்சங்கங்களுடைய லோகோஸ் ஆட் பண்றதுல எங்களுக்கு பெரும் உதவியா தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு தமிழ்ச்சங்களும் லோகோ கொடுக்க அவங்க வந்து நிறைய ரீவர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் வந்து எந்த ஒரு நேரமும் பார்க்காமல் சிரமமும் பார்க்காமல் இரவு பகலாக அவர் வந்து உதவி செய்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு பேரவையின் சார்பாகவும் அனைத்து அமைப்புகளின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விஜய். மிக்க நன்றி. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கார்த்திகேயன் அவர்கள் அவரும் வந்து இந்த நிகழ்ச்சியில இந்த பிரசிடென்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்த லாஸ்ட் தமிழ்ச்சங்கம் செக்மெண்ட்ஸ்க்காக கோஆர்டினேட் பண்ணி அவர்கள் எல்லாம் ஒருவர் ஸ்லாட்ஸ் எல்லாம் போட்டு நமக்கு இந்த செக்மெண்ட் நீட்டா போறதுக்கு உதவி செய்தவர் வந்து நம்முடைய கார்த்திகேயன். அது மட்டும் இல்லாம நம்ம ஃபேஸ்புக்ல உள்ள ப்ரமோஷன்ஸ் எல்லாத்தையும் அவர் தான் ஹேண்டில் பண்ணார் இந்த நிகழ்ச்சிக்காக. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரின் சார்பாகவும். இப்போ வந்து உங்களுடைய தமிழ்ச்சங்கங்கள்ல நீங்க கோவிட் பத்தி இந்த ஃபண்ட்ரைசர்ல பார்ட்டிசிபேட் பண்றது பத்தி ஓரிரு வார்த்தைகள் சுருக்கமாக. நான் பார்த்த கார்த்திகேயனுக்கும் இப்ப பாக்குற கார்த்திகேயனுக்கும் யாரோ ஒரு மாதிரி வித்தியாசமான ஆளா இருக்கிற மாதிரி இருக்காங்க. அப்படிதானே தம்பி? ஆமாங்கண்ணா. ஆக்சுவலா நிறைய முடி வளர்த்துருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி சரி, ரொம்ப நன்றி. ஆக்சுவலா என்னைக்குமே நமக்கு FeTNA வந்துட்டு தாய் கழகம். ஸோ சான் ஆண்டோனியோ எப்பயுமே ஒருங்கிணைத்து எல்லா விஷயத்திலையும் செயல்படும். ஸோ இந்த முறை செயல்படுத்துறதுலயும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெருமையா கருதுறேன். அதுவும் கிங்ஸ்லி எல்லாம் ரொம்ப ஆக்டிவா டைனமிக்கா இருக்கும்போது நான் கில்ட்டியா இருந்துச்சு. நம்மளும் ஏதாவது நம்மளால முடிஞ்சது பண்ணலான்னு தான். அது என்ன, ராமருக்கு அணில் உதவுன மாதிரி சிறுசா தான் பண்ணேன். அதுக்கு இவ்வளவு பெரிய இது தேவையில்லை. நீங்க பண்றதெல்லாம் விட நான் எதுவும் பண்ணல, அது ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். பட் இப்ப நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, என் சான் ஆண்டோனியோ சார்பா நான் என்ன தெரிவிக்க ஆசைப்படுறேன்னா, தமிழை ஈன்றெடுத்த தமிழன்னைக்கு சுவாசம் கொடுக்க கொடை கொடுங்கள், அது நமது கடமை. அது என் சான் ஆண்டோனியோ தமிழ்ச்சங்கம் சார்பாக இந்த அன்னைய தினத்துக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஆல்ரெடி நாங்க டைரக்ட் லிங்க சப்மிட் பண்ணிட்டோம் எல்லா மெம்பர்ஸும். முதவே சொன்ன மாதிரி அண்ணாக்கு டைரக்டாவே எல்லாரும் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க. சிஸ்டர் சிட்டி தான் டாலஸும் நம்ம சான் ஆண்டோனியோ. அங்க எது நடந்தாலும் சப்போர்ட் பண்ணுவோம், இங்க எது நடந்தாலும். ஸோ கொடை வந்து கொண்டே இருக்கிறது. எங்கள்கிட்ட வர்றது எல்லாத்தையும் அப்படியே நான் கணக்கு வச்சுக்கல. அதை மேக்ஸிமம் நம்மளோட டைரக்ட் லிங்க் தான் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கேன். அது இல்லாம இங்க இருக்க லோக்கல் ஆர்கனைசேஷனோட சேர்ந்து சான் ஆண்டோனியோ தமிழ்ச்சங்கம் கோவிட் ப்ரிவென்ஷன் பெட்டர் தேன் கியூர், வருமுன் காப்போம், அதை வந்துட்டு என்ன எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஈதல், சாரி எனக்கு கரெக்டா தெரியல, அண்ணா கரெக்டா சொல்லுவாரு. ஈதலின் பயனை ஈதல் இசைப்பட வாழ்தல், அது ஒண்ணு. செல்வத்து பயனை ஈதல், செல்வத்து பயனை ஈதல், அதுதான் எனக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறது. நான் இங்க அங்க மல்டி டாஸ்கிங் பண்றதுனால கொஞ்சம் பட் வாய்ப்பளித்த கிங்ஸ்லிக்கும் FeTNA அமைப்புக்கும் நன்றி. நான் தொடர்ந்து பணி செய்வோம். இது நல்லபடியா முடிச்சாதான் நமக்கு கடமை நிறைவேறும். அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ரொம்ப நன்றி.
நன்றி. அடுத்தது விஜய், ஓரிரு வார்த்தைகள் சுருக்கமாக. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை வேளையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் டாக் டிவி சார்பில் அன்னையர் தின வாழ்த்துக்கள். இப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சி, நிதி திரட்டும் நிகழ்ச்சியை 4 நாட்கள், ஒரு 5 நாளைக்கு முன்னாடி FeTNAல இருக்கிறவங்கள்ட்ட பேசுறப்ப அப்பதான் இந்த நிகழ்ச்சிக்கான முயற்சியை ஆரம்பிச்சாங்க. 4 நாள்ல பல பேர் இரவும் பகலுமா உழைச்சதோட பலன் தான் இன்றைய நிகழ்ச்சி. முக்கியமா கிங்ஸ்லி, கால்ட்வெல் மற்றும் நிறைய பேர். இப்ப கிங்ஸ்லி எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் தூங்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் 5 நாளா. ஏன்னா நைட்டு ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் நாங்க 2 பேரும் சேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இவ்வளவு குறுகிய காலத்துல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி மிக பிரமாதமா இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிற அனைவருக்கும், பலரோட பேர் எனக்கு தெரியல, பேக் ஸ்டேஜ்ல ஏகப்பட்ட பேர் இன்வால்வ் ஆயிருப்பாங்க கண்டிப்பா. எல்லாருக்கும் டாக் டிவி சார்பில் நன்றி, தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில FeTNA கூட இணைந்து செயல்படும் அனைத்து அமைப்புகளுக்கும், உங்களுடைய தமிழ் ஆர்வத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க உதவி பண்ணணும்னு இவ்வளவு பெரும் முயற்சி எடுத்ததுக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாக் டிவியோட நாங்க என்ன பண்ணி இருக்கோம் அப்படின்னா, எங்களோட உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள், இங்க லோக்கல் ஆர்கனைசேஷன் எல்லாருக்கூடையும் ஒன்று சேர்ந்து நிதி திரட்டிட்டு இருக்கோம். நிறைய நிதி வந்துட்டு இருக்கு. நல்ல ஜெனரஸா டொனேட் பண்ற எல்லாருக்கும் எங்களோட நன்றி. தொடர்ந்து நிதியளிங்க. இது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நம்ம உதவி பண்ண வேண்டிய நேரம் இது, நம்ம கடமை இது. அனைத்து டோனருக்கும் டாக் டிவி மற்றும் FeTNA சார்பில் நன்றி. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். மிக்க நன்றி இருவருக்கும். நன்றி விஜய், உங்களுடைய ஒத்துழைப்பு, கார்த்திகேயன் உங்களுடைய ஒருங்கிணைப்பு, எல்லாரும் தொடர்ந்து இணைந்து செயல்படுவோம். நல்ல விடயங்களுக்கு அனைவரும் ஒன்றிணைவோம். எப்பொழுதுமே ஒன்றாக இருப்பதுதான் நம்மளுடைய பலம். அதனால தொடர்ந்து பணிபுரிவோம். ஓகே, நன்றி. மிக்க நன்றி. மிக்க நன்றி. இப்ப அடுத்தபடியா நம்ம விஜய் பிரகாஷ் அவர்கள் அங்க இந்தியாவிலே ரொம்ப கடினமாக உழைத்து நமக்காக இப்ப சுட சுட ஒரு பாடலை அனுப்பியிருக்கிறார். அந்த பாடல் என்னன்னு நம்ம இப்ப கேட்டுருவோம். வாங்க போவோம். கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே, காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே. காதல் தெய்வீக ராணி, போதை உண்டாகுதே, கண்ணே என் மனதை விட்டு துள்ளாதே. கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே, காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே. காதல் தெய்வீக ராணி, போதை உண்டாகுதே, கண்ணே என் மனதை விட்டு துள்ளாதே. காதல் தெய்வீக ராணி, போதை உண்டாகுதே, கண்ணே என் மனதை விட்டு துள்ளாதே. பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா. Butterfly, butterfly, ஏன் விரித்தாய் சிறகை. வா வா போ butterfly, butterfly, ஏன் விரித்தாய் சிறகை. அருகில் நீ உனக்காக திறந்தே மனதின்
ஏன் விரித்தாய் சிறகை வா வா butterfly butterfly ஏன் விரித்தாய் சிறகை எனையும் தான் உனைப் போல படைத்தானே இறைவன் எனும் தலைவன். இளைய நிலா ஒழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வாரமே இளைய நிலா ஒழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வாரமே இளைய நிலா ஒழிகிறதே இதயம் வரை நனைகிறதே. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்து விடு நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு நிலவே நிலவே இந்த விண்ணோடு கலந்து விடு காதல் இருந்தா எந்தன் கண்ணோடு கலந்து விடு காலம் தடுத்தா என்னை மண்ணோடு கலந்து விடு உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு நிலவே நிலவே இந்த விண்ணோடு கலந்து என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன் எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன் உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன் காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே எந்தன் கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழிப்பெதும் என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன் எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். இங்கே வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருவம் உருளை உருளுகிறதுங்கிற மாதிரி ஒரு நெகிழ வைத்த
விஜய்க்கு ஒரு நன்றி. நல்ல ஒரு மெலோடி. அந்த உருளை வந்து உங்களுடைய ஈகை குணத்தினுடைய வெளிப்பாடு. அப்படி தொண்டையை அடைக்குது. அதனால உண்மையிலேயே வாழ்த்திய, பங்கேற்ற, பங்களித்த ஒவ்வொருவருக்கும் இந்த பாடல் தமிழோடு கலந்திடுவோம். நன்றி நன்றி நன்றி. என்ன கிங்ஸ்லி, அடுத்தது என்ன பண்ணலாம்? அவ்வளவுதான். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நம்மளுடைய இலக்கிலையும் பாத்தீங்கன்னா நம்ம 3/4 இலக்கையும் அடைந்துட்டோம். 2 மில்லியன்ல நமக்கு 1.5 இது வரைக்கும் நம்ம ஏறத்தாழ சொல்லணும்னா 1.5 அடைந்து விட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம டோனர்ஸ்க்கு எல்லாம் மிகப்பெரிய நன்றிகளை நம்ம தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம இப்போது நிறைவு செய்யலாம். அதற்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு நிமிடம் ஒரு சிறிய நன்றி உரையை நம்ம சொல்லிடலாம். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி எவ்வளவு இயக்கங்கள் வந்து இருக்கு அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். குறிப்பாக வந்து வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை, தமிழ்நாடு அறக்கட்டளை, ATEA, IIT மெட்ராஸ் அலுமினி அசோசியேஷன், அப்புறம் ஆத்மா, அமெரிக்கன் தமிழ் மெடிக்கல் அசோசியேஷன், அப்புறம் இன்டயாஸ்போரா, இது மட்டும் இல்லாம இன்னும் பல்வேறு ஆர்கனைசேஷன்ஸ் லைக் புனர்ஜன், ஸ்ரத்தா போன்ற பல ஆர்கனைசேஷன்ஸ் நம்மோட இணைந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் உள்ள தமிழ்ச்சங்கங்களையும் பெருவாரியான தமிழ்ச்சங்கங்கள் இதற்கு நமக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த பல்வேறு நிறுவனங்களை சார்ந்த, பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தன்னார்வலர்களுக்கு, நம்ம ஆர்கனைசர்ஸுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை ஒரு 5 மணி நேரம் ஏறத்தாழ தொடர்ந்து பொறுமையாக பார்த்து கொண்டு எல்லா நம்ம சொல்ற ஒவ்வொரு கருத்துக்களையும் அப்சர்வ் பண்ணி நமக்கு பெரும் கொடை அளித்த பார்வையாளர்கள், யூடியூப், ஃபேஸ்புக் காணொலி வாயிலாக பார்த்த அனைத்து பார்வையாளர்கள், அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் பல்வேறு மக்களுக்கு உந்து சக்தியாகவும் இருந்து அவர்களுடைய நண்பர்களுக்கு கால் பண்ணி அவர்களையும் இதற்காக டொனேட் பண்ணலாம் வைத்திருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கிறப்ப மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆக இந்த நிகழ்ச்சி அனைவருக்கும் உரிய நன்றிகளோடு, மேலும் நம்முடைய பேரவை செயற்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளோடு இந்த நிகழ்ச்சியை மனதார நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இதுல வந்து இன்னும் ஒரு சில நன்றிகளை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த மாதிரி அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு வாய்ப்பளித்து அனைவரும் ஒருங்கிணைத்து வர்றதுக்கு நிறைய பேர் பின்புலத்தில் இருந்தவங்க இருக்காங்க. வெற்றி செல்வி அவர்கள் ITA நிறுவனம், அப்புறம் லேனா கண்ணப்பன், டாக்டர் MR கிரீஷ், ஆனந்த், அப்புறம் மிஸ்டர் கிருஷ்ணாச்சாரி அவர்கள், கேப்டன் சாரி அவர்கள், ராம் நாகப்பன், அப்புறம் வெங்கி, நிறைய பேர் இன்னும் அப்படியே சொல்லிட்டே போகலாம். இது மட்டும் இல்லாம இதை சொன்ன உடனே வந்து இந்தியாவில் இருந்து உழைச்சி இந்த செய்திகளுக்கு உதவியா இருந்து ஒவ்வொரு வீடியோவையும் பண்ணி கொடுத்து நம்ம நேரத்துக்கு கூட்டு நேரலைக்கு வந்து செய்து கொடுத்த இந்த 4 நாட்களில் இருந்தவர்கள், ஞானசம்பந்தம் ஐயா அவர்கள், மனோ அவர்கள், விஜய் பிரகாஷ் அவர்கள், பார்த்திபன் அவர்கள், பாண்டியராஜன் அவர்கள், இன்னும் அடுக்கிட்டே போலாம். சிவா, அமைச்சர் பெருமக்கள், தமிழக அரசு, தமிழ்நாடு அறக்கட்டளை, இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவர்கள் வகையில, படவா கோபி ஆகட்டும், ஆர்ஜேவாகட்டும், அந்த ஸ்கிரீனுக்கு போகல இந்த நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள், அதாவது ஒரு இந்திரா நோய் அவர்களுடைய மாமா இறந்துட்டாங்க, இல்லாட்டி அவங்க நேரலையில வரவங்க, அந்த சூழ்நிலையிலையும் காலையில 3 மணிக்கு பதிவு பண்ணி திரு மிஸ்டர் MR ரங்கசுவாமி அவர்கிட்ட இருந்து பதிவு பண்ணி கொடுத்த ஒரு ஏற்பாடாக இருக்கட்டும். குரு கௌரப்பன் அவர் வந்து அவருடைய நேரத்தை கொடுத்தது, ஒரு வெரைசான் யாஹூ CEO இருந்தவர். கிரீஷ் வந்து ஒரு பெரிய நன்கொடையை கொடுத்து டக்குன்னு ஒரு கோடியை 1 நிமிடத்துல கொடுத்துட்டு போயிருக்காங்க. வேலுச்சாமி சங்கரலிங்கம் ஐயா அவர்கள், ஜூம்னுடைய கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த், படவா கோபி, விஜய் அமிர்தராஜ்,
பார்த்திபன், இவங்க எல்லாருமே இல்லாம ஜேம்ஸ் வசந்தன் ஆகட்டும், பட்டிமன்றம் ராஜாவாகட்டும், திருமதி பாரதி பாஸ்கர் ஆகட்டும், இவங்க எல்லாம் எந்த ஒரு தருணமும் இல்லாம, சுதா ரகுநாதன், ஒருத்தரும் அவங்க ஒரு தொலைபேசியில சொன்னதுதான் இந்த விழா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இதுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி அவர்களுடைய நட்பினுடைய உறவு, இதுதான் இதனுடைய விளைவு அப்படிங்கிறத தெரியுது. அதனால இதுக்கு மேல இன்னும் இந்த வாரம் ஃபுல்லாவே உங்களால ஒவ்வொரு தமிழ்ச்சங்கங்களும் முன்னெடுத்து வச்சிருக்கீங்க. நீங்கள் இல்லாமல் நம் கொடை அமைப்பு கிடையாது. ஒவ்வொரு தமிழ்ச்சங்க மக்களும், லாஸ்ட் பட் லீஸ்ட் ஐஐடி மெட்ராஸ் அலுமினி அசோசியேஷன், கிரீஷ் ஆனந்த், உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஒற்றுமையினுடைய விளிம்பும் தொடர்ந்து நம்ம ஒரு பயணமா செல்வோம் அப்படிங்கிறத சொல்லி, தமிழ்நாடு அறக்கட்டளையின் சார்பாக, ஏடிஏவின் சார்பாக, வட அமெரிக்க தமிழ்ச்சங்கையின் சார்பாக, கடைசியில வந்தா கூட 50,000 கொண்டு கொடுத்த ரைஸ் அவர்களுடைய சார்பாக எல்லோருக்கும் நன்றியை கூறி இவ்விழாவினை முடித்துக் கொள்கிறோம். இதற்கு ஒட்டுமொத்த குழுவும், கிங்ஸ்லிக்கு பின்னாடி இருந்தவர்களுக்கும், எங்களுக்கும், எங்களுடைய குடும்பத்திற்கும், எங்களுடைய செயற்குழுவிற்கும், இதை உரிமம் கொடுத்து செய்ய உதவியாக இருந்த ஒவ்வொரு செயற்குழு உறுப்பினர்களுக்கும், பேரவையினுடைய பங்களிப்புக்கு பாராட்டி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. இப்ப ஒரே ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா, நமக்கு லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வர மாதிரி பே ஏரியா தமிழ் மன்றத்துல இருந்து நம்மிடையே ஒருவர் இணைந்திருக்கிறாங்க. அவர்களுடைய துணைத் தலைவி சுதந்திரா அவர்கள். அவர்களிடம் ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம். வணக்கம் சுதந்திரா. வணக்கம். வாங்க. வணக்கம்ங்க. மிக்க நன்றி. கடைசி நேரத்துல நிகழ்ச்சியை நிறைவு பெற்றுட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த சமயத்திலயும் எங்களை இணைத்ததுக்கு மிக்க நன்றி. பே ஏரியால நிறைய பேர் எல்லா தமிழக முழுவதும் எங்களுடைய மக்களும் இருக்கிறாங்க. அதனால நிறைய பேர் இதுலயும் பாதிப்பு பட்டிருக்கிறாங்க. அதனால நாங்களும் இங்க நிதி திரட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க. மிக்க ஆர்வமா நிதி திரட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால உங்களுடைய இந்த மாதிரி நேஷனல் லெவல்ல ஃபண்ட்ரைசிங் நாங்களும் பங்கேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய சார்பா குறைந்த பட்சம் ஒரு $10,000 நாங்க பிளேட் பண்றோம். இன்னும் நாங்க அதிகமா வர உங்களுக்கு மறுபடியும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். மிக்க நன்றி. கடைசியில வந்தாலும் சுதந்திரா இன்னும் நான் ஒரு 10 நிமிஷம் எதுக்கு சொன்னா கூட இருப்பேன். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அன்றைய தின வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் இந்த 10,000 வெள்ளி இது ஒரு பெரிய தொகை. இப்ப நம்மளுடைய கணக்கு 5 லட்சத்தை தாண்டி இன்னைக்கு மட்டும் வந்திருக்கு. அது உங்களுடைய 10,000 சேர்ந்ததுனால கொஞ்சம் இழுத்துட்டு இருந்தது. அது சரியா நீங்க நிறைவு செய்யறது ஒரு அன்னையின் மூலியமாக வர்றதுங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. 1.5 மில்லியன் அழித்து மாறுதட்டி சொல்லலாம். 75% நிறைவேற்றி விட்டோம். இன்னும் 25% இந்த வாரத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து முடித்து காட்டிவிடுவோம் என்று நிறைவு பாராட்டி மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிக்க நன்றி சுதந்திரா. அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி இறுதியாக வந்தாலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியோட மேலும் மனநிறைவு சேர்த்து இப்ப எங்களை இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வைத்திருக்கிறீர்கள். அதற்கு உங்களுக்கும் ஏரியா தமிழ் மன்ற செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. அன்னையர் தின வாழ்த்துக்கள். நன்றி.